மத்தியில் இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ಇವತ್ತು ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿರೋದು ಬಹಳ ಸಂತೋಷ. இந்த இரவு நேரத்துல கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கீங்க. ರಾತ್ರಿ ಹೊತ್ತು ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸಲು ಬಂದಿದ್ದೀರಿ. ಥ್ಯಾಂಕ್ ಯು. நல்லா கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறீங்க. ಕರ್ತನನ್ನು ಆರಾಧಿಸಲು ಬಂದಿದ್ದೀರಾ. அப்பாவுடைய சமூகத்துக்கு வந்த உங்களுக்கு, ಅಪ್ಪನ ಸನ್ನಿಧಿಗೆ ಬಂದಂತ ನಿಮಗೆ அப்பா உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதங்களை தருவாரா? ಅಪ್ಪ ನಿಮಗೆ ಸಂಪೂರ್ಣವಾದ ಆಶೀರ್ವಾದ ದಯಪಾಲಿಸಲಿ. இந்த வருஷம் சம்பூர்ண ஆசீர்வாதங்களின் வருஷமாக இருப்பதாக. ಈ ವರ್ಷ ಸಂಪೂರ್ಣದ ಆಶೀರ್ವಾದದ ವರ್ಷವಾಗಿರಲಿ. இந்த வருஷம் உங்க வாழ்க்கையில குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கப்பட்டது என்று நீங்கள் சொல்லுகிற வருஷமாக இருப்பதாக. ಈ ವರ್ಷ ಕೊರತೆಗಳೆಲ್ಲ ನೀಗಲ್ಪಟ್ಟಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳತಕ್ಕ ವರ್ಷವಾಗಿರಲಿ. பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படுவதாக. ಹಳ್ಳಗಳೆಲ್ಲ ತುಂಬಿಸಲ್ಪಡಲಿ. மேடானவைகள் எல்லாம் தாழ்த்தப்படுவதாக. ತಗ್ಗಾದುದೆಲ್ಲ ಒಂದು ಕಣಿವೆಯಂತೆ ಬದಲಾಗಲಿ. எல்லாம் சமமாக்கப்படுவதாக. ಎಲ್ಲ ಕಣಿವೆಗಳೆಲ್ಲ ಸಮವಾಗಿಸಲ್ಪಡಲಿ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதல்கள் சொல்லுகிறோம். ಕರ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ನಿಮಗೆ ಶುಭಾಶಯಗಳನ್ನ ಹೇಳ್ತೇವೆ. என்னுடைய மூத்த அண்ணன் ரமேஷ் சுதாக்காவோட சேர்ந்து நானும் ஹெப்சியுமாய் உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துதல்களை நாங்கள் கொண்டு வருகிறோம். ಹಿರಿಯ ಸಹೋದರ ಸೇವಕರು, ಅವರ ಸಿಸ್ಟರ್ ಅವರು ಮತ್ತೆ ಸೇವಕರು ಮತ್ತೆ ಅವರ ಪತ್ನಿಯವರು ಸೇರಿ ಹೊಸ ವರ್ಷದ ಶುಭಾಶಯಗಳನ್ನ ಹಂಚಿಕೊಳ್ತೇವೆ. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போகலாம். ಕರ್ತನ ವಾಕ್ಯಕ್ಕೆ ನೇರವಾಗಿ ಹಾದು ಹೋಗೋಣ. யாவரும் எழுந்து நின்று ಎಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತವರಾಗಿ கர்த்தருடைய வார்த்தையை கனப்படுத்தும் விதமாய் ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಘನಪಡಿಸುವ ರೀತಿ ஒரே ஒரு வசனத்தை வாசித்து விட்டு நாம் அமர்ந்து கொள்ளலாம். ಒಂದೇ ಒಂದು ವಾಕ್ಯ ಓದಿ ನಾವು ಕುಳಿತುಕೊಳ್ಳೋಣ. முடிந்தவர்கள் எழுந்து கொள்ளுங்க. ಸಾಧ್ಯವಾಗುವವರು ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳಿ. ஏசாயா புஸ்தகம் ಯೆಶಾಯನ ಗ್ರಂಥ 26ஆம் அதிகாரம் 4வது வாக்கியம். 26ನೇ ಅಧ್ಯಾಯದ 4ನೇ ವಾಕ್ಯ. Isaiah chapter 26 verse 4. ಯೆಶಾಯ 26 4ನೇ ವಾಕ್ಯ. தமிழ்ல வாசிக்கிற போது எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ತಮಿಳಲ್ಲಿ ಓದುವಾಗ ಎಲ್ಲರೂ ಸೇರಿ ಓದೋಣ. கன்னடத்துல வாசிக்கிற போது கன்னடத்துல சேர்ந்து வாசிங்க. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದುವಾಗ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಸೇರಿ ಓದ್ರಿ. ஆங்கில வேதாகம் வச்சிருந்தாலும் நீங்கள் எப்பொழுது வேணா சேர்ந்து வாசிக்கலாம். ಆಂಗ್ಲ ಭಾಷೆ ಸತ್ಯವೇದ ಇಟ್ಟಿದ್ರೆ ನೀವೆಲ್ಲರೂ ಸೇರಿ ಅದನ್ನು ಓದಿ. நல்ல சத்தமா ஜீவனா வாசிக்கணும். ಜೀವಕರವಾಗಿ ಎಲ್ಲರೂ ಸೇರಿ ಓದೋಣ. முதல்ல தமிழ்ல வாசிங்க பார்க்கலாம். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாயிருக்கிறார். ನೀವು ಕರ್ತನಲ್ಲಿ ಸದಾ ಭರವಸವಿಡಿರಿ. ಕರ್ತನಾದ ಯೆಹೋವನಲ್ಲಿ ನಿತ್ಯವಾದ ಬಲವುಂಟು. ஆமென். சரி, அமர்ந்து கொள்ளலாம். ಕುಳಿತುಕೊಳ್ಳೋಣವೇ. மீண்டும் ஒரு விசை நாம் சேர்ந்து வாசிக்கலாம். வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா புஸ்தகம் 26:4. கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாயிருக்கிறார். லேசத்ரோட் பிடிக்கும். நித்திய கன்மலையாயிருக்கிறார். ನಿತ್ಯವಾದ ಒಂದು ಆಶ್ರಯ ಗಿರಿಯಾಗಿದ್ದಾನೆ. கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாயிருக்கிறார். ಕರ್ತನಾದ ಯೆಹೋವನು ನಿತ್ಯವಾದ ಒಂದು ಬಂಡೆಯಾಗಿದ್ದಾನೆ. யெகோவா நித்திய கன்மலை. ಯೆಹೋವನು ನಿತ್ಯವಾದ ಬಂಡೆ. யெகோவா ஜூர் ஓலாம். எபிரேய பாஷையில ஜூர் ஓலாம். TZUR ஜூர். ஜூர்னா கண்மலைன்னு அர்த்தம். ஓலாம் OLAM ஓலாம். ஓலாம்னா நித்திய. யெகோவா ஜூர் ஓலாம் அல்லது ஏல் ஜூர் ஓலாம். தேவன் நித்திய கண்மலை அல்லது கர்த்தர் நித்திய கண்மலை. ಎಲ್ ಜೋರಾಮ್ ಅಂತ ಹೇಳುವಾಗ ஜூர் ஜூர் TZUR ஜூர். யெகோவா ஜூர் ஓலாம். ಝೂರ್ ಓಲಾಮ್. ಝೂರ್ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ கண்மலை ಬಂಡೆ ಆಗಿದ್ದಾನೆ. ஓலாம் அப்படின்னா நித்தியம். ಓಲಾಮ್ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಿತ್ಯನಾದ. யெகோவா ஜூர் ஓலாம். ಯೆಹೋವಾ ಝೂರ್ ಓಲಾಮ್. அவர் நித்திய கண்மலை. ಆತನು ನಿತ್ಯವಾದ ಬಂಡೆ. சூப்பர். கர்த்தர் நித்திய கண்மலை. ಕರ್ತನು ನಿತ್ಯನಾದ ಬಂಡೆ. நீங்க சொல்லுங்க, கர்த்தர் நித்திய கண்மலை. நல்ல சத்தமா ஜீவனா சொல்லுங்க பார்க்கலாம். பின்னாடி இருந்து சவுண்ட் வரல. கர்த்தர் நித்திய கண்மலை. கர்த்தர் நித்திய கன்மலை. மீண்டும் ஒரு விசை உரக்க சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நித்திய கண்மலை.
கர்த்தர் நித்திய கன்மலை. நான் கர்த்தருடைய நாமத்துல சொல்லுகிறேன், ಕರ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಹೇಳ್ತೇನೆ, இந்த 2026வது வருஷத்துல 2026ನೇ ವರ್ಷದಲ್ಲಿ கர்த்தர் உங்களுக்கு தம்மை நித்திய கன்மலையாய் வெளிப்படுத்துவார். ಕರ್ತನು ನಿಮಗೆ ತನ್ನನ್ನು ನಿತ್ಯವಾದ ಬಂಡೆಯಾಗಿ ಪ್ರಕಟಗೊಳ್ಳುವ. யெகோவா நித்திய கன்மலையாய் உனக்கு வெளிப்படுவார். ಯೆಹೋವ ನಿತ್ಯನಾದ ಬಂಡೆಯಾಗಿ ಪ್ರಕಟಗೊಳ್ಳುವ. அவர் நித்திய கன்மலையாய் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவார். ಆತ ನಿತ್ಯನಾದ ಬಂಡೆಯಾಗಿ ತನ್ನನ್ನು ಪ್ರತ್ಯಕ್ಷಿಸಿಕೊಳ್ಳುವ. உங்களுக்கு உதவி செய்கிற கன்மலையாய் கர்த்தர் வெளிப்படுவார். ನಿಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡುವ ಬಂಡೆಯಾಗಿ ಪ್ರಕಟಗೊಳ್ಳುವ. உங்கள் பட்சத்தில் நின்று யுத்தம் பண்ணுகிற கன்மலையாய் அவர் வெளிப்படுவார். ನಿಮ್ಮ ಪರವಾಗಿ ನಿಂತು ಯುದ್ಧ ಮಾಡುವ ಬಂಡೆಯಾಗಿ ಪ್ರಕಟಗೊಳ್ಳುವ. அசைவில்லாத ஒரு கன்மலையாய் அவர் வெளிப்படுவார். ಯಾವುದೇ ಚಲನೆಗಳಿಲ್ಲದ ಬಂಡೆಯಾಗಿ ಪ್ರಕಟಗೊಳ್ಳುವ. அசைவில்லாத கன்மலையாய் கர்த்தர் வெளிப்படுவார். ಚಲನೆಗಳು ಇಲ್ಲದ ಬಂಡೆಯಾಗಿ ಪ್ರಕಟಗೊಳ್ಳುವ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ಆಮೆನ್. கர்த்தருடைய நாமங்கள்ல ஒரு மேலான நாமம், விசில் இருந்தா குறைச்சிக்கணும். கர்த்தருடைய நாமத்துல ஒரு மேலான நாமம் இந்த யெகோவா ஜூர் ஓலாம், ஏல் ஜூர் ஓலாம், தேவன் நித்திய கன்மலை. ಕರ್ತನ ನಾಮಗಳಲ್ಲಿ ಶ್ರೇಷ್ಠವಾದಂತ ಒಂದು ನಾಮ ಅಂದ್ರೆ ಯೆಹೋವ ಜೂಲ್ ಓಲಾಮ್ ಎಂಬುದಾಗಿ. யெகோவா ஜூர் ஓலாம், ಯೆಹೋವ ಜೂರ್ ಓಲಾಮ್, அவர் நித்திய கன்மலை. ಆತನು ನಿತ್ಯನಾದ ಬಂಡೆ. ஏன் நாம கர்த்தருடைய நாமத்திலிருந்து ஆசீர்வாதத்தை துவக்குகிறோம் என்றால், ಯಾಕೆ ಕರ್ತನ ನಾಮದಿಂದ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಪ್ರಾರಂಭಿಸ್ತೇವೆ ಅಂದ್ರೆ, வேதம் முழுவதும் நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா ಸತ್ಯವೇದಾದ್ಯಂತ ಗಮನಿಸಿದ್ರೆ கர்த்தருடைய நாமத்தை சொல்லிதான் ஒரு ஆசீர்வாதத்தை வழங்குவாங்க. ಕರ್ತನ ನಾಮವನ್ನು ಉಚ್ಚರಿಸಿನೇ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಹೇಳ್ತಾರೆ. மெல்கிசேதேக் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிற போது உன்னதமான தேவன் உனக்கு உன்னதமான தேவனால நீ ஆசீர்வதிக்கப்படுவாய் அப்படிதான் சொன்னார். ಮೆಲ್ಕಿಜೆದೆಕನು ಅಬ್ರಹಾಮನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವಾಗ ಮಹೋನ್ನತನಾದ ದೇವರ ಆಶೀರ್ವಾದ ನಿನಗೆ ಉಂಟಾಗಲಿ ಅಂತಾನೆ ಹೇಳೋದು. தாவீது ஜனங்களை ஆசீர்வதித்த போது கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களை ஆசீர்வதித்தார்னு எழுதுது. ದಾವಿದನು ತನ್ನ ಜನರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವಾಗ ಕರ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಆಶೀರ್ವದಿಸಿದ ಎಂಬುದಾಗಿ ವಚನ ಇದೆ. ஆசாரியர்கள் ஆலயத்திலிருந்து ஆசீர்வதிக்கிற போது கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறோம் என்றுதான் சொல்லுவார்கள். ಯಾಜಕರು ಆಲಯದಿಂದ ಆಶೀರ್ವದಿಸುವಾಗ ಕರ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಆಶೀರ್ವದಿಸ್ತೇವೆ ಅಂತಾನೆ ಹೇಳ್ತಿದ್ರು. அப்ப ஆசீர்வாதங்கள் எல்லாமே ஆண்டவருடைய ஏதோ ஒரு நாமத்தோடு தொடர்புடையதாக இருக்கிறது. ಅಂದ್ರೆ ಆಶೀರ್ವಾದಗಳೆಲ್ಲವೂ ದೇವರ ಯಾವುದೋ ಒಂದು ನಾಮದಲ್ಲಿ ಸಂಪರ್ಕ ಹೊಂದಿದೆ. ஏதாவது ஒரு டைட்டில் அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். ಯಾವುದೋ ಒಂದು ಟೈಟಲ್ ನಲ್ಲಿ ತನ್ನನ್ನು ಪ್ರಕಟಿಸಿಕೊಳ್ತಾರೆ. ஒருத்தர் மருத்துவம் பார்க்கறாருன்னு வச்சுக்கிறோமே, ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாருன்னு வச்சுக்கிறோமே, ಒಬ್ಬರು ವೈದ್ಯಕೀಯ ಚಿಕಿತ್ಸೆ ಕೊಡ್ತಾರೆ ಅಂತ ಇಟ್ಕೊಳ್ಳೋಣ. டாக்டர்ங்கிற டைட்டில்ல தான் அவர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாரு. ಅವರು ಡಾಕ್ಟರ್ ಎಂಬ ವೈದ್ಯನೆಂಬ ಟೈಟಲ್ ಅಲ್ಲೇ ಚಿಕಿತ್ಸೆ ಕೊಡೋದು. உங்க வாகனங்களை ஒருத்தர் பழுது பார்க்கறாருன்னு வச்சுக்கிறோம். ನಿಮ್ಮ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಒಂದು ಪರಾಮರಿಸ್ತಾರೆ ಅಂತ ಇಟ್ಕೊಳ್ಳಿ. ஒரு மெக்கானிக்ங்கிற டைட்டில்ல தான் அவர் அதை பழுது பார்க்கிறார். ಅವರು ಮೆಕ್ಯಾನಿಕ್ ಎಂಬ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಅದನ್ನು ಸರಿ ಮಾಡ್ತಾರೆ. அப்ப ஒரு செயலை ஒருவர் செய்கிறார்னா ஒரு டைட்டில் அடிப்படையில தான் அந்த காரியத்தை அவர் செய்கிறார். ಅವರು ಒಂದು ಕಾರ್ಯ ಮಾಡ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಆ ಟೈಟಲ್ ಅಡಿಯಲ್ಲೇ ಅದನ್ನು ಮಾಡೋದು. ஆண்டவர் தம்முடைய ஜனத்துக்கு பல விதங்கள்ல தன்னை வெளிப்படுத்துகிறார். ದೇವರು ಕೂಡ ತನ್ನ ಜನರಿಗೆ ಹಲವಾರು ರೀತಿಯಲ್ಲಿ ತೋರ್ಪಡಿಸಿಕೊಳ್ತಾರೆ. அதுல ஒரு காரியம் தான் இந்த நித்திய கன்மலையாய் வெளிப்படுவது. ಅದರಲ್ಲಿ ಒಂದೇ ನಿತ್ಯನಾದ ಬಂಡೆಯಾಗಿ ತೋರ್ಪಡಗೊಳ್ಳುವಂತದ್ದು. அப்படின்னா என்ன நம்ம தியானிக்க போகிறோம்? ಅಂದ್ರೆ ಏನಂತ ನಾವು ಧ್ಯಾನ ಮಾಡ್ಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. நீங்க இந்த நாம ரொம்ப வேதத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ಈ ದಿನಗಳು ಬಹಳ ಬಹಳ ಮುಖ್ಯವಾದದ್ದು. மோசே இந்த நாமத்தை அடிக்கடி பயன்படுத்தினார். ಮೋಶೆ ಈ ನಾಮವನ್ನು ಅನೇಕ ಬಾರಿ ಉಚ್ಚರಿಸಿದ್ದಾನೆ. தாவீது இந்த நாமத்தை அடிக்கடி பயன்படுத்தினார். அவர் கண்மலை கண்மலைன்னு சொல்லிட்டே இருந்தாரு. ದಾವಿದನು ಕೂಡ ಹಲವಾರು ಬಾರಿ ಈ ಪದವನ್ನು ಉಚ್ಚರಿಸಿದ್ದಾನೆ, ಬಂಡೆ ಎಂಬುದಾಗಿ. ஏசாயா இந்த நாமத்தை பயன்படுத்தி இருக்கிறார். ಯೆಶಾಯ ಈ ನಾಮವನ್ನು ಪ್ರಯೋಗಿಸಿದ್ದಾರೆ. 12 சிறிய தீர்க்கதரிசிகள்ல பெரும்பாலும் இதை எல்லாரும் பயன்படுத்தி இருக்காங்க. 12 ಕಿರಿಯ ಪ್ರವಾದಿಗಳಲ್ಲಿ ಶೇಕಡದಷ್ಟು ಜನ ಇದನ್ನು ಉಪಯೋಗ ಮಾಡಿದ್ದಾರೆ. சரி, அவர் நித்திய கண்மலையா இருக்கிறார்னா என்ன அர்த்தம்? ಆತನು ನಿತ್ಯನಾದ ಬಂಡೆ ಅಂದ್ರೆ ಏನರ್ಥ? ஆண்டவர் நித்திய கண்மலையாய் தன்னை வெளிப்படுத்துகிற போது என்ன நடக்க போகிறது? ದೇವರು ತಾನು ನಿತ್ಯನಾದ ಬಂಡೆಯಾಗಿ ತೋರ್ಪಡಿಸಿಕೊಳ್ಳುವಾಗ ಏನ್ ನಡೀತದೆ? யெகோவா தன்னை ஜூர் ஓலாமாக நித்திய கண்மலையாய் வெளிப்படுத்துகிற போது உங்களுடைய வாழ்க்கையில இந்த வருஷத்துல என்னவெல்லாம் நடக்க போகிறது? ಯೆಹೋವನು ತನ್ನನ್ನು ಜೂರ್ ಓಲಾಮ್ ಆಗಿ ಪ್ರಕಟಿಸಿಕೊಳ್ಳುವಾಗ ನಿಮ್ಮ ಬಾಳಲ್ಲೆಲ್ಲ ಏನೆಲ್ಲ ಈ ವರ್ಷ ನಡೀತದೆ?
அந்த காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும்? ಆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಪಡಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ನಾವು ಏನೆಲ್ಲ ಮಾಡಬೇಕು அதான் இந்த இரவு நேரத்துல தியானிக்க போறோம். ಅದನ್ನೇ ಈ ರಾತ್ರಿ ಹೊತ್ತು ನಾವು ಧ್ಯಾನಿಸಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. சீக்கிரமா உங்களை விட்டுருவோம், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ಬೇಗನೆ ನಿಮಗೆ ಬಿಡುವು ಕೊಡ್ತೇವೆ, ನಿಮ್ಮ ಹೃದಯ ಕಳವಳಗೊಳ್ಳದಿರಲಿ. சரி, நிறைய பேர் இந்த நாமத்தை பயன்படுத்தி இருக்காங்க. ತುಂಬಾ ಜನ ಈ ನಾಮನ ಉಪಯೋಗಿಸಿದ್ದಾರೆ. எல்லா இடத்துலயும் நம்ம போய் தியானிக்க முடியாது, எல்லா ஏரியாலையும் கால் வைக்க முடியாது, ಎಲ್ಲಾ ಕಡೆನೂ ನಾವು ಹೆಜ್ಜೆ ಇಡಕ್ಕಾಗಲ್ಲ. சோ மோசே இந்த நாமத்தை குறித்து என்ன சொல்லி இருக்கிறார்? ಹಂಗಾಗಿ ಮೋಶೆ ಈ ನಾಮದ ಕುರಿತು ಏನ್ ಹೇಳಿದ್ದಾನೆ அதை அடிப்படையா வைத்து நாம் தியானிக்கலாம். ಅದನ್ನು ಒಂದು ಅಡಿಪಾಯವಾಗಿಟ್ಟು ಧ್ಯಾನಿಸೋಣ. தாவீது நிறைய முறை சொல்லியிருக்கார், பட் அதெல்லாம் தியானிக்க நமக்கு அவகாசம் இருக்காது. ದಾವಿದನು ಹಲವಾರು ಬಾರಿ ಹೇಳಿದ್ದಾರೆ, ಅದನ್ನೆಲ್ಲ ಧ್ಯಾನಿಸಲು ನಮಗೆ ಅವಕಾಶ ಇಲ್ಲ. நம்ம மோசேயை மாத்திரம் எடுத்துக்கொள்ளலாம். ಈಗ ಸದ್ಯಕ್ಕೆ ಮೋಶೆ ಮಾತ್ರ ತೆಗೆದುಕೊಳ್ಳೋಣ. உபாகம புஸ்தகம் 32ஆம் அதிகாரம், ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ 32ನೇ ಅಧ್ಯಾಯ எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. ತಿರುಗಿಸಿಟ್ಕೊಳ್ಳಿ. உபாகம புஸ்தகம் 32வது அதிகாரம், Deuteronomy chapter 32. ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ 32. இந்த அதிகாரத்துல 7 முறை மொத்தம் 9 முறை கண்மலை என்கிற வார்த்தையை மோசே உபயோகப்படுத்தி இருக்கிறார். ಈ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಒಟ್ಟು 9 ಬಾರಿ ಮೋಶೆ ಬಂಡೆ ಎಂಬ ಪದವನ್ನು ಪ್ರಯೋಗಿಸಿದ್ದಾರೆ. மொத்தம் 9 முறை, 9 டைம்ஸ் சொல்லி இருக்கிறாரு. 9 ಬಾರಿ ಅದನ್ನು ಹೇಳಿದ್ದಾರೆ. அதுல 7 முறை கர்த்தரை அவர் கண்மலை என்று குறிப்பிடுகிறார். ಅದರಲ್ಲಿ 7 ಬಾರಿ ಕರ್ತನು ಬಂಡೆ ಎಂಬುದನ್ನು ಸೂಚಿಸ್ತಾನೆ. 2 தடவை விக்கிரகங்கள் கண்மலை அல்ல என்று எழுதி இருக்கிறார். 2 ಬಾರಿ ವಿಗ್ರಹಗಳು ಬಂಡೆಗಳು ಅಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ದಾನೆ. 7 முறை கர்த்தர் கண்மலை என்று சொல்லி இருக்கிறாரு. 7 ಬಾರಿ ಕರ್ತನೆ ಬಂಡೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ದಾನೆ. 2 தடவை விக்கிரகங்கள் கர்த்தரை போல அல்ல, அவைகள் கண்மலை அல்ல என்று எழுதி இருக்கிறார். 2 ಬಾರಿ ವಿಗ್ರಹಗಳು ಕರ್ತಂತರ ಬಂಡೆಗಳು ಅಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ದಾನೆ. சரி, இந்த 7 முறையும் அவர் என்ன சொல்லி வைத்திருக்கிறார்? ಈ 7 ಬಾರಿನೂ ಏನನ್ನು ಹೇಳಿದ್ದಾನೆ? இது ஏன் ரொம்ப முக்கியத்துவம் பெறுகிறது? ಇದು ಯಾಕೆ ಅಷ್ಟೊಂದು ಪ್ರಾಮುಖ್ಯತೆ ವಹಿಸ್ತದೆ? ஏன் ரொம்ப முக்கியத்துவம் பெறுதுன்னா, ಯಾಕೆ ಪ್ರಾಮುಖ್ಯತೆ ವಹಿಸ್ತದೆ ಅಂದ್ರೆ, இந்த அதிகாரம் மோசே இந்த பூமியிலிருந்து கர்த்தரிடத்துல செல்வதற்கு முன்பாக பாடின ஒரு பாடல். ಮೋಶೆಯು ಇಹಲೋಕದಿಂದ ದೇವರ ಬಳಿಗೆ ಹೋಗುವ ಮುನ್ನ ಹಾಡಿದಂತ ಒಂದು ಪದ್ಯ ಅಥವಾ ಒಂದು ಹಾಡು. 120 வருஷம் 120 ವರ್ಷ இந்த பூமியில இருந்த மனுஷன், ಈ ಭೂಮಿ ಮೇಲೆ ಬದುಕಿದ ಮನುಷ್ಯ கடைசி கட்டத்தில் இதை சொல்லுகிறார். ಈ ಕೊನೆ ಗಳಿಗೆಯಲ್ಲಿ ಇದನ್ನು ಹೇಳ್ತಾನೆ. 120 ஆண்டு ஆவிக்குரிய வாழ்க்கை, 120 ವರ್ಷ ಆತ್ಮಿಕ ಜೀವಿತ. அதன் முடிவில் அவர் கர்த்தரை எப்படி பார்த்தார்? ಅದರ ಅಂತ್ಯದಲ್ಲಿ ಕರ್ತನನ್ನು ಯಾವ ರೀತಿ ನೋಡ್ದ? கர்த்தரை குறித்து அவர் சம்மரி சொல்றார், சுருக்கமா சொல்றார். ಕರ್ತನ ಕುರಿತಾಗಿ ಸಂಕ್ಷಿಪ್ತವಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ. அதனாலதான் அது ரொம்ப முக்கியத்துவம் பெறுகிறது. ಹಂಗಾಗಿ ಇದು ಬಹಳ ಮುಖ್ಯತ್ವ ವಹಿಸ್ತದೆ. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு பல வருஷ அனுபவங்கள் உண்டு. ನಮ್ಮ ಆತ್ಮಿಕ ಜೀವಿತಕ್ಕೆ ಹಲವಾರು ವರ್ಷದ ಅನುಭವ ಉಂಟು. நான் ரட்சிக்கப்பட்டு 20 வருஷம் ஆச்சு. ನಾನು ರಕ್ಷಣೆ ಒಂದು 20 ವರ್ಷಗಳಾಗಿದೆ. 30 வருஷம் ஆச்சு. 30 ವರ್ಷಗಳಾಗಿದೆ. நான் 30 வருஷமா கர்த்தரை ஆராதிக்கிறேன். 30 ವರ್ಷಗಳಿಂದ ದೇವರನ್ನ ಸೇವಿಸ್ತಿದ್ದೇನೆ. நம்ம சொல்றோம் இல்லையா? ನಾವ್ ಹೇಳ್ತೇವಲ್ಲ. இப்ப மோசேயை கேட்டா அவர் என்ன சொல்லுவார்னா, நான் 120 வருஷமாய் கர்த்தருடைய கிரியைகளை பார்த்திருக்கிறேன். ಅದರಂತೆ ಮೋಶೆ ಬಳಿ ಹೋಗಿ ಕೇಳಿದ್ರೆ ಆತನು ಹೇಳ್ತಾನೆ, ನಾನು 120 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಆತನ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ನೋಡಿದ್ದೇನೆ. நான் பிறந்தப்ப என்னுடைய தாய் என்னைய ஒரு பெட்டியில வச்சு மறைச்சு வச்சாங்க. ನಾನು ಹುಟ್ಟಿದಾಗ ನನ್ನ ತಾಯಿ ಒಂದು ಪೆಟ್ಟಿಯಲ್ಲಿ ಇಟ್ಟು ಮರೆ ಮಾಡಿದ್ರು. அதுல இருந்து இப்ப மோசே கர்த்தரிடத்திற்கு போகிற போது அவருடைய சரீரத்தை கர்த்தர் மறைத்து வைத்தார். ಅಲ್ಲಿಂದ ಕರ್ತನ ಬಳಿಗೆ ಹೋಗುವಾಗ ಆತನ ದೇಹವನ್ನು ದೇವರು ಮರೆ ಮಾಡಿ ಇಟ್ಟ. பிறப்பின் போது தாயார் மறைச்சு வச்சாங்க. ಹುಟ್ಟುವ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ತಾಯಿ ಮರೆ ಮಾಡಿ ಇಟ್ಲು. அவர் கர்த்தரிடத்தில் சென்ற பிறகு அவருடைய சரீரத்தை கர்த்தர் மறைத்து வைத்தார். ಆತನು ಕರ್ತನ ಬಳಿಗೆ ಹೋಗುವಾಗ ಆತನ ದೇಹವನ್ನು ಕರ್ತನು ಮರೆ ಮಾಡಿ ಇಟ್ಟ. இந்த இடைப்பட்ட காலத்துல, ಈ ಮಧ್ಯ ಇರುವ ಅಂತರದಲ್ಲಿ அவர் எவ்வளவோ உச்சங்களை அடைந்தார். ಆತನು ಎಷ್ಟೋ ಎತ್ತರ ಮಟ್ಟಗಳು ನೋಡಿದ. அவர் எவ்வளவோ உச்சங்களை அடைந்தார். ಆತನು ಎಷ್ಟೋ ಎತ್ತರಗಳನ್ನು ನೋಡಿದ. சீனாய் மலை, ಸೀನಾಯಿ ಬೆಟ್ಟ. சீனாய்னா பகைன்னு அர்த்தம். ಸೀನಾಯಿ ಅಂದ್ರೆ ಹಗೆ ಎಂಬುದಾಗಿ ಅರ್ಥ. பகைமை, ಅಥವಾ பகை, ಪಗೈ. பகைனா விரோதம். ಹಗೆ ಎಂಬುದಾಗಿ ಅರ್ಥ. விரோதம், ವಿರೋಧ.
நல்லா யோசிச்சு பாருங்க. ಚೆನ್ನಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡಿ. ಸಮಸ್ತ ಎಗಿಪ್ತುಮೇ ಮೋಶೆயை பகைத்தது. ಸಮಸ್ತ ಐಗುಪ್ತ ದೇಶವು ಮೋಶೆಯನ್ನು ಹಗೆ ಮಾಡಿತು. எகிப்து இன்னைக்கு இருக்கிற அமெரிக்க தேசத்தை போல ಐಗುಪ್ತ ದೇಶ ಇವತ್ತಿನ ಅಮೆರಿಕದಂತೆ மிகப்பெரிய சாம்ராஜ்யம். ಬಹುದೊಡ್ಡ ಸಾಮ್ರಾಜ್ಯ. அப்படிப்பட்ட சாம்ராஜ்யம் மோசேயை பகைக்குது. ಅಂತ ದೊಡ್ಡ ಸಾಮ್ರಾಜ್ಯ ಮೋಶೆಯನ್ನು ಹಗೆ ಮಾಡ್ತದೆ. அந்த அந்த எகிப்துக்காக மோசே சீனாய் மலை வரைக்கும் ஓடினாரு. ಆ ಐಗುಪ್ತಕ್ಕೆ ಸೀನಾಯಿ ಬೆಟ್ಟದವರೆಗೂ ಓಡ್ದ ಮೋಶೆ. அங்கதான் ஆடு மேய்ச்சாரு. ಅಲ್ಲೇ ಕುರಿಗಳು ಮೇಯಿಸಿದ್ರು. ஆனா என்ன நடந்துச்சு? ಆದ್ರೆ ನಡೆದದೇನು? ஒட்டுமொத்த எகிப்தையும் ಎಲ್ಲ ಐಗುಪ್ತವನ್ನು எந்த எகிப்து மோசேயை பகைச்சிச்சோ, ಯಾವ ಐಗುಪ್ತ ಮೋಶೆಯನ್ನು ಹಗೆ ಮಾಡಿತೋ, ஒட்டுமொத்த எகிப்தையும் ಎಲ್ಲ ಮೊತ್ತವಾದ ಐಗುಪ್ತವನ್ನು வாரி சுருட்டி செங்கடல்ல போட்டுட்டு ಬಾಚಿ ತೆಗೆದು ಸಮುದ್ರದಲ್ಲಿ ಹಾಕಿ மோசே சீனாய் மலைக்கு ஏறி வருகிறார். ಮೋಶೆ ಸೀನಾಯಿ ಬೆಟ್ಟವನ್ನು ಹತ್ತಿ ಬರ್ತಾನೆ. ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்றார், ದೇವರು ಮೋಶೆಯನ್ನು ನೋಡಿ நீ ಹೇಳ್ತಾರೆ, மேலே ஏறி வா, ನೀನು ಮೇಲೆ ಹತ್ತಿ ಬಾ, நீ சீனாய் மலைக்கு மேலே ஏறி வா. ನೀನು ಸೀನಾಯಿ ಬೆಟ್ಟದ ಮೇಲೆ ಹತ್ತಿ ಬಾ. மோசே சீனாய் மலை மேலே ஏற ஆரம்பித்தார். ಮೋಶೆ ಸೀನಾಯಿ ಬೆಟ್ಟವನ್ನು ಹತ್ತಲ್ಲ ಪ್ರಾರಂಭಿಸಿದ. சீனாயின் ஒட்டுமொத்த பகையும் மோசேயின் கால்களுக்கு கீழாக வர ஆரம்பித்தது. ಸೀನಾಯಿನ ಅಷ್ಟು ಹಗೆತನದ ಕಾರ್ಯಗಳು ಮೋಶೆ ಪಾದದ ಹತ್ರ ಬರ್ಲಿಕ್ಕೆ அவர் ஏற 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 ಆತನ ಹತ್ತಲು சீனாயின் ஒட்டுமொத்த பகைமையும் மோசேயின் கால்களுக்கு கீழே வர ஆரம்பித்தது. ಸೀನಾಯಿನ ಅಷ್ಟು ಹಗೆತನಗಳು ಮೋಶೆಯ ಪಾದಗಳ ಕೆಳಗೆ ಬರಲು ஆண்டவர் சீனாயினுடைய கொடுமுடியிலே மோசேயை நிற்க பண்ணினார். ದೇವರು ಸೀನಾಯಿನ ತುದಿ ಮಟ್ಟದಲ್ಲಿ ನಿಲ್ಲುವಂತೆ ಮಾಡಿದ. ஒட்டுமொத்த பகைமையும் மோசேயின் காலின் கீழே வர ஆரம்பித்தது. ಸಮಸ್ತ ಹಗೆತನ ಮೋಶೆಯ ಪಾದಗಳ ಕೆಳಗೆ ಬಂದವು. அப்படிப்பட்ட உச்சத்தை பார்த்த மனுஷன், ಅಂತ ತುದಿ ಮಟ್ಟವನ್ನು ನೋಡಿದ ಮನುಷ್ಯ, கர்த்தரை முகமுகமாய் பார்த்தவன், ಕರ್ತನನ್ನು ಮುಖಾಮುಖಿಯಾಗಿ ನೋಡಿದವನು, கர்த்தருடைய மகிமையை பார்த்தவன், ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು ನೋಡಿದವನು, அவன் சொல்ல ஆகும். ಆತನ ನುಡಿಯಲಾಗ್ತದೆ. மோசே என்ன சொல்லுகிறானோ விரும்புகிறானோ கர்த்தர் அதை செய்வார். ಮೋಶೆ ಏನು ಮಾಡಲು ಬಯಸ್ತಾನೋ ಅದನ್ನು ದೇವರು ಮಾಡ್ಬಿಡ್ತಾನೆ. மோசேக்காக அவ்வளவு வைராக்கியம் கொண்டிருந்தார். ಮೋಶೆಗೆ ಅಷ್ಟೊಂದು ಅನುರಾಗದಿಂದ ತುಂಬಿದ. அந்த மோசே தான் இந்த அதிகாரத்தை எழுதுகிறார். ಅಂತ ಮೋಶೆನೇ ಈ ಅಧ್ಯಾಯವನ್ನು ಬರೀತಿರೋದು. இந்த பூமியிலிருந்து கர்த்தரிடத்திற்கு போகிற போது அவர் எழுதுகிறார். ಭೂಮಿಯಿಂದ ದೇವರ ಬಳಿ ಹೋಗುವ ಮುನ್ನ ಬರೀತಿರೋದು. அவர் என்ன எழுதுகிறார்? ಏನನ್ನು ಬರೀತಾನೆ? அவர் என்ன சொல்றார்? ಏನನ್ನು ಹೇಳ್ತಾನೆ? 4வது வசனம் வாசிக்க பார்க்கலாம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். உபாகம புத்தகம் 32வது அதிகாரம் 4வது வசனம். ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ 32 4ನೇ ವಾಕ್ಯ. அவர் கண்மலை, அவர் கண்மலை, அவர் கிரியை உத்தமமானது. போதும். அவர் கண்மலை, ಆತನೇ ಬಂಡೆ. மோசே கர்த்தரை பார்த்து கர்த்தரை குறித்து சொல்றாரு வார்த்தையை பாருங்க. ಮೋಶೆ ಕರ್ತನ ಕುರಿತು ಹೇಳುವಂತ ಪದ ನೋಡಿ. 120 வருஷ கால அனுபவம், 120 ವರ್ಷಗಳ ಅನುಭವ. இயேசு பழைய ஏற்பாட்டுல இயேசுவுக்கு நிகராய் மகிமையை பார்த்தவன். ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಯೇಸುವಿಗೆ ಸರಿಸಮಾನವಾಗಿ ಮಹಿಮೆ ನೋಡಿದವನು. வேறு யாரை பார்க்கிலும் அதிகமாய் கர்த்தருடைய சந்நிதிக்குள்ளே பிரவேசித்தவன். ಬೇರೆ ಎಲ್ಲರಿಗಿಂತಲೂ ದೇವರ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಪ್ರವೇಶ ಮಾಡಿದವನು. அந்த மோசே சொல்றாரு, ಆ ಮೋಶೆ ಹೇಳ್ತಾನೆ, அவர் யார் தெரியுமா? ಆತನು ಯಾರು ಗೊತ್ತಾ? நீங்கள் ஆராதிக்கிற தேவன் யார் தெரியுமா? ನೀವು ಆರಾಧಿಸುವ ದೇವರು ಯಾರು நீ ಗೊತ್ತಾ? ஆராதிக்கிற கர்த்தர் யார் தெரியுமா? ನೀವು ಆರಾಧಿಸುವ ಕರ್ತನು ಯಾರು ಗೊತ್ತಾ? அவர் கண்மலை, ಆತನು ಬಂಡೆ, அவர் கண்மலை, ಆತನು ಬಂಡೆ, அவர் நித்திய கண்மலை, ಆತನು ನಿತ್ಯನಾದ யெகோவா ಬಂಡೆ, ஜூரோலா, ಯೆಹೋವ ಜೂರೋಲಾ. தேவன் நித்திய கண்மலையாய் இருக்கிறார். ದೇವರು ನಿತ್ಯನಾದ ಬಂಡೆಯಾಗಿದ್ದಾನೆ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சரி, அப்படின்னா என்ன அர்த்தம் பிரதர்? ಅಂದ್ರೆ ಏನ್ ಅರ್ಥ ಬ್ರದರ್? என்ன அர்த்தம் பிரதர்? ಏನ್ ಅರ್ಥ ಬ್ರದರ್? இப்ப முதல்ல சொல்றாரு அவர் கண்மலை. ಮೊದಲನೇದಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொல்றேன். ಆಶ್ರಯ ದುರ್ಗ ಅಂದ್ರೆ ಏನ್ ಅರ್ಥ ಅಂತ ಹೇಳಿ நல்லா கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. இந்த இரவு வேளையில ಈ ರಾತ್ರಿ ಹೊತ್ತು ஒரே ஒரு வார்த்தை, ಒಂದೇ ಒಂದು ಮಾತು, எனக்காக. ನನಗಾಗಿ. எனக்கு நிறைய செய்தி எல்லாம் புரியாது பிரதர். ನನಗೆ ತುಂಬಾ ಸಂದೇಶಗಳು ಅರ್ಥವಾಗಲ್ಲ. ரொம்ப நேரம் என்னால கான்சென்ட்ரேட்டா கவனிக்க முடியாது பிரதர். ತುಂಬಾ ಹೊತ್ತು ಶ್ರದ್ಧೆ ವಹಿಸಿ ಕೇಳಕ್ ಆಗಲ್ಲ. ஒரே ஒரு வார்த்தை, ಒಂದೇ ಒಂದು ಮಾತು, ஒரே ஒரு பதம் எனக்கு சொல்லிட மாட்டாரா? ಒಂದೇ ಒಂದು ಪದ ನನಗೆ ಹೇಳಲ್ವಾ? நீ தேடி வந்து இல்ல, ನೀವು ಹುಡುಕಿ ಬಂದೆ ತಾನೆ. நான் ரொம்ப எளிமையான ஆளு, ನಾ ಬಹಳ ಸರಳವಾದ ரொம்ப ವ್ಯಕ್ತಿ, சிறுமையான ஆளு, ಬಹಳ ಸಾಮಾನ್ಯವಾದ எனக்கு ವ್ಯಕ್ತಿ. ஒண்ணு பொதுவா புரியாது, ನನಗೆ ಸಹಜವಾಗಿ ಅರ್ಥವಾಗಲ್ಲ, பெருசா புரியாது, ದೊಡ್ಡದಾಗಿ ಅರ್ಥ ಆಗಲ್ಲ. ஆனா எனக்கு ஒரே ஒரு வார்த்தை வேணும். ಆದ್ರೆ ನನಗೆ ಒಂದೇ ಒಂದು ಮಾತು ಬೇಕು. நீ சொன்னி இல்ல, ನೀವು ಹೇಳಿದ್ರಲ್ಲ யெகோவா கண்மலைனா என்ன அர்த்தம் தெரியுமா? ಯೆಹೋವನ ಆಶ್ರಯ ದುರ್ಗ ಅಂದ್ರೆ ಅರ್ಥ ಏನು? உன்னுடைய எல்லா சூழ்நிலைகள் மத்தியில ನೀನು ಎಲ್ಲಾ ಸ್ಥಿತಿಗತಿಗಳ ನಡುವೆ
உன்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் எதிராயிருக்கிற உன்னுடைய எல்லா சூழ்நிலைகள் மத்தியில ಪರಿಸ್ಥಿತಿಗಳೆಲ್ಲ ಎದುರಾಗಿರುವ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ சூழ்நிலைகள் எல்லாம் மாறி வருகிற காலகட்டத்துல ಪರಿಸ್ಥಿತಿಗಳೆಲ್ಲ ಬದಲಾಗಿ ಬರತಕ್ಕ ಕಾಲಾವಧಿಯಲ್ಲಿ வேலையில எப்ப மாற்றம் வரும்னு தெரியல, ಕೆಲಸದಲ್ಲಿ ಯಾವಾಗ ಬದಲಾವಣೆ ಬರ್ತದೋ ಗೊತ್ತಿಲ್ಲ, என் தொழில்ல எப்ப மாறுதல்கள் நடக்கும்னு தெரியல, ನನ್ನ ಉದ್ಯೋಗದಲ್ಲಿ ಯಾವಾಗ ಬದಲಾವಣೆ ಬರ್ತದೋ ಗೊತ್ತಿಲ್ಲ, என்னுடைய சரீரத்தில் இருக்கிற பிரச்சனைகள்ல எப்ப மாறுதல்கள் நடக்கும்னு எனக்கு தெரியல. ಶರೀರದಲ್ಲಿರುವ ಬಲಹೀನತೆಯಲ್ಲಿ ಯಾವಾಗ ಬದಲಾವಣೆಗಳು ಬರ್ತದೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. மாறி வரும் எல்லா சூழ்நிலைகள் மத்தியில நான் நிக்கிறேன் பிரதர். ಬದಲಾಗುವ ಎಲ್ಲಾ ರೀತಿಯ ಸ್ಥಿತಿಗತಿಯಲ್ಲಿ ನಾನು ನಿಂತಿದ್ದೇನೆ ಬ್ರದರ್. எப்ப எனக்கு உதவி கட்டாகும்னு தெரியல, ಯಾವಾಗ ಸಹಾಯ ಬರ್ತದೋ ನನಗೆ ಗೊತ್ತಾಗ್ತಿಲ್ಲ, எப்ப எனக்கு வேலை போகும்னு தெரியல, ಯಾವಾಗ ಕೆಲಸ ಹೋಗ್ತದೋ ಎಂಬುದು ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, எப்ப என்னுடைய சூழ்நிலைகள் மாறும்னு எனக்கு தெரியல, ಯಾವಾಗ ಪರಿಸ್ಥಿತಿಗಳು ಬದಲಾಗ್ತದೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஒரு நிலையற்ற தன்மையில இருக்கிறேன் பிரதர். ಒಂದು ನೆಲೆ ಇಲ್ಲದ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇದ್ದೇನೆ ಬ್ರದರ್. அப்படி சூழ்நிலையில நீங்க வந்திருக்கீங்கல்ல, ಅಂತ ಸ್ಥಿತಿಯಿಂದ ಬಂದಿದ್ದೀರಲ್ಲ, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿರಿ. அப்பா உனக்கு சொல்ற வார்த்தை இதுதான். ಅಪ್ಪ ನಿನಗೆ ಹೇಳುವ ಮಾತು ಇದೆ. அவர் கண்மலைனா என்ன அர்த்தம் தெரியுமா? ಆಶ್ರಯ ದುರ್ಗ ಅಂದ್ರೆ ಏನ್ ಅರ್ಥ ಗೊತ್ತಾ? ஒரு அசைவற்ற ஒரு ஆதரவு, ಒಂದು ಸಂಚಲನ ಇಲ್ಲದ ಒಂದು ஒரு ಆಧರಣೆ, அசைவற்ற ஒரு ஆதரவு. ಒಂದು ಚಲನೆಗಳು ಇಲ್ಲದ ಒಂದು ಆಧರಣೆ. என்ன சூழ்நிலை மாறினாலும் அவர் உனக்கு கொடுக்கிற ஆதரவு கரம் மாறுவது இல்ல. ಯಾವ ಸನ್ನಿವೇಶ ಬದಲಾದರೂ ಆತನು ನಿನಗೆ ಕೊಡುವ ಆಧಾರದ ಕರ ಬದಲಾಗದಿಲ್ಲ. சூழ்நிலைகள் என்னவாக இருந்தாலும், ನಿನ್ನ ಸ್ಥಿತಿ ಏನೇ ಆಗಿದ್ದರೂ, பிரச்சனைகள் மத்தியில, ಸಮಸ್ಯೆಗಳ ನಡುವೆ, போராட்டங்கள் மத்தியில, ಹೋರಾಟದ ನಡುವೆ, ஈவன் சொல்றேன், ಇನ್ನೂ ಹೇಳುತ್ತೇನೆ, அழுத்தி சொல்றேன், ಒತ್ತಿ ಹೇಳುತ್ತೇನೆ, உனக்குள்ள உள்ள அழுத்தி கொண்டிருக்கிற குற்ற மனசாட்சி, நான் இதையெல்லாம் செய்தவனாக நிற்கிறேன். ನಿನ್ನೊಳಗೆ ಚುಚ್ಚಿ ಒಳಗೆ ಇದೆಯಲ್ಲ, ನಾನು ಇದೆಲ್ಲ ಮಾಡಿದ್ದೇನಲ್ಲ ಎಂಬ ತಪ್ಪಿನ ಭಾವನೆ. பிரதர், கர்த்தர் நல்லவர் தான் பிரதர். ಬ್ರದರ್, ಕರ್ತನೇನೋ ಒಳ್ಳೆಯವನೇ, ஆனா எனக்கு அவர் நல்லவராய் இருக்க முடியுமா? ಆದ್ರೆ ನನಗೆ ಆತನು ಒಳ್ಳೆಯವನಾಗಿರ್ಲಿಕ್ಕೆ ಆಗುತ್ತೆ. என்னுடைய கிரியைகள் அவ்வளவு மோசமானது, ನನ್ನ ಹಿಡಿತಗಳು ಅಷ್ಟೆಲ್ಲ ಮೋಸವಾಗಿದೆ, என்னுடைய கிரியைகள் அவ்வளவு மோசமானது, ನನ್ನ ಕ್ರಿಯೆಗಳು ಅಷ್ಟು ಮೋಸಕರ, என் செய்கைகள் அவ்வளவு கேவலமானது. ನನ್ನ ಕೃತ್ಯಗಳು ಅಷ್ಟೇ ಕೇವಲಕರ. அந்த சூழ்நிலையோட வந்து நிக்கிறீங்கல்ல, ಅಂತ ಒಂದು ಭಾರತದಲ್ಲಿ ಬಂದಿದ್ದೀರಲ್ಲ, உனக்கு சேர்த்து தான் சொல்றேன், ನಿನಗೂ ಸೇರಿನೇ உனக்கு சேர்த்து தான் சொல்றேன். ನಿನಗೂ ಸೇರಿನೇ ಹೇಳೋದು. அவர் உனக்கு கொடுக்கிற ஆதரவு அசையாது. ಆತನು ನಿನಗೆ ಕೊಡುವ ಆಧಾರ ಕದಲೋದಿಲ್ಲ. அவர் உனக்கு கொடுக்கிற உதவி ஒரு நாளும் மாறாது. ಆತನು ನಿನಗೆ ಕೊಡುವ ಸಹಾಯ ಎಂದಿಗೂ ನಿಲ್ಲೋದಿಲ್ಲ. அவர் அசைவற்ற கண்மலை, ಆತನು ಕದಲದ ಆಶ್ರಯ, அசைவற்ற கண்மலை, ಕದಲದ ಆಶ್ರಯ ದುರ್ಗ, அவர் நித்திய கண்மலை. ಆತ ನಿತ್ಯವಾದ ದುರ್ಗ. எது மாறினாலும், ಯಾವುದು எது ಬದಲಾಗದು, மாறலினாலும், ಯಾವುದು ಬದಲಾಗದೆ மாறாத கண்மலையாய் கர்த்தர் உன்னோட நிற்பார். ಮಾರ್ಪಡದ ಆಶ್ರಯ ದುರ್ಗವಾಗಿ ದೇವರು ಇರುವ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ಎಷ್ಟು ಜನ ಆಮೆನ್ ಹೇಳ್ತೇವೆ? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கர்த்தருடைய நாமத்தில் சொல்லுகிறேன். ಕರ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಹೇಳ್ತೇನೆ. I declare in the name of Jesus Christ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನಾಮದಲ್ಲಿ ಡಿಕ್ಲೇರ್ உன்னுடைய ಮಾಡ್ತೇನೆ. சூழ்நிலைகள் எல்லாம் மாறட்டும். ನಿನ್ನ ಸ್ಥಿತಿಗತಿಗಳೆಲ್ಲ எவ்வளவு ಬದಲಾಗಲಿ, வேணா மாறட்டும். ಎಷ್ಟು ಬೇಕಾದರೂ ಬದಲಾಗಲಿ. out of 200 200% மாறட்டும். 100ರಷ್ಟಲ್ಲ 200ರಷ್ಟು ಕೂಡ அவர் ಬದಲಾಗಲಿ. மாறாத கண்மலையாய் உன் பக்கத்துல நிற்பார். ಆತನು ಬದಲಾಗದ ಆಶ್ರಯ ದುರ್ಗವಾಗಿ ನಿಲ್ಲುವ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ಆಮೆನ್. இரவு நேரத்துல கர்த்தர் உனக்கு சொல்லுகிற வார்த்தை தான். ಈ ರಾತ್ರಿ ಹೊತ್ತು ದೇವರು ನಿನಗೆ ಹೇಳುವ ಮಾತು ಇದೆ. தைரியத்தோட போ, ನೀನ್ ಧೈರ್ಯವಾಗಿ நீ ಹೋಗು, பலங்கொண்டு தைரியமா போ. ಬಲಗೊಂಡು ಧೈರ್ಯವಾಗಿ ಹೋಗು. உன் சூழ்நிலைகளை நான் நிப்பேன், ನಿನ್ನ ಸ್ಥಿತಿಗಳಲ್ಲಿ ನಾನು ನಿಲ್ಲುವೆ. கண்மலையை போல நான் நிப்பேன், ಆಶ್ರಯ ದುರ್ಗವಾಗಿ ನಿಲ್ಲುವೆ, அசையாத கண்மலையாய் நிப்பேன். ಕದಲದ ಬಂಡೆಯಾಗಿ ನಿಲ್ಲುವೆ. Unwavering support, ನಾ ಕದಲದಂತ அசையாத ஒரு ஆதரவு, ಕದಲದಂತ ಒಂದು ಆಧಾರಣೆ, அசைவில்லாத ஒரு ஆதரவு, ಒಂದು ಸಂಚಲನ ಇಲ್ಲದ ಆಧಾರಣೆ. எது மாறினாலும் நான் மாறாதவராய் நிப்பேன். ಏನೇ ಬದಲಾದರೂ ನಾನು ಬದಲಾಗದೆ ನಿಲ್ಲುವೆ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அதத்தான் மோசே சொல்றார். ಅದನ್ನೇ ಮೋಶೆ ಹೇಳ್ತಿರೋದು. இந்த அதிகாரத்தை நீங்க நல்லா வாசிச்சீங்கன்னா, ಈ ಅಧ್ಯಾಯವನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ಧ್ಯಾನ ಮಾಡಿದ್ರಿ ಅಂದ್ರೆ இஸ்ரவேல் ஜனங்களுடைய எல்லா பாவத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணுவார். ಇಸ್ರಾಯೇಲರ ಎಲ್ಲಾ ಪಾಪಗಳನ್ನು ಆತನು ಪಟ್ಟಿ ಮಾಡ್ತಾನೆ. நீங்க எப்படிலாம் கர்த்தரை மறந்தீங்க, ನೀವು ಹೇಗೆಲ್ಲ ಕರ್ತನನ್ನು ಮರೆತ್ರಿ, எப்படிலாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுவார். ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರಿಗೆ ಹೇಳ್ತಾರೆ. இந்த அதிகாரம் நீண்ட அதிகாரம், நமக்கு வாசிக்க அவகாசம் இல்ல. ದೀರ್ಘವಾದ ಅಧ್ಯಾಯ ಓದಲಿಕ್ಕೆ நீங்க ಸಮಯ வீட்டுல வாசிச்சு பாருங்க. ಮನೆಯಲ್ಲಿ ಓದಿ ನೋಡಿ. இந்த உபாகம் 32வது அதிகாரம் ಧರ್ಮೋಪದೇಶಗಳ 32 கடைசி காலத்துல பாடுறாரு அந்த பாட்டை. ಕೊನೆ ಕಾಲದಲ್ಲಿ ಹಾಡನ್ನು ಆಡ್ತಾನೆ. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, ಇಸ್ರಾಯೇಲರನ್ನು ನೋಡಿ நீ ಹೇಳ್ತಾರೆ, இப்படி எல்லாம் தவறு செஞ்ச,
ಈಗೆಲ್ಲ ತಪ್ಪು ಮಾಡಿದೆ, நீ இப்படி எல்லாம் கர்த்தரை மறந்தாய், ಈಗೆಲ್ಲ ಕರ್ತನನ್ ಮರೆತೆ, இப்படி எல்லாம் நீ கர்த்தரை விட்டுட்டு விலகி போன, ಈಗೆಲ್ಲ ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲಿ ಹೋದೆ. அதுதான் நீ, ಅದೇ ನೀನು, அதுதான் நீ. ಅದೇ ನೀನು. ஆனா அவர் யார் தெரியுமா? ಆದ್ರೆ ಆತನ ಯಾರು ಗೊತ್ತಾ? இத்தனை உன்னுடைய விழுகையிலும் அவர் மாறாதவராயிருந்தாரு. ಇಷ್ಟೆಲ್ಲ ನಿನ್ನ ಬೀಳುವಿಕೆಯಲ್ಲಿ ಕೂಡ ಆತನು ಬದಲಾಗದೇ ಇದ್ದನು. இத்தனை உன்னுடைய விழுகையில அவர் மாறாதவராயிருந்தாரு. ಇಷ್ಟೆಲ್ಲ ಸನ್ನಿವೇಶದಲ್ಲಿ ಆತನು ಬದಲಾಗದೇ ಇದ್ದನು. நீ மாறிட்டே இருந்த, ನೀನು ಬದಲಾಗ್ತಾನೆ ಇದ್ದೆ. ஆனா அவருடைய உதவி ஒரு நாளும் மாறல. ಆದ್ರೆ ಆತನ ಸಹಾಯ ಯಾವತ್ತೂ ಬದಲಾಗಲಿಲ್ಲ. அவருடைய சப்போர்ட் ஒரு நாளும் மாறல. ಆತನ ಸಪೋರ್ಟ್ ಯಾವತ್ತೂ ಬದಲಾಗಲಿಲ್ಲ. அதனால தான் சொல்றேன், ಆದ್ದರಿಂದ ಹೇಳ್ತೇನೆ, அவர் யெகோவா ஜூரோலா, ಆತನು ಯೆಹೋವ அவர் ಜೂರೋಲಾ, நித்திய கண்மலையாய் இருக்கிறவர். ಆತನು ನಿತ್ಯವಾದ ಆಶ್ರಯ ದುರ್ಗ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க பிரதர். ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿ ಬ್ರದರ್. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳಲ್ಲ, அவர் ஒரு நாளும் மாற போறதில்ல. ಆತನು ಯಾವತ್ತೂ அவர் ಬದಲಾಗೋದಿಲ್ಲ. ஒரு நாளும் மாற போறதில்ல. ಯಾವತ್ತೂ ಬದಲಾಗೋದಿಲ್ಲ. நான் உங்களுக்கு சொல்றேன். ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳ್ತೇನೆ. அதுல 1வது வசனம் வாசிங்களே, 32வது அதிகாரம், உபாகம புத்தகம் 32வது அதிகாரம் 1வது வசனம். Deuteronomy chapter 32 verse 1. வானங்களே, வானங்களே செவி கொடுங்கள், செவி கொடுங்கள், நான் பேசுவேன். நான் பேசுவேன். பூமியே, பூமியே, என் வாய்மொழிகளை கேட்பாயாக. என் வாய்மொழிகளை கேட்பாயாக. ಓ ಆಕಾಶಗಳೇ ಕಿವಿಗೊಡಿರಿ, ನಾನು ಮಾತನಾಡುತ್ತೇನೆ. ಓ ಭೂಮಿಯೇ, ನನ್ನ ಬಾಯಿಯ ಮಾತುಗಳನ್ನು ಕೇಳು. நல்லா கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿರಿ. இப்ப மோசே சொல்ற இப்ப தாற்பயம் என்ன? ಮೋಶೆ ಹೇಳತಕ್ಕ ತಾತ್ಪರ್ಯ ಏನು? இஸ்ரவேலர்களுடைய குற்றங்களை எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்றார். ಇಸ್ರಾಯೇಲರ ತಪ್ಪುಗಳನ್ನೆಲ್ಲ ಪಟ್ಟಿ ಮಾಡ್ತಾನೆ. ஆனா கர்த்தர் எப்படி இருந்தாருங்கிறதையும் காண்பிக்கிறார். ಕರ್ತನು ಹೇಗಿದ್ದಾನೆ ಅನ್ನೋದನ್ನು ತೋರಿಸ್ತಾನೆ. இதுக்கு அவர் யார சாட்சியா கூப்பிடுறாருன்னா, ಇದಕ್ಕೆ ಸಾಕ್ಷ್ಯ ಯಾರನ್ನು ಕರೀತಾನೆ? வானத்தையும் பூமியையும் சாட்சியா கூப்பிடுறார். ಆಕಾಶವನ್ನು ಭೂಮಿಯನ್ನು ಕರೀತಾನೆ. வானங்களே கேளுங்க, ಆಕಾಶಗಳೇ ಕೇಳಿರಿ, பூமியை நீ செவி கொடு, ಭೂಮಿಯೇ ಕಿವಿಗೊಡು, நான் சொல்றதை நீங்க கேளுங்கன்ற. ನಾನು ಹೇಳೋದನ್ನ ಕೇಳ್ರಿ. இல்ல, நீங்க நல்ல வேதத்துல வாசிச்சீங்கன்னா ಈ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ரொம்ப ಓದಿ. இம்பார்ட்டன்டான தருணங்கள்ல தான் வானத்தையும் பூமியையும் சாட்சிக்கு கூப்பிடுவாங்க. ಬಹಳ ಪ್ರಾಮುಖ್ಯವಾದ ಗಳಿಗೆಯಲ್ಲಿ ಆಕಾಶ ಭೂಮಿಯನ್ನು ಸಾಕ್ಷಿಗಾಗಿ ಕರೀತಾರೆ. ஏசாயா சாட்சி கூப்பிட்டார். ಏಷಾಯನು ಸಾಕ್ಷಿ. ஏசாயா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வாக்கியம். ಏಷಾಯ 1ನೇ ಅಧ್ಯಾಯದ 2ನೇ. ஐசாயா chapter 1 verse 2. ஏசாயா 1:2. வானங்களே, வானங்களே கேளுங்கள், கேளுங்கள், பூமியே, பூமியே செவிகொடு, செவிகொடு, கர்த்தர் பேசுகிறார். கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன். போதும், நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன். அது வரைக்கும். ಆಕಾಶ ಮಂಡಲವೇ ಆಲಿಸು, ಭೂಮಂಡಲವೇ ಕೇಳು, ಯೆಹೋವನು ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾನೆ, ನಾನು ಸಾಕಿ ಸಲುಹಿದ ಮಕ್ಕಳೇ ನನಗೆ ದ್ರೋಹ ಮಾಡಿದ್ದಾರೆ. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ಅಂದ್ರೆ ಏನರ್ಥ ಗೊತ್ತಾ? பைபிள்ல ஆண்டவர் எங்கெல்லாம் தன்னுடைய பிள்ளைகளோடு பேசி உறவாடுகிறாரோ, தன் அன்பை வெளிப்படுத்துகிறாரோ, அங்கெல்லாம் அவர் வானத்தையும் பூமியையும் சாட்சி கலைக்கிறார். ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ದೇವರು ತನ್ನ ಮಕ್ಕಳೊಂದಿಗೆ, ತನ್ನ ಜನರೊಂದಿಗೆ ಪ್ರೀತಿಮಯವಾಗಿ ಮಾತಾಡಿ ವಾತ್ಸಲ್ಯದಿಂದ ಸಹವಾಸದೊಂದಿಗೆ ಎಲ್ಲೆಲ್ಲ ಮಾತಾಡ್ತಾರೋ ಅಲ್ಲಿ ಆಕಾಶ ಭೂಮಿಯನ್ನು ಅಲ್ಲಿ ಕರೀತಾರೆ. ஏசாயா வானத்தையும் பூமியையும் சாட்சிக்கு அழைத்து தான் அந்த புத்தகத்தை எழுதினார். ಏಷಾಯನು ಆಕಾಶ ಮಂಡಲವನ್ನು ಭೂಮಂಡಲವನ್ನು ಸಾಕ್ಷಿ ಕರೆದೇ ಪುಸ್ತಕ ಬರೀತಿರೋದು. இப்ப மோசேயும் தன்னுடைய கர்த்தரிடத்துல போறதுக்கு முன்னாடி அவர் பாடின பாட்டுல வானத்தையும் பூமியையும் சாட்சிக்கு அழைக்கிறார். ಮೋಶೆ ಕೂಡ ಕರ್ತನ ಬಳಿ ಹೋಗುವ ಮುನ್ನ ಆಡುವಾಗ ಆಕಾಶ ಭೂಮಿಯನ್ನು ಸಾಕ್ಷಿಗಾಗಿ ಕರೀತಿದ್ದಾರೆ. அப்படின்னா என்ன சொல்ல வர்றார் தெரியுமா? ಅಂದ್ರೆ ಏನನ್ನ ಹೇಳಕ್ ಬರ್ತಾರೆ நல்லா கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. முக்கியமான காரியம், ಮುಖ್ಯವಾದ ಕಾರ್ಯ. இந்த வானத்துக்கு கீழே தான் நம்ம இருக்கிறோம். ಈ ಆಕಾಶದ ಕೆಳಗಾಗಿ ನಾವಿದ್ದೇವೆ. பூமிக்கு மேல தான் நம்ம இருக்கிறோம். ಈ ಭೂಮಿಗೆ ಮೇಲಾಗಿಯೇ ನಾವಿರೋದು. வானத்துக்கு கீழே இருக்கிற, ಆಕಾಶದ ಕೆಳಗಿರುವ, நீ நடந்தாலும் படுத்திருந்தாலும், ನೀನ್ ನಡೆದರು ಮಲಗಿದ್ದರು, நீங்க டிரைவிங்ல இருந்தாலும், ನೀವು ಡ್ರೈವಿಂಗ್ ಅಲ್ಲಿ எங்க இருந்தாலும், ಎಲ್ಲೇ ಇದ್ದರು இந்த வானத்துக்கு கீழே தான் இருக்கணும். ಆಕಾಶದ ಕೆಳಗೆ ತಾನೇ ಇರ್ಬೇಕು. பூமிக்கு மேலதான் இருக்க போறீங்க. ಭೂಮಿ ಮೇಲೇನೆ ಇರೋದು. உங்களை பார்த்து மோசே சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? ನಿಮ್ಮನ್ನ ನೋಡಿ ಮೋಶೆ ಹೇಳುವ ಮಾತೇನು நீ ಗೊತ್ತಾ? ஒன்ன நல்லா நினைவுல வச்சுக்க, ನೀನು ಬಹಳ ಆಳವಾಗಿ ಒಳಗಿಟ್ಟುಕೋ. நீ என்னைக்கெல்லாம் ನೀನು ಯಾವಾಗಲ್ಲ உன்னால முடியல, ನಿನ್ನಿಂದ ಆಗಲಿಲ್ಲ, எனக்கு உதவி இல்ல, ನನಗೆ ಸಹಾಯವಿಲ್ಲ, எனக்கு ஆதரவு இல்ல, ನನಗೆ ಆದರಣೆ ಇಲ್ಲ, மனம் தொய்ந்து போய், ಮನಸ್ಸು ಬಳಲಿ ಹೋಗಿ, மனசு வலியோட,
ಮನ ನೋವಿನೊಂದಿಗೆ நீ உன் தலை கவிழ்ந்து உட்கார்ந்திருப்ப இல்ல, ತಲೆ ಬಗ್ಗಿ ಕುಳಿತಿದ್ಯಲ್ಲ, இதுக்கு மேல என்ன செய்யறதுன்னு தெரியல ஆண்டவரேன்னு தலையில கை வச்சு உட்கார்ந்திருப்ப இல்ல, ಇನ್ನು ಮೇಲೆ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು ಗೊತ್ತಿಲ್ಲ ಸ್ವಾಮಿ ಅಂತ ತಲೆ ಮೇಲೆ ಕೈ ಇಟ್ಟಿದ್ದು நீ ಕುಳಿತಿದ್ಯಲ್ಲ, பூமியை பார்த்து உட்கார்ந்திருப்ப இல்ல, ಭೂಮಿಯನ್ನು ನೋಡಿ ಕುಳಿತಿರ್ತೀಯಲ್ಲ, அப்பெல்லாம் நீ நினைவுல வச்சுக்க, ಆಗಲ್ಲ ನೆನಪಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೋ. இந்த பூமி தான் சாட்சியாக இருக்கிறது. ಈ ಭೂಮಿಯ ಸಾಕ್ಷಿಯಾಗಿರುವುದು என்ன தெரியுமா? ಏನ್ ಗೊತ್ತಾ? உனக்கு அவர் உதவி செய்கிற கண்மலையாக இருக்கிறார். ನಿನಗೆ ಆತನು ಸಹಾಯ ಮಾಡುವ ಆಶ್ರಯವಾಗಿದ್ದಾನೆ. பூமியை பார்க்கிறப்பெல்லாம் நினைச்சுக்க, ಭೂಮಿಯನ್ನು ನೋಡುವಾಗಲೆಲ್ಲ ನೆನೆಸಿಕೋ, இந்த பூமியில இருக்கிற எல்லா காரியங்களும் மாறலாம், ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿರುವ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳು ಬದಲಾಗಿ, ஆனா பூமியை படைத்த கர்த்தர் மாற போறதில்ல. ಆದ್ರೆ ಭೂಮಿಯನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ ಆತನು ಬದಲಾಗೋದಿಲ್ಲ. அவருடைய சப்போர்ட் உனக்கு நிக்க போறதில்ல. ಆತನ ಸಪೋರ್ಟ್ ನಿನಗೆ ಎಂದಿಗೂ ನಿಲ್ಲೋದಿಲ್ಲ. இந்த பூமியில நீ கால் மிதிக்கிற ஒவ்வொரு நேரத்திலும் கணத்திலும் நீ அறிஞ்சு வச்சுக்க, கர்த்தர் மாறாதவராய் உன் பட்சத்தில் இருக்கிறார். ಈ ಭೂಮಿ ಮೇಲೆ ಹೆಜ್ಜೆ ಇಡುವ ಪ್ರತಿ ಬಾರಿ ಜ್ಞಾಪಕದಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೋ, ಕರ್ತನು ಯಾವತ್ತೂ ಬದಲಾಗದವನು. நீ பூமியை பார்க்கும்போது மட்டும் இல்ல, ಭೂಮಿಯನ್ನು ನೋಡುವಾಗ ಮಾತ್ರವಲ್ಲ, நீ பெருமூச்சு விடுவில்ல, ನೀನು ನಿಟ್ಟುಸಿರು ಬಿಡ್ತೀಯಲ್ಲ, ஆண்டவரே என்னால முடியலன்னு மேல பாப்பில்ல, ಸ್ವಾಮಿ ನನ್ನಿಂದ ಆಗ್ತಿಲ್ಲ ಎಂಬುದ ಮೇಲೆ ನೋಡ್ತೀಯಲ್ಲ, ரெண்டு கரத்தை விரிச்சு சரண்டர் ஆகுற ஆண்டவரே, ಎರಡು ಕರಗಳನ್ನ ಎತ್ತಿ ಶರಣಾಗ್ತಾನೆ ದೇವರೇ, இதுக்கு மேல என்னால முடியலன்னு நீ சொல்லவில்லை, ನನ್ನಿಂದ ಆಗುತ್ತಿಲ್ಲ ಎಂಬುದ ಹೇಳ್ತೀಯಲ್ಲ, அப்பெல்லாம் இந்த வானம் சாட்சி சொல்லும், ಆಗಲ್ಲ ಈ ಆಕಾಶ ಸಾಕ್ಷಿ உனக்கு ಹೇಳುತ್ತೆ. உதவி செய்கிற ஒரு கண்மலை ஒருவர் இருக்கிறார், ನಿನಗೆ ಸಹಾಯ ಮಾಡಲು ಆಶ್ರಯ ಗಿರಿ உனக்கு உதவி செய்கிற கண்மலை ஒருவர் இருக்கிறார், ಸಹಾಯ ಮಾಡಲು ನಿತ್ಯನಾದ ಆಶ್ರಯವಿದ್ದಾನೆ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியா? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியா? நீங்க நினைவுல வச்சுக்கிறீங்க பிரதர், ಜ್ಞಾಪಕದಲ್ಲಿ ಇಟ್ಕೊಳ್ಳಿ ಬ್ರದರ್. இப்ப நீங்க பூமியில தான் உட்கார்ந்து இருக்கீங்க, ಈಗೇನೋ ಭೂಮಿಯಲ್ಲೇ ಕುಳಿತಿದ್ದೀರಿ, ஆலயத்துல இருந்து வெளியில போவீங்கல்ல, ಆಲಯದಿಂದ ಹೊರಗೆ ಹೋಗ್ತಿರಲ್ಲ, பூமியில கால் மிதிப்பீங்கல்ல, ಭೂಮಿ ಮೇಲೆ ಹೆಜ್ಜೆ ಇಡ್ತಿರಲ್ಲ, ஒவ்வொரு அடிக்கும் நீங்க நினைவுல வச்சுக்கிறீங்க. ಒಂದೊಂದು ಹೆಜ್ಜೆ ಜ್ಞಾಪಕ ಇಟ್ಕೊಳ್ಳಿ. உன் சூழ்நிலை எது மாறினாலும் அப்பா மாறாதவரா உன்னோட இருப்பார். ನಿನ್ನ ಸ್ಥಿತಿ ಏನೇ ಬದಲಾದರೂ ಅಪ್ಪ ನಿನ್ನೊಂದಿಗೆ ಬದಲಾಗದ ಜೊತೆ ಇರುವ. மனிதர்கள் மாறலாம், ಮನುಷ್ಯರು ಬದಲಾಗ, வேலை மாறலாம், ಕೆಲಸ ಬದಲಾಗ, ஊழியம் மாறலாம், ಸೇವೆ ಬದಲಾಗ, வேலை பார்க்கிற இடம் மாறலாம், ಸೇವೆ ಮಾಡುವ ಸ್ಥಳ கிளைமேட் மாறலாம், ಕ್ಲೈಮೇಟ್ ಬದಲಾಗ, உன் சரீரத்துல காரியங்கள் மாறலாம், ನಿನ್ನ ಶರೀರದ ಕಾರ್ಯಗಳು ஆனா ಬದಲಾಗ. அப்பா ஒரு நாளும் மாறாதவரா இருப்பாரு. ಅಪ್ಪ ಯಾವತ್ತೂ ಬದಲಾಗದೇ ಇರುತ್ತಾನೆ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நான் உங்களுக்கு திடமனதா இருக்கும்படி சொல்லுகிறேன். ನಾನು ನಿಮಗೆ ಹಿತಕರವಾಗಿರಲೆಂದು ಹೇಳ್ತೇನೆ. தைரியமா கடந்து போங்க. ಧೈರ್ಯವಾಗಿ ದಾಟಿ இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களுக்கு கண்மலையாய் வெளிப்பட ஆரம்பிப்பார். ಕರ್ತನ ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ನಿಮಗೆ ಆಶ್ರಯ அவர் நித்திய கண்மலையாய் வெளிப்படுவார். ನಿತ್ಯನಾದ ದುರ್ಗವಾಗಿರುವನು. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சரி, முதல்ல மோசே சொல்றாரு, அவர் கண்மலை அப்பா. ಮೊದಲು ಮೋಶೆ ಹೇಳ್ತಾನೆ, ಆತನ ಆಶ್ರಯ ದುರ್ಗ. நீ எத்தனை முறை விழுந்திருந்தாலும், ನೀನ್ ಎಷ್ಟು ಬಾರು ಬಿದ್ದಿದ್ರು, இந்த 40 வருஷத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனையோ முறை அவரை விட்டு விலங்குனீங்க. 40 ವರ್ಷಗಳು ಇಸ್ರಾಯೇಲ್ರು ಎಷ್ಟೋ ಬಾರಿ ಆತನ ಬಿಟ್ಟು நான் உங்களையும் பார்த்துட்டேன், ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡ್ಬಿಟ್ಟೆ, அவரையும் பார்த்துட்டேன், ಆತನನ್ನು ನೋಡಿದೆ, உன்னுடைய விழுகையும் பார்த்துட்டேன், ನಿಮ್ಮ ಬೀಳುವಿಕೆ ನೋಡಿದೆ, அவருடைய மாறாத தன்மையையும் பார்த்துட்டேன். ಆತನ ಮಾರ್ಪಡದ ಗುಣಾತಿಶಯ ನೋಡಿದೆ. கர்த்தர் தான், ಕರ್ತನು ಕರ್ತನೇ. அவர் ஒரு நாள் தன்னை மாற்றிக் கொள்ளவே இல்லை. ಆತನು ಯಾವತ್ತೂ ತನ್ನನ್ನು ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. இஸ்ரவேலுக்கு கொடுத்த அன்வாண்டரிங் சப்போர்ட், அதாவது அசைக்கப்படாத ஒரு ஆதரவு, ಇಸ್ರಾಯೇಲರಿಗೆ ಕೊಟ್ಟಂತ ಕದಲಿಸಲ್ಪಡದಂತ ಒಂದು ಆಧರಣೆ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சரி, நான் நேரம் கருதி அடுத்ததுக்கு வர்றேன். ரெண்டாவது கண்மலைன்னு சொல்றாரு. ಎರಡನೇದು ಆಶ್ರಯ ದುರ್ಗ ಅಂತ ಹೇಳ್ತಾನೆ. 13வது வசனத்துல, 13ನೇ ವಾಕ್ಯ, 13வது வசனத்துல வாசிங்க. 13வது வசனம் வாசிங்க. Deuteronomy chapter 32 verse 13. பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார். இப்ப கன்னடத்துல ಆತನು ಅವರನ್ನು ಭೂಮಿಯ ಎತ್ತರವಾದ ಪ್ರದೇಶಗಳ ಮೇಲೆ ಹತ್ತಿಸಿ ಅವರಿಗೆ ವ್ಯವಸಾಯ ವೃದ್ಧಿಯನ್ನು ಉಂಟು ಮಾಡಿ ಬಂಡೆಯಿಂದ ಜೇನು ಗಿರಿಯಿಂದ ಎಣ್ಣೆಯು ದೊರೆಯುವಂತೆ ಮಾಡಿದ್ದು. முதல்ல சொன்னாரு அவர் கண்மலைன்னு சொன்னார். ಮೊದಲು ಹೇಳಿದ್ದು ಆತನು ನಿತ್ಯನಾದ வானம் சாட்சி,
ಆಕಾಶ ಸಾಕ್ಷಿ, பூமி சாட்சி, ಭೂಮಿ ಸಾಕ್ಷಿ. அவர் கண்மலையா போல இருக்கிறாரு. ಆತನು ಬಂಡೆ ಅಂತ ಇದ್ದಾನೆ. எப்படி கண்மலை அசையாதோ, ಹೇಗೆ ಬಂಡೆ ಕದಲಲು கொடுத்த சப்போர்ட்டும் அசையல, ಆತನ ಸಪೋರ್ಟ್ ಕದಲಲ್ಲ, அவருடைய அன்பு மாறல, ಆತನ ಪ್ರೀತಿ ಬದಲಾಗಲ್ಲ. இஸ்ரவேலர்கள் எவ்வளவோ விலகி இருந்தோம் மாறல, ಇಸ್ರಾಯೇಲರು ಎಷ್ಟೋ ಅಗಲಿದ್ರು ಆತನು ಅಗಲಿಲ್ಲ, கர்த்தர் மாறல, ಕರ್ತನು ಬದಲಾಗಿಲ್ಲ. அத சொன்னார். ಆತನು ಹೇಳಿದ. அடுத்து சொல்றாரு, ನಂತರ ಹೇಳ್ತಾನೆ, அவர் கண்மலையா இருக்கிற அவர் ஜனங்களை எப்படி நடத்துறார் தெரியுமா? ಆತನು ಬಂಡೆ ಅಂತಿದ್ದು ಜನರನ್ನ ಹೆಂಗ್ அவர் ನಡೆಸ್ತಾನೆ, நம்மளை எப்படி நடத்த போகிறார்? ಆತನು ಹೇಗೆ ನಡೆಸಲಿಕ್ಕಿದ್ದಾನೆ. அந்த வசனம் சொல்லுது, ಆ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, அவர் பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறி வர பண்ணுகிறார். ಆತನು ಭೂಮಿಯ ಎತ್ತರವಾದ ಪ್ರದೇಶಗಳ ಮೇಲೆ ಹತ್ತಿ ಬರುವಂತೆ ಮಾಡುವ. அப்படின்னா என்ன அர்த்தம்? ಅಂದ್ರೆ ಏನರ್ಥ? இந்த பூமியில எருசலேம் பட்டணம் தான் சென்டர். இந்த பூமி உலகத்தினுடைய மையமாக இருப்பது எருசலேம் பட்டணம். ಇಡೀ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಭೂಮಂಡಲದಲ್ಲಿ ಮಧ್ಯ ಕೇಂದ್ರವಾಗಿರತಕ್ಕ ಸ್ಥಳ ಯಾವುದಂದ್ರೆ ಅದು ಯೆರೂಸಲೇಮ್ ಪಟ್ಟಣ. நீங்க இந்த உலக உருண்டையில நடுவா ஒரு டாட் வைக்கணும்னா அந்த டாட் எங்க தான் விழுகும்? எருசலேம் பட்டணத்துல தான் விழுகும். ಈ ಭೂಪಟದಲ್ಲಿ ಮಧ್ಯವಾಗಿ ಒಂದು ನೀವು ಚುಕ್ಕೆ ಇಡಬೇಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅದು ಎಲ್ಲಿ ಬೀಳ್ತದೆ ಅಂದ್ರೆ ಯೆರೂಸಲೇಮ್ ಮೇಲೆ ಬೀಳ್ತದೆ. எசேக்கியேல் புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் பூமியின் மத்தியிலே குடியிருக்கிறார்கள். ಎಸೆಕಿಯೇಲನ ಗ್ರಂಥದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, ಆ ಜನರು ಭೂಮಿಯ ಮಧ್ಯಭಾಗದಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡ್ತಾರೆ. இந்த எருசலேமை தான் உயர்ந்த ஸ்தானம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ಈ ಯೆರೂಸಲೇಮನ್ನೇ ಎತ್ತರವಾದ ಸ್ಥಳ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಹೇಳ್ತಿರೋದು. அப்படின்னா என்ன பிரதர்? ಅಂದ್ರೆ ಏನ್ ಬ್ರದರ್? எருசலேம் தான் இருக்கிறதுல உயரமான இடமா? ಯೆರೂಸಲೇಮೇ ಇರೋದ್ರಲ್ಲೇ ಎತ್ತರವಾದದಾ? அப்படி கிடையாது. ಹಂಗಲ್ಲ. எருசலேமை விட உயரமான மலைகள்லாம் எவரெஸ்ட், நிறைய மலைகள் பட்டணங்கள்லாம் இருக்கு. ಯೆರೂಸಲೇಮಿಗಿಂತ ಎತ್ತರವಾದ ಪಟ್ಟಣಗಳೆಲ್ಲ ಇದೆ. பிசிக்கலா எருசலேம் உயரமான பட்டணம் கிடையாது. ವಾಸ್ತವವಾಗಿ ಯೆರೂಸಲೇಮ್ ಎತ್ತರವಾದ ಪಟ್ಟಣವಲ್ಲ. ஆனா ஆவிக்குரிய ரீதியில, ಆದ್ರೆ ಆತ್ಮಿಕವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ எருசலேம் மிக உயர்ந்த ஸ்தலமாக ஸ்தானமாக கருதப்படுகிறது. ಯೆರೂಸಲೇಮ್ ಬಹಳ ಎತ್ತರವು ಉನ್ನತವಾದ ಸ್ಥಳವಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. ஆவிக்குரிய உலகத்துல எருசலேம் பழைய ஏற்பாட்டு காலத்துல எருசலேம் உயர்ந்த ஸ்தானமாய் கருதப்பட்டது. ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಆತ್ಮಿಕ ರೀತಿಯಲ್ಲಿ ಯೆರೂಸಲೇಮ್ ಬಹಳ ಎತ್ತರವಾದ ಸ್ಥಳವಾಗಿ ಎನಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. அதனால உலகத்துல எங்க இருந்தும் யாரு எருசலேமுக்கு போனாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, அவர்கள் ஏறி போகிறார்கள் என்று சொல்லுவாங்க. ಹಂಗಾಗಿ ಲೋಕದಿಂದ ಯಾರೇ ಯೆರೂಸಲೇಮ್ಗೆ ಹೋದ್ರು ಕೂಡ ಅವರ ಕುರಿತು ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ? ಅವರು ಹತ್ತಿ ಹೋದರು ಎಂಬುದಾಗಿ. எந்த பட்டணத்துல இருந்து ஒருத்தர் எருசலேமுக்கு போனாலும் வேதத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா ஏறி போகிறாங்க, கோ அப் அப்படிதான் இருக்கும். வெண்ட் அப், ஏறி போனான், ஏறி போனார்கள் அப்படிதான் இருக்கும். ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಯಾವುದೇ ಪಟ್ಟಣದಿಂದ ಯೆರೂಸಲೇಮ್ಗೆ ಹೋದ್ರು ಕೂಡ ಆ ವಾಕ್ಯ ಭಾಗ ಹೀಗೆ ಬರ್ತದೆ, ಅವರು ಹತ್ತಿ ಹೋದರು ಎಂಬುದಾಗಿ. எஸ்ரா புஸ்தகம் 1வது அதிகாரம் 3வது வாக்கியம். ಎಜ್ರನ ಗ್ರಂಥ 1ನೇ ಅಧ್ಯಾಯದ 3ನೇ ವಾಕ್ಯ. எஸ்ரா 1ஆம் அதிகாரம் 3வது வாக்கியம். ಎಜ್ರನ ಗ್ರಂಥ 1ನೇ ಅಧ್ಯಾಯದ 3. எஸ்ரா chapter 1 verse 3. அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் கோரேஸ் ராஜா சொல்லுகிறார், ಕೋರೇಶ್ ಅರಸನು ಹೇಳ್ತಾನೆ, ஒரு கட்டளை கொடுக்கிறார். ಒಂದು ಆಜ್ಞೆ என்ன கட்டளை? ಏನ ಆಜ್ಞೆ? வாசிங்க. அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவனோடே அவனுடைய தேவன் இருப்பாராக. அவன் யூதாவில் உள்ள எருசலேமுக்கு போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்டக்கடவன். இப்ப எருசலேமுக்கு போய் அப்படின்னு இருக்கு இல்லையா? கன்னடத்துல வாசிங்க, பிறகு NIV பைபிள்ல வாசிங்க, இங்கிலீஷ்ல வாசிங்க. ನಿಮ್ಮಲ್ಲಿ ಯಾರು ಆತನ ಪ್ರಜೆಗಳಾಗಿರುತ್ತಾರೋ ಅವರು ಯಹೂದ ದೇಶದ ಯೆರೂಸಲೇಮಿಗೆ ಹೋಗಿ ಎಂಬ ಪದ ಇದೆಯಲ್ಲ, any one of his people among you, எந்த மனுஷன் உங்களுக்குள்ள, தேவனுடைய மனுஷன் உங்களுக்குள்ள இருக்கிறானோ, may his God be with him and let him go up to Jerusalem. Go up to Jerusalem. எருசலேமுக்கு ஏறி போவானாக. ಗೋ ಅಪ್ ಟು ಯೆರೂಸಲೇಮ್ ಅಂದ್ರೆ ಯೆರೂಸಲೇಮಿಗೆ ಹತ್ತಿ ಹೋಗಲಿ. எஸ்ரா 7:9 வாசிங்க. எஸ்ரா புத்தகம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனம். ಎಜ್ರನ ಗ್ರಂಥ எஸ்ரா chapter 7 verse 9. முதலாம் மாதம் முதல் தேதியிலே அவன் பாபிலோனிலிருந்து பிரயாணமாக புறப்பட்டு 5ஆம் மாதம் முதல் தேதியிலே தன் தேவனுடைய தயவுள்ள கரம் தன்மேல் இருந்ததினால் எருசலேமுக்கு வந்தான். ಕನ್ನಡத்துல பிறகு NIVல ಅವನು ಮೊದಲನೇ ತಿಂಗಳಿನ ಮೊದಲನೆಯ ದಿನದಲ್ಲಿ ಬಾಬೇಲಿನಿಂದ ಹೊರಟನು. ತನ್ನ ದೇವರ ಕೃಪಾ ಹಸ್ತ ಪಾಲನೆಯಿಂದ 5ನೇ ತಿಂಗಳಿನ ಮೊದಲನೆಯ ದಿನದಲ್ಲಿ ಯೆರೂಸಲೇಮಿಗೆ ಸೇರಿದನು.
he had began his journey from Babylon on the first day of the first month, and he arrived in Jerusalem on the first day of the fifth month. இப்ப எருசலேமுக்கு போறத குறிச்சு எல்லா இடத்துலயும் go up, அவன் ஏறி போனான் அப்படிங்கிற வார்த்தை தான் இருக்கும். ಯೆರೂಸಲೇಮಿಗೆ ಸೇರುವ ವಿಚಾರ ಬಂದಲ್ಲಿ ಅವನು ಹತ್ತಿ ಹೋದನು ಎಂಬ ಪದ ಅಲ್ಲಿ ಬರ್ತದೆ. பழைய ஏற்பாட்டுல அப்படி கருதப்பட்டது. ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಆ ರೀತಿ ಸೂಚಿಸಲಾಗಿದೆ. எருசலேம் உயர்ந்த ஸ்தானம். ಯೆರೂಸಲೇಮ್ ಉನ್ನತವಾದ ಸ್ಥಳ. ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்ல, பிசிக்கல் ரெல்ம் இல்ல, ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்ல எருசலேம் உயர்ந்த ஸ்தானம். ಶಾರೀರಿಕವಾಗಿ ಅಲ್ಲ, ಆತ್ಮಿಕ ರೀತಿಯಲ್ಲಿ ಯೆರೂಸಲೇಮ್ ಉನ್ನತ ಎತ್ತರವಾದ ಸ್ಥಳ. மற்ற இடத்துல இருக்கிறவங்க எல்லாம் அதுக்கு ஏறி வருகிறார்கள். ಇತರ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಇರೋರೆಲ್ಲ ಅಲ್ಲಿ ಹತ್ತಿ ಬರ್ತಾರೆ. அப்ப ஆவிக்குரிய ரீதியில அவர்கள் மேலான இடத்துக்கு ஏறி வருகிறார்கள். ಅಂದ್ರೆ ಆತ್ಮಿಕವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಅವರು ಮೇಲಾದ ಸ್ಥಿತಿಗೆ ಹತ್ತಿ ಬರ್ತಾರೆ. கர்த்தர் சொல்றாரு, ಕರ್ತನು ಹೇಳ್ತಾನೆ, கர்த்தராகிய கன்மலை என்ன செய்தார்னா, ಕರ್ತನಾದ ಈ ಒಂದು ಆಶ್ರಯ ಬಂಡೆ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறி வர பண்ணுகிறவர். ಭೂಮಿಯ ಎತ್ತರವಾದ ಸ್ಥಳಗಳಿಗೆ ಹತ್ತಿ ಬರುವಂತೆ ಮಾಡ್ತಾನೆ. அப்படின்னா என்ன அர்த்தம்? ಅಂದ್ರೆ ಏನರ್ಥ? ஆவிக்குரிய மண்டலத்துல அடுத்த கட்டத்திற்கு கொண்டு வருகிறவர். ಆತ್ಮಿಕ ಮಂಡಲದಲ್ಲಿ ಇನ್ನೊಂದು ಹಂತಕ್ಕೆ ಮೇಲೆ ಒಯ್ಯುವವನು. ஆவிக்குரிய மண்டலத்துல அடுத்த நிலைக்கு கொண்டு வருகிறவர். ಆತ್ಮಿಕ ಮಂಡಲದಲ್ಲಿ ಇನ್ನೊಂದು ಹಂತಕ್ಕೆ ತರತಕ್ಕವರು. கர்த்தருடைய நாமத்துல சொல்றேன், ಕರ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಹೇಳ್ತೇನೆ, இந்த 2026ல 2026ರಲ್ಲಿ ஆண்டவர் நித்திய கன்மலையாய் உங்களுக்கு வெளிப்படுவார். ದೇವರು ನಿತ್ಯನಾದ ಆಶ್ರಯವಾಗಿ ನಿಮಗೆ நீங்க ஆவிக்குரிய மண்டலங்கள்ல அடுத்த கட்டத்துக்கு ஏறி வர ஆரம்பிப்பீர்கள். ನೀವು ಆತ್ಮಿಕ ರೀತಿಯಲ್ಲಿ ಇನ್ನೊಂದು ಹಂತ ಮೇಲೆ ಎದ್ದು ಬರ್ತೀರಿ. ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்ல நெக்ஸ்ட் லெவலுக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போக ஆரம்பிப்பார். ಆತ್ಮಿಕವಾದ ಸ್ಪಿರಿಚುವಲ್ ರೆಲಮ್ ಅಲ್ಲಿ ಇನ್ನೊಂದು ಹಂತಕ್ಕೆ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಒಯ್ಯುವ. நீங்கள் எருசலேமுக்கு ஏறி போவீர்கள். ನೀವು ಯೆರೂಸಲೇಮಿಗೆ ಹತ್ತಿ ಹೋಗುವಿರಿ. ஆவிக்குரிய எருசலேமுக்குள்ள ஏறி போவீர்கள். ಆತ್ಮಿಕವಾದ ಯೆರೂಸಲೇಮಿಗೆ ಹತ್ತಿ ಹೋಗುವಿರಿ. நீங்கள் பரிசுத்த நகரத்திற்குள்ள பிரவேசிப்பீர்கள். ಪರಿಶುದ್ಧ ನಗರದೊಳಗೆ ಪ್ರವೇಶಿಸುವಿರಿ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ಆಮೆನ್. நீங்க இருக்கிற நிலைமையை விட ನೀವು ಇರುವ ಸ್ಥಿತಿಗಿಂತ அவர் நெக்ஸ்ட் லெவலுக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வருகிறவர். ನೆಕ್ಸ್ಟ್ ಲೆವೆಲ್ಗೆ ನಿಮ್ಮನ್ನು ಬರಮಾಡ್ತಿದ್ದಾನೆ. எஸ்ராவை குறித்து வசனம் சொல்லுது, ಎಜ್ರನ ಕುರಿತು ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, முதலாம் மாதம் முதல் தேதியிலிருந்து ಮೊದಲನೇ ತಿಂಗಳ ಮೊದಲನೇ ஐந்தாம் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் 5ನೇ ತಿಂಗಳ 5ನೇ ದಿನ பயணம் செஞ்சு ಪ್ರಯಾಣ ಮಾಡಿ அவர் எருசலேமுக்குள்ளே போனாராம். ತನ್ನ ಯೆರೂಸಲೇಮಿಗೆ ಸೇರಿದನು. நான் உங்களுக்கு சொல்றேன், ನಾನು ನಿಮಗೂ ಹೇಳ್ತೇನೆ, இந்த முதல் 5 மாதங்கள் ಈ ಮೊದಲ 5 ತಿಂಗಳುಗಳು ஆண்டவரோட நிறைய நேரம் செலவு செய்யுங்க. ದೇವರೊಂದಿಗೆ ಅಧಿಕ ಸಮಯ ಕಳೆಯಿರಿ. நிறைய ஜெபத்தை கூட்டுங்க. ಅಧಿಕ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೂಡಿಸಿರಿ. ஒரு வாரம் கூட ஆராதனைக்கு மிஸ் பண்ணாதீங்க. ಒಂದು ವಾರ ಆರಾಧನೆ ತಪ್ಪಿಸ್ಕೋಬೇಡಿ. மற்ற எல்லா ஜெபங்களையும் கூடுமான மட்டும் பங்கு கொள்ளுங்க. ಇತರ ಎಲ್ಲಾ ಪ್ರಾರ್ಥನೆಗಳು ಸಾಧ್ಯವಾದಷ್ಟು ಸೇರ್ರಿ. ஆராதனைக்கு டைமுக்கு வந்து நிக்கணும்னு நினைங்க. ಆರಾಧನೆಗೆ ಸಮಯಕ್ಕೆ ತಕ್ಕಂತೆ ಬರಬೇಕಂತ ನೆನೆಸಿರಿ. கர்த்தருடைய நாமத்துல சொல்லுகிறேன், ಕರ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಹೇಳ್ತೇನೆ, இந்த வழியில முதல் 5 மாதங்கள் பிரயாணப்படுவோம். ಈ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಮೊದಲ 5 ತಿಂಗಳು ಪ್ರಯಾಣಿಸೋಣ. மீதம் இருக்கிற 7 மாதங்கள்ல ಇನ್ನು ಉಳಿದಿರುವ 7 மாதங்கள்ல ಉಳಿದಿರುವ 7 ತಿಂಗಳಲ್ಲಿ ஆண்டவர் உங்களை எருசலேமுக்குள்ளே உலாவ பண்ணுவார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಯೆರೂಸಲೇಮಿನಲ್ಲಿ ஆவிக்குரிய மண்டலங்களிலே உலாவ பண்ணுவார். ಆತ್ಮಿಕ ಲೋಕದಲ್ಲಿ ಚಲಿಸುವಂತೆ ಮಾಡುವ. ஆவிக்குரிய மண்டலங்களில் நீங்கள் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை காண ஆரம்பிப்பீர்கள். ಆತ್ಮಿಕ ಲೋಕದಲ್ಲಿ ಹೊರಗೂ ಒಳಗೂ ಮೇವನ್ನು ಕಂಡುಕೊಳ್ಳುವಿರಿ. 5 மாதங்கள் நீங்கள் ஆயத்தப்படுவீர்கள். 5 ತಿಂಗಳುಗಳು ಸಿದ್ಧಗೊಳ್ಳುವಿರಿ. அடுத்த 7 மாதங்களுக்கு கர்த்தர் உங்களுக்கு உள்ளும் புறமுமான மேய்ச்சலை கண்டடைய பண்ணுவார். ನಂತರದ 7 ತಿಂಗಳು ಹೊರಗೂ ಒಳಗೂ ಮೇವುಗಳು ಕಂಡುಕೊಳ್ಳುವಂತೆ ಮಾಡುವ. உங்களை ஆவிக்குரிய மண்டலத்தின் உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறி வர பண்ணுவார். ಆತ್ಮಿಕವಾದ ಉನ್ನತ ಆಶ್ರಯ ಗಿರಿಯಲ್ಲಿ ಹತ್ತಿ ಬರುವಂತೆ ಮಾಡುವ. நான் டிக்ளேர் பண்றேன், ಇದನ್ನು ಡಿಕ್ಲೇರ್ ಮಾಡ್ತೇನೆ. இந்த வருஷத்துல உன்னுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்க ஆரம்பிக்கும். ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ಆತ್ಮಿಕ ಮನೋನೇತ್ರಗಳು ஒரு ತೆರೆಯಲ್ಪಡುತ್ತವೆ. மனுஷனை பார்க்கிற போது ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ನೋಡುವಾಗ அவருடைய பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் வரைக்கும் எல்லாவற்றையும் கர்த்தர் உனக்கு காண்பிக்க ஆரம்பிப்பார். ಆತನ ಗತಕಾಲ ವರ್ತಮಾನ ಭವಿಷ್ಯತ್ ಕಾಲದ ಎಲ್ಲಾ ಸಂಗತಿಗಳನ್ನು ವ್ಯಕ್ತ ಮಾಡುವನು. உன்னுடைய ஆவிக்குரிய செவிகள் திறக்க ஆரம்பிக்கும். ಆತ್ಮಿಕ ಕಿವಿಗಳು ತೆರೆಯಲಾಗ್ತದೆ. 1000 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறவன் பேசுறதை உன்னுடைய காதுகள் கேட்க ஆரம்பிக்கும். ಸಾವಿರದಲ್ಲಿ ಆ ಕಡೆ ಕುಳಿತಿರುವ ನಿನಗೆ ಇಲ್ಲಿ ಆಡುವವರ ಮಾತು ಕೇಳಲಾಗ್ತದೆ. உன்னுடைய ஆவிக்குரிய இருதயம் திறக்கப்படும். ನಿನ್ನ ಆತ್ಮಿಕ ಹೃದಯ ತೆರೆಯಲಾಗುತ್ತದೆ. உன்னுடைய ஆவிக்குரிய இருதயம் திறக்கப்படும். ನಿನ್ನ ಆತ್ಮಿಕ ಹೃದಯ ತೆರೆಯಲ್ಪಡುತ್ತದೆ. இந்த 3 காரியங்களை நீ கேட்டதானே, ಈ 3 ಕಾರ್ಯಗಳು ಕೇಳಿದೆ ತಾನೆ. கண்ணு திறக்கணும், ನನ್ನ ಕಣ್ಣು ತೆರಿಬೇಕು, காது திறக்கணும், ನನ್ನ ಕಿವಿ ತೆರಿಬೇಕು, என் இருதயத்துல அந்த அறிகிற அறிவு வரணும். ನನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ತಿಳುಕೊಳ್ಳುವ ತಿಳುವಳಿಕೆ ಬರಬೇಕು. மூணை நீ கேட்டதானே, ಈ 3 ಕೇಳಿದೆ ತಾನೆ. கர்த்தர் வரும் நாட்கள் அதை திறப்பார். ದೇವರು ಬರುವ ದಿನಗಳಲ್ಲಿ ಕೊಡುವನು. I declare in the name of Jesus Christ. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಡಿಕ್ಲೇರ್ ಮಾಡ್ತೇನೆ. கூடுதலா சொல்றேன், ನಾನು ಮುಂಚೆ
ಖಚಿತವಾಗಿ உன் வாயை கர்த்தர் திறப்பா. ನಿನ್ನ ಬಾಯನ್ನು ದೇವರು ತೆರೆಯುವ. அவர் சொன்னதை நீ சொல்லுவ. ಆತನು ನುಡಿಯುವುದನ್ನು ನುಡಿಯುವ. நான் சொல்றேன், ನಾನು ಹೇಳ್ತೇನೆ, அவர் சொல்ல எப்படி ஆகுமோ ಆತನು ನುಡಿಯಲು ಹೇಗಾಗ್ತದೋ நீ சொல்லவும் ஆகும். ನೀನು ನುಡಿದರೂ ಹಾಗೆ ಆಗುತ್ತೆ. கட்டளையிட நிற்க, ನೀನು ಆಜ್ಞಾಪಿಸಲು ನಿಲ್ಲುವುದು. பரலோகம் உன் வார்த்தைகளை கனம் பண்ணும். ಪರಲೋಕ ನಿನ್ನ ಮಾತುಗಳನ್ನು ಗೌರವಿಸುವವು. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கர்த்தர் கண்மலையாய் உங்களுக்கு வெளிப்படுவார். ದೇವರು ಆಶ್ರಯ ಗಿರಿಯಾಗಿ ಪ್ರಕಟಗೊಳ್ಳುವ. அவர் உங்களை பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறி வர பண்ணுவார். ಭೂಮಿಯ ಎತ್ತರ ಸ್ಥಳಗಳಿಗೆ ಹತ್ತಿ ಬರುವಂತೆ ಮಾಡುವ. ஆவிக்குரிய மண்டலங்கள்ல உங்களை ஏறி வர பண்ணுவார். ಆತ್ಮಿಕ ಮಂಡಲಗಳಲ್ಲಿ ಹತ್ತಿ ಬರುವಂತೆ ಮಾಡುವ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சரி, அடுத்த வார்த்தை சொல்லுகிறது. ನಂತರದ ಮಾತು ಹೇಳ್ತಾರೆ. அடுத்த வார்த்தை, பூமியின் ஸ்தானங்களில் ஏறி வர பண்ணி ಭೂಮಿಯ ಎತ್ತರ ಸ್ಥಳಗಳಿಗೆ ಹತ್ತಿ ಬರುವಂತೆ ಮಾಡಿ. உபாகமம் 32:11, Deuteronomy 32:11. பூமியின் விளையும் வயல்வெளியில் விளையும் பலனா, பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். நல்ல கவனிங்க. ಅವರಿಗೆ ವ್ಯವಸಾಯ ವೃದ್ಧಿಯನ್ನು ಉಂಟು ಮಾಡಿ ಅದನ್ನು ಸೇವಿಸುವಂತೆ ಮಾಡಿದ. அவர் பூமியின் பலனை உனக்கு புசிக்க கொடுப்பார். ಭೂಮಿಯ ಫಲವನ್ನು ಭುಜಿಸಲು ಕೊಡುವ. இப்ப நீங்க கேட்கலாம், ನೀವು ಕೇಳಬಹುದು, பிரதர் ஆவிக்குரிய மண்டலத்துல மட்டும்தான் ஆளுகை கிடைக்குமா? ಆತ್ಮಿಕ ಲೋಕದಲ್ಲಿ ಆಳ್ವಿಕೆ ದೊರೀತದಾ? பரிசுத்த நகரத்துக்குள்ள நான் பிரவேசிப்பேன், ಪರಿಶುದ್ಧ ನಗರದಲ್ಲಿ ಪ್ರವೇಶಿಸುವೆ, பரிசுத்த மண்டலங்கள்ல பிரவேசிப்பேன், ಪರಿಶುದ್ಧ ಮಂಡಲಗಳಲ್ಲಿ ಪ್ರವೇಶಿಸುವೆ. பூமியில பலன் கிடையாதா? ಭೂಮಿಯಲ್ಲಿ ಫಲ ಇಲ್ವಾ? அப்படி சொல்லல, ಹಂಗೆ ಹೇಳ್ತಿಲ್ಲ. அவர் பூமியின் விளையும் பலனை கர்த்தர் உனக்கு தருவார். ಆತನು ಭೂಮಿಯ ಫಲವನ್ನು ನಿನಗೆ ಉಂಟು ಮಾಡುವ. இந்த பூமிக்குரிய விளைச்சலை அப்பா உங்களுக்கு கட்டளையிடுவார். ಭೂಮಿಯ ಬೆಳೆಗಳಲ್ಲಿ ಫಲವನ್ನು ಅಪ್ಪ ನಿಮಗೆ ಕೊಡುವನು. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எனக்கு ஆச்சரியம், ನನಗೆ ಆಶ್ಚರ್ಯ, இந்த வசனம் புசிப்பதையும் உண்ணுவதையும் மட்டுமே பேசுகிறது. ಈ ವಚನ ಉಣ್ಣುವುದು ಸೇವಿಸುವುದು ಕುರಿತು ಮಾತ್ರ ಮಾತಾಡ್ತದೆ. கர்த்தர் உங்களை பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களிலே ஆவிக்குரிய மண்டலத்துல ஏறி வர பண்ணுவார். ದೇವರು ಭೂಮಿಯ ಎತ್ತರವಾದ ಪ್ರದೇಶಗಳಲ್ಲಿ ಹತ್ತಿ ಬರುವಂತೆ ಆತ್ಮಿಕವಾಗಿ ಮಾಡ್ತಾನೆ. பூமியில் விளையும் பலனை புசிப்பீங்க, ಭೂಮಿಯ ಫಲವನ್ನು ನೀವು ಭುಜಿಸುವಿರಿ. கண்மலையின் தேனை புசிப்பீங்க, ಬಂಡೆಯ ಜೇನನ್ನು ಅನುಭವಿಸುವಿರಿ. கண்மலையிலிருந்து வடியும் எண்ணெயை நீங்கள் உண்பீர்கள். ಆ ಬಂಡೆಯಿಂದ ಹೊರಡತಕ್ಕ ಎಣ್ಣೆಯನ್ನು ನೀವು ಸೇವಿಸುವಿರಿ. புசிக்கிறதையும் சாப்பிடுறதையும் மட்டும்தான் பேசுறாரு. ಇಲ್ಲಿ ಭುಜಿಸುವುದು ಆಹಾರ ಸೇವಿಸುವುದೇ ಮಾತಾಡ್ತಾರೆ. உழைப்ப குறிச்சு எதுவுமே பேச மாட்டாரு. ದುಡಿಮೆ ಕುರಿತು ಏನು ಮಾತಾಡ್ತಿಲ್ಲ. உழைச்சாதானே விளையும், ದುಡಿದ್ರೆ ತಾನೇ ಬೆಳೆಯೋದು, உழைச்சாதானே சாப்பிட முடியும், ದುಡಿದ್ರೆ ತಾನೇ ಊಟ ಮಾಡಕ್ಕಾಗೋದು. பிரதர் பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களுக்கு வந்துட்டேன். ಬ್ರದರ್, ಭೂಮಿ ಎತ್ತರ ಪ್ರದೇಶಗಳು ಬಂದೆ. இஸ்ரவேல் ஜனங்களை எருசலேமுக்கு கொண்டு வர்றாரு. ಇಸ್ರಾಯೇಲ್ರನ್ನು ಯೆರೂಸಲೇಮಿಗೆ ಬರಮಾಡ್ತಾನೆ. ஆனா உழைக்கணும்னு சொல்ல மாட்டாரு. ಆದ್ರೆ ದುಡಿಯೋದು ಕುರಿತು ಹೇಳ್ತಿಲ್ವೇ? நீ உழைச்சு பலனை புசிப்பேன்னு சொல்லல, ನೀನು ದುಡಿದು ಆಹಾರ ಸೇವಿಸು ಅಂತ ಹೇಳ್ತಿಲ್ಲ. உனக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவர்களை புசிக்க ஆரம்பிப்ப. ನಾನು ನಿನಗೆ ಸಿದ್ಧ ಮಾಡಿದವುಗಳನ್ನು ಸೇವಿಸಲು ಮುಂದಾಗುವಿ. அதே வார்த்தை கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு பிரதர். ಅದೇ ಮಾತನ್ನ ದೇವರು ನಿಮಗೂ ಹೇಳ್ತಾನೆ ಬ್ರದರ್. இத்தனை வருஷம் நீங்க உழைத்த பலனை புசிச்சீங்க, ಇಷ್ಟು ವರ್ಷ ದುಡಿದುದನ್ನು ನೀವು ಸೇವಿಸ್ತಿದ್ರಿ. இனிமே அவர் ஆயத்தம் பண்ணினவைகளை புசிக்க ஆரம்பிப்பீங்க. ಇನ್ನು ಆತನು ಸಿದ್ಧ ಮಾಡಿದವುಗಳನ್ನು ಭುಜಿಸಲು ಮುಂದಾಗುವಿರಿ. பரலோகத்தின் விளைச்சலை புசிப்பீங்க. ಪರಲೋಕದ ಬೆಳೆಯನ್ನು ನೀವು ಅನುಭವಿಸುವಿರಿ. பரலோகம் உங்களுக்கு விளைச்சலை கட்டளையிட ஆரம்பிக்கும். ಪರಲೋಕ ನಿಮಗೆ ಬೆಳೆಯನ್ನು ಆಜ್ಞಾಪಿಸುತ್ತದೆ. புறஜாதிகளின் விளைச்சலை புசிப்பீங்க. ಅನ್ಯ ಜನರ ಬೆಳೆಗಳನ್ನು ನೀವು ಭುಜಿಸುವಿರಿ. துன்மார்க்கர்கள் உங்களுக்காக சேர்த்து வைத்ததை புசிப்பீர்கள். ದುಷ್ಟರು ನಿಮಗಾಗಿ ಕೂಡಿಸಿ ಇಟ್ಟಿರುವುದನ್ನು ಭುಜಿಸುವಿರಿ. துன்மார்க்கர்கள் சேர்த்து வைத்தது உங்களிடமாய் திரும்ப ஆரம்பிக்கும். ದುಷ್ಟರು ಕೂಡಿಸಿಟ್ಟಿರುವುದು ನಿಮ್ಮ ಬಳಿಗೆ ಹುಡುಕಿ ಬರುತ್ತದೆ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நான் டிக்ளேர் பண்றேன் பிரதர். நான் டிக்ளேர் ಮಾಡ್ತೇನೆ ಬ್ರದರ್. நான் உங்களை உழைக்க வேணாம்னு சொல்லல, நான் ದುಡಿಬೇಡ್ರಿ ಅಂತ ಹೇಳಿಲ್ಲ. அதுக்காக நீங்க ரொம்ப போட்டு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ಹಂಗಾಗಿ ಅದಕ್ಕಾಗಿ ತುಂಬಾ ಕಷ್ಟಪಡಬೇಕಾಗಿಲ್ಲ. நான் சொல்றேன் பிரதர், ನಾನು ಹೇಳ್ತೇನೆ, உங்க பிரயாசத்தின் பலனை அல்ல, ನಿಮ್ಮ ಪ್ರಯಾಸದ ಫಲವಲ್ಲ, உங்க வேர்வையின் பலனை அல்ல, ನಿಮ್ಮ ಬೆವರಿನ ಫಲವಲ್ಲ, அவர் சிந்தின ரத்தத்தின் பலனை நீங்கள் புசிக்க ஆரம்பிப்பீர்கள். ಸುರಿಸಿದ ರಕ್ತದ ಫಲವನ್ನು ನೀವು ಅನುಭವಿಸುವಿರಿ. நீங்க வேர்வை சிந்தினதனுடைய பலன் அல்ல, ನೀವು ಬೆವರು ಸುರಿಸಿದ ಫಲವಲ್ಲ, உன் உழைப்பின் பலன் அல்ல, ನಿನ್ನ ದುಡಿಮೆಯ ಫಲವಲ್ಲ, உனக்காக உத்தமமான கிரியைகளை நடப்பிக்கிற கண்மலையின் பலனை நீங்கள் புசிப்பீர்கள். ನಿನಗಾಗಿ ಉತ್ತಮವಾದ ಕೃತ್ಯಗಳನ್ನು ಎಸಗುವ ನಿತ್ಯನಾದ ಆಶ್ರಯ ಬಂಡೆಯ ಫಲವನ್ನು ಅನುಭವಿಸುವಿರಿ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? முதல்ல சொன்னாரு, ಮೊದಲು ಹೇಳ್ದ, எது மாறினாலும்
ಏನೇ ಬದಲಾಗ என் உதவியும் என் சப்போர்ட்டும் உனக்கு மாற போறது கிடையாது. ನನ್ನ ಸಹಾಯ ಸಪೋರ್ಟ್ ನಿನಗೆ ಬದಲಾಗಲ್ಲ. அவர் கண்மலை. ಆತನ ಬಂಡೆ. அடுத்து சொன்னாரு, ನಂತರ ಹೇಳ್ತಾರೆ, உன்னை நான் நெக்ஸ்ட் லெவல்ல ஸ்பிரிச்சுவலுக்கு கொண்டு வருவேன். ನಿನ್ನನ್ನು ನಂತರದ ಹಂತದಲ್ಲಿ ಆತ್ಮಿಕತೆಯಲ್ಲಿ ಒಯ್ಯುವೆ. உன்னுடைய ஆவிக்குரிய ரெல்ம் மாற போகிறது. ಆತ್ಮಿಕ ರೆಲಮ್ ನಿನಗೆ ಬದಲಾಗುತ್ತೆ. நீங்க இப்பவே ரெடி ஆயிருங்க. ನೀನು ಈಗಲೇ ಸಿದ್ಧರಾಗಿ ஆயத்தப்படுங்க. ಸಿದ್ಧಗೊಳ್ರಿ. நீங்கள் கர்த்தரே உங்களை கொண்டு போவா. ದೇವರಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ಒಯ್ತಾನೆ. அவருடைய தயவுள்ள கரம் உன்னை கொண்டு போகும். ಆತನ ದಯವುಳ್ಳ ಕರ ನಿಮ್ಮನ್ನು ಒಯ್ತದೆ. எஸ்ராவை எப்படி அந்த தயவுள்ள கரம் எருசலேமுக்கு கொண்டு போனது போல ಎಜ್ರನನ್ನು ದಯವುಳ್ಳ ಕರವು ಯೆರೂಸಲೇಮಿಗೆ ಒಯ್ದಂತೆ. நீ ஏதாவது செஞ்சு அங்க ஏறி போறதில்ல. ನೀನೇ ಅಲ್ಲಿ ಹತ್ತಿ ಹೋಗುವಂತದಲ್ಲ. அவருடைய தயவுள்ள கரம் உன்னை கொண்டு போகும். ಆತನ ದಯವುಳ್ಳ ಕರ ನಿನ್ನನ್ನು ಒಯ್ಯುವುದು. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அடுத்து சொன்னாரு, ನಂತರ ಹೇಳ್ತಾರೆ, நீ ஆவிக்குரிய ரெல்முடைய பலனை மட்டும் இல்ல, ನೀನು ಆತ್ಮಿಕ ಫಲವನ್ನು ಮಾತ್ರವಲ್ಲ, பூமியின் பலனையும் நீ புசிப்ப. ಭೂಮಿಯ ಫಲವನ್ನು ಅನುಭವಿಸುವೆ. அது நீ உழைத்ததல்ல, ಅದು ನೀನ್ ದುಡಿದಿದ್ದಲ್ಲ, நான் உனக்காக உழைச்சு வச்சது. ನಾನ್ ನಿನಗಾಗಿ ದುಡಿದಿಟ್ಟಿರು. நீ பிரயாசப்பட்டதில்ல, ನೀನು ಪ್ರಯಾಸ ಪಟ್ಟದಲ್ಲ, நான் உனக்காக பாடுபட்டு வச்சிருக்கிறது. ನಾನು ನಿನಗಾಗಿ ಬಾಧೆ ಒಂದು நீ ಇಟ್ಟಿರುವಂತದ್ದು. வேர்வை சிந்தினதல்ல, ನೀನು ಬೆವರು ಸುರಿಸಿದಲ್ಲ, நான் உனக்காக ரத்தம் சிந்தி வச்சிருக்கிறது. ನಾನು ನಿನಗಾಗಿ ರಕ್ತ ಸುರಿಸಿ ಇಟ್ಟಿರುವಂತದ್ದು. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சரி, அடுத்து சொல்றாரு, ನಂತರ ಹೇಳ್ತಾರೆ, கண்மலையிலிருந்து கண்மலையின் தேனை புசிப்பீர்கள். ಬಂಡೆಯಿಂದ ಬರತಕ್ಕ ಜೇನನ್ನು ನೀವು ಭುಜಿಸುವಿರಿ. honey from the rock. ಆ கண்மலையின் தேன், ಬಂಡೆಯಿಂದ ಹೊರಡುವ ಜೇನು, கண்மலையின் தேன். ಬಂಡೆಯ ಜೇನು அப்படின்னா என்ன பிரதர்? ಅಂದ್ರೆ ಏನ್ ಬ್ರದರ್? இஸ்ரவேல் தேசத்துல ಇಸ್ರಾಯೇಲ್ ದೇಶದಲ್ಲಿ இந்த தேனியினால் கிடைக்கிற தேன் இருக்குல்ல, பீ ஹனி இருக்குல்ல, அது ரொம்ப ரேர், அது கிடைக்காது அவ்வளவா. ಈ ಕಾಡು ಜೇನಿನಿಂದ ಬರತಕ್ಕ ಜೇನಿದೆಯಲ್ಲ, ಅದು ದೊರೆಯೋದಿಲ್ಲ, ಬಹಳ ವಿರಳ. ಅದು தேனி இருக்குல்ல, தேனி பூச்சி இருக்குல்ல, அது சேகரிக்கிற தேன் ரொம்ப ரேர். ಜೇನು ಹುಳ ಇದೆಯಲ್ಲ, ಅದರಿಂದ ಸಂಗ್ರಹಿಸಲ್ಪಟ್ಟ ಜೇನು ಅನ್ನೋದು ಬಹಳ ವಿರಳ. அது எங்கேயோ காட்டுலயோ ஏதோ ஒரு இடத்துல அப்படி கிடைச்சாதான் அரிது. அது ಕಾಡಲ್ಲಿ ಎಲ್ಲಾದ್ರೂ ಸಿಕ್ಕಿದ್ರೇನೆ ಅದು ಬಹಳ ವಿರಳವ ನೋಡಿ. அதனாலதான் நீதிமொழிகள் சொல்லும்போது என்னது, தேனை கண்டுபிடிக்கிறவன் மட்டாய் சாப்பிடுவானா, அப்படித்தான் இருக்கு இல்லையா? தேனை கண்டுபிடிக்கிறதே இங்க கொஞ்சம் கஷ்டம். ಜೇನನ್ನು ಕಂಡುಹಿಡಿಯೋದು ಅನ್ನೋದು ಅಷ್ಟು ಕಷ್ಟ. யோனத்தான் சவுலுடைய மகன் யோனத்தான் காட்டுக்குள்ள போனப்ப ஒரு கொஞ்சம் தேனை கண்டுபிடிச்சான். ಯೋನಾಥನನು ಕಾಡಲ್ಲಿ ಹೋಗುವಾಗ ಜೇನನ್ನು ಕಂಡುಕೊಂಡ. இங்க தேன்னா என்ன அர்த்தம்னா, ಇಲ್ಲಿ ಜೇನ್ ಅಂದ್ರೆ ಏನು? இஸ்ரவேலை பொறுத்த மட்டுமே ಇಸ್ರಾಯೇಲ್ರು பாலும் தேனும் ஓடுகிற தேசம்னு இருக்குல்ல, ಹಾಲು ಜೇನು ಅರಿಯುವ ದೇಶ ಅಂತ ಇದೆಯಲ್ಲ. தேன்னா என்ன ಅರ್ಥம்னா, ಜೇನ್ ಅಂದ್ರೆ ಏನರ್ಥ? தேனியில வர்ற தேன் இல்ல, ಹೂಗಳಿಂದ ಬರುವ ಜೇನಲ್ಲ. பேரிச்சம் பழம் இருக்குல்ல, ಈ ಖರ್ಜೂರ ಹಣ್ಣು ಇದೆಯಲ್ಲ, அந்த பேரிச்சம் பழத்தை கொட்டை எடுத்துட்டு அதை நல்லா அரைச்சு தேனை போல வீட்டுல குடங்குடமா வச்சிருப்பாங்க. அதுதான் இஸ்ரவேல்ல தேனுங்கிறது. அதுதான் ಈ ಖರ್ಜೂರ ಹಣ್ಣನ್ನ ಒಳಗಿರುವ ಬೀಜ ತೆಗೆದು ಹಣ್ಣನ್ನು ಪೂರ್ತಿಯಾಗಿ ಜಜ್ಜಿ ಅದನ್ನು ರಸದಂತೆ ಈ ಮನೆಯಲ್ಲಿ ಬಿಂದಿಗೆ ಇಟ್ಟಿರ್ತಾರೆ. ಅದೇ ಅವರ ಮಟ್ಟಿಗೆ ಜೇನು. பேரிச்சம் பழங்கள் நல்லா விளையும், ಖರ್ಜೂರ ಹಣ್ಣು ಹೆಚ್ಚಾಗಿ ಬೆಳೀತದೆ. அந்த பேரிச்சம் பழங்களை எடுத்து கொட்டை எடுத்துட்டு அதை அரைச்சு வச்சுக்கிடுவாங்க. ಆ ಖರ್ಜೂರ ಹಣ್ಣಿನ ಒಳಗಿರುವ ಬೀಜ ತೆಗೆದು ಅದನ್ನು ರುಬ್ಬಿ ಇಟ್ಕೊಳ್ಳೋರು. அதுல இருந்து கிடைக்கிறத தான் அவங்க தேனுன்னு சொல்லுவாங்க. ಅದರಿಂದ ದೊರೆಯುವಂತದೇ ಅವರು ಜೇನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. திராட்சை பழங்களையே அதை போல என்ன செய்வாங்கன்னா, அந்த சீடை எடுத்துட்டு அதை வேக வச்சு அந்த திராட்சை பழங்களை நல்லா பிழிஞ்சு அதை நல்லா வடிகட்டி அதை கெட்டியாக்கி கொதிக்க வச்சு கெட்டியாக்கி அதை தேனா யூஸ் பண்ணுவாங்க. ಅದರಂತೆ ದ್ರಾಕ್ಷಿ ಹಣ್ಣಿನ ಬೀಜಗಳನ್ನ ತೆಗೆದು ಅದನ್ನು ಕುದಿಸಿ ಅದನ್ನು ಹಿಂಡಿ ಅದನ್ನು ರಸವಾಗಿ ತೆಗೆದು ಅದನ್ನು ಜೇನು ತರ ಇಟ್ಕೊಳ್ಳೋರು. அப்ப இந்த மேஜரா இந்த தேன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த பேரிச்சம் பழத்துல இருந்து வர்ற தேன். ಈ ಶೇಕಡದಷ್ಟು ಜೇನು ಅಂದ್ರೆ ಏನರ್ಥ? ಈ ಖರ್ಜೂರ ಹಣ್ಣಿನಿಂದ ಬರತಕ್ಕಂತ ಆ ಜೇನು. ஆண்டவர் ஒரு 7 விருட்சங்களை மென்ஷன் பண்ணி காட்டுறாரு பாருங்க. ದೇವರು ಒಂದು 7 ವೃಕ್ಷಗಳನ್ನ ಸೂಚಿಸಿ ಹೇಳ್ತಾರೆ. என்னாகும் புத்தகம் 8வது அதிகாரம் 8வது வசனம். சீக்கிரம் வாசிங்க. நம்ம சாப்டர் 8 verse 8. ಅರಣ್ಯಕಾಂಡ 8ನೇ ಅಧ್ಯಾಯದ 8ನೇ ವಾಕ್ಯ. அது கோதுமையும் வார்கோதுமையும். மொத்தம் 7 பிளான்ட் இங்க சொல்லப்படுது பாருங்க. கோதுமை 1, அடுத்து வார்கோதுமையும். கன்னடத்துல சொல்லிட்டே வந்துடலாமா? கோதுமை 1, ಗೋಧಿ 1,
வார்கோதுமை 2, ಬೆರೆಸಿದ ಗೋಧಿ 1, ದ್ರಾಕ್ಷಿ ಚೆಡಿಗಳು, மூணாவது திராட்சை செடி, ಮೂರನೇದು ದ್ರಾಕ್ಷಿ ಗಿಡ, ಅತ್ತಿ ಮರಗಳು, நான்காவது அத்தி மரங்கள், ನಾಲ್ಕನೇದು ಅತ್ತಿ ಮರ, ಮಾದಳಂ ಚೆಡಿಗಳು ಉಳ್ಳ ದೇಶம், ஐந்தாவது மாதுளம் செடிகளும் உள்ள தேசம், ಐದನೇ ದಾಳಿಂಬೆ ಇರತಕ್ಕಂತ ದೇಶ, ಅದು ಒಲಿವ ಮರಗಳು, அடுத்து ஒலிவ மரங்கள் உள்ள தேசம், ನಂತರ ಎಣ್ಣೆ ಮರಗಳಿರುವ ದೇಶ, ಎಣ್ಣೆயும் தேனும் உள்ள தேசம். அந்த ஒலிவ மரத்திலிருந்து வர்ற எண்ணெய், அடுத்து தேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பேரிச்ச மரத்தை குறிக்கிறது. அது ಆ ಎಣ್ಣೆ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಒಲಿವ ಮರದಿಂದ ಬರುವಂತ ಎಣ್ಣೆ. ನಂತರ ಜೇನ್ ಅಂದ್ರೆ ಖರ್ಜೂರ ವೃಕ್ಷದಿಂದ ಬರತಕ್ಕಂತ ಜೇನು. சொல்லுங்க, தேன்னா எதுல இருந்து வர்ற தேன்? எந்த எந்த மரத்தை அது குறிக்கிறது? அது பேரிச்ச மரத்தை குறிக்கிறது. ಜೇನು ಅಂದ್ರೆ ಯಾವ ಮರನ ಸೂಚಿಸ್ತದೆ? ಖರ್ಜೂರ ಮರವನ್ನು ಸೂಚಿಸ್ತದೆ. இப்ப கவனிங்க, ಈಗ ಗಮನಿಸ್ರಿ. ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், கண்மலையிலிருந்து வடிகிற தேன். ದೇವರು ಇಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ, ಬಂಡೆಯಿಂದ ಬರತಕ್ಕ ಜೇನು, கண்மலையின் தேன், ಬಂಡೆಯ ಜೇನು. இது என்ன ஆச்சரியம்? ಇದೇನು ಆಶ್ಚರ್ಯ? மலையில எப்படி பேரிச்ச மரம் இருக்கும்? ಬಂಡೆಯಲ್ಲಿ ಎಲ್ಲಿ ಹೆಂಗೆ ಬೆಟ್ಟದ ಮೇಲೆ ಖರ್ಜೂರ ಮರ ಇರ್ತದೆ? பேரிச்ச மரம் எங்க வளரும்? ಖರ್ಜೂರ ಮರ ಎಲ್ಲಿ ಬೆಳೆಯುತ್ತದೆ? மிகுந்த அமைதல் உண்டாயிற்றுங்கிற மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க. ಬಹಳ ನಿಶ್ಶಬ್ದತೆ. சொல்லுங்க, பேரிச்ச மரம் எங்க வளரும்? ಹೇಳ್ರಿ, ಖರ್ಜೂರ ಮರ ಎಲ್ಲಿ ಬೆಳೀತದೆ? பாலைவனத்துல, ಮರುಭೂಮಿಯಲ್ಲಿ, டெசர்ட்ல, ಡೆಸರ್ಟ್ ಅಲ್ಲಿ, மணலா இருக்கிற இடத்துல. ಮರಳುಗಳು ತುಂಬಿರೋ ಸ್ಥಳದಲ್ಲಿ. கண்மலையில எப்படி பேரிச்ச மரம் வளரும்? ಮತ್ತೆ ಬಂಡೆಯಿಂದ ಎಲ್ಲಿ ಖರ್ಜೂರ ಹಣ್ಣು ಬರ್ತದೆ? பாலைவனத்தின் தேன்னு சொல்லியிருந்தா ரைட்டு, ಮರುಭೂಮಿಯ ಜೇನ್ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಸರಿ. இங்க ஏன் கண்மலைன்னு தேன்னு சொல்றாரு? ಇಲ್ಲೇನು ಬಂಡೆಯಿಂದ ಜೇನು ಅಂತ ಹೇಳ್ತಿರೋದು? அதுதான் இஸ்ரவேல் தேசத்தினுடைய மிராக்கிளஸே. ಅದೇ ಇಸ್ರಾಯೇಲ್ ದೇಶದ ಅದ್ಭುತ ಅತಿಶಯ. நீங்க இஸ்ரவேல் தேசத்துக்கு எரிகோக்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ನೀವು ಇಸ್ರಾಯೇಲ್ ದೇಶದ ಎರಿಕೋ ಕಡೆ ಎಲ್ಲ ಹೋಗಿ ನೋಡಿದ್ರೆ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ. மலைப்பகுதி தான், ಬೆಟ್ಟದ ಭಾಗನೇ, மணலே இல்ல, ಮರಲೇ ಇಲ್ಲ. ஆனா இந்த இஸ்ரவேல் நாட்டுல ஒரு நாட்டுல மட்டும்தான் மலைப்பகுதிகளில் கூட இந்த பேரிச்ச மரம் வளர ஆரம்பிக்கிறது. ಆದ್ರೆ ಇಸ್ರಾಯೇಲ್ ದೇಶದ ಒಂದೇ ಭಾಗದಲ್ಲಿ ಮಾತ್ರನೇ ಬೆಟ್ಟ ಪ್ರದೇಶಗಳಲ್ಲಿಯೂ ಖರ್ಜೂರ ವೃಕ್ಷ ಬೆಳೆಯುತ್ತದೆ. நல்லா யோசிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಯೋಚಿಸ್ರಿ. பேரிச்ச மரம் மண்ணு இருந்தாதான் வேர்கள் கீழே வரைக்கும் போய் தண்ணி எடுக்க முடியும். ಮಣ್ಣಿದ್ರೆ ಮಾತ್ರನೇ ಖರ್ಜೂರ ವೃಕ್ಷಗಳ ಬೇರು ಆಳಕ್ಕೆ ಹೋಗಿ ನೀರು ಸೆಳೆಕೊಳ್ತದೆ. ஆனா இஸ்ரவேல் பெரும்பகுதி கண்மலையான இடம். ಅದು ಇಸ್ರಾಯೇಲ್ನ ಶೇಕಡದಷ್ಟು ಬಂಡೆಗಳು ತುಂಬಿರುವ ಸ್ಥಳ. அது மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். ಬೆಟ್ಟ ಕಣಿವೆಗಳಿರತಕ್ಕ ದೇಶ. அங்க மத்த பிளான்ட் எல்லாம் நல்லா வளரும். ಇತರ ಮರಗಳೆಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿ ಬೆಳೀತವೆ. இது 7 பிளான்ட் பார்த்தோம்ல, 7 ಮರಗಳು ನೋಡಿದ್ವಲ್ಲ. கோதுமை, ಗೋಧಿ, வார்கோதுமை, ವಾರ್ಗೋಧಿ, மாதுளஞ்செடி, ದಾಳಿಂಬೆ, அத்தி மரம், ಅಂಜೂರ, ஒலிவ மரம், ಒಲಿವ ಮರ, திராட்சை செடி, ದ್ರಾಕ್ಷಿ ಗಿಡ. இந்த 6 பிளான்ட்டுமே மலைப்பகுதியில நல்லா வளரும். ಈ 6 ಗಿಡಗಳು ಬೆಟ್ಟದ ಪ್ರದೇಶದಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿ ಬೆಳೀತವೆ. ஆனா பேரிச்ச மரம் அன்ஃபிட், அது மலைப்பகுதியில வரவே வராது. ಆದ್ರೆ ಖರ್ಜೂರ ವೃಕ್ಷ ವ್ಯತ್ಯಾಸ, ಅದು ಬೆಟ್ಟದ ಪ್ರದೇಶದ ಬೆಳೆಯೋದೇ ಇಲ್ಲ. இப்ப நம்ம ஒரு செடி நட போறோம்னு வச்சுக்கிறோங்களேன். ನಾವೊಂದು ಗಿಡ ನೆಡ್ತೇವೆ ಅಂತ ಇಟ್ಕೊಳ್ಳಿ. எப்படி நடுவோம்? ಹೆಂಗ್ ನೆಡ್ತೇವೆ? அந்த ಲ್ಯಾಂಡ್க்கு ஏத்த மரம் எது அப்படித்தானே பாப்போம். ಆ ಮಣ್ಣಿಗೆ ಸರಿ ಹೊಂದುವಂತ ಗಿಡ ಯಾವ್ದನ್ನ ನೋಡ್ತೇವೆ ತಾನೆ. இல்ல, எல்லா இடத்துலயும் எல்லா மரத்தையும் வைக்க முடியாது. ಎಲ್ಲಾ ಕಡೆ ಎಲ್ಲಾ ಗಿಡಗಳು ಇಡಕ್ಕಾಗಲ್ಲ. அப்ப கண்மலையை பொறுத்த மட்டும் பேரிச்ச மரம் அன்ஃபிட். ಬಂಡೆ ಅಂತ ಬಂದಲ್ಲಿ ಖರ್ಜೂರ ವೃಕ್ಷ ಅದಕ್ಕೆ ಯೋಗ್ಯವಲ್ಲ. ஆனா இஸ்ரவேலுடைய மிராக்கிள் என்ன தெரியுமா? ಆದ್ರೆ ಇಸ್ರಾಯೇಲಿನ ಅತಿಶಯ ಏನ್ ಗೊತ್ತಾ? அங்க வைக்கப்படுகிற பேரிச்ச மரங்கள், ಅಲ್ಲಿ ಇಡತಕ್ಕ ಖರ್ಜೂರ ವೃಕ್ಷಗಳು, அந்த வேர்கள் என்ன செய்யுது? ಆ ಬೇರ್ಗಳು ಏನ್ ಮಾಡ್ತದೆ? அந்த கற்பாறையை கொஞ்சம் கொஞ்சமா கொடைய ஆரம்பிக்குது. ಆ ಬಂಡೆಯನ್ನು ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪ ಕೊರಿಯಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸ್ತದೆ. உள்ள கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய வேர்கள் இறங்க ஆரம்பிக்குது. ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪ ಬೇರುಗಳು ಇಳಿತಾವೆ. அதனுடைய வேர்கள் சல்லி வேர்கள் போல இருக்கும். சல்லி வேர்னா நிறைய படர ஆரம்பிக்கும் வேறு. ಬೇರುಗಳು ಅದ್ರದ್ದು ಪೂರ್ತಿ ಹರಡಿದ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರ್ತವೆ. கொஞ்சம் கொஞ்சமா எல்லா பகுதியிலையும் அந்த வேர்கள் இறங்க ஆரம்பிக்கும். ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪ ಎಲ್ಲಾ ಭಾಗದಲ್ಲೂ ಬೇರುಗಳು ಹರಡಿಕೊಳ್ತವೆ. அவசரப்படாது, ಅದು ಅವಸರ ಪಡಲ್ಲ. ரொம்ப பேஷியன்ட்டா, ತುಂಬಾ ದೀನತೆಯಿಂದ ஒவ்வொரு பகுதியா உள்ள இறங்க ஆரம்பிக்கும். ಒಂದೊಂದು ಭಾಗವಾಗಿ ಒಳಗೆ ಇಳಿತದೆ. அந்த பாறையில எங்கெல்லாம் கேப் கிடைக்குதோ, ಆ ಬಂಡೆಯಲ್ಲಿ ಎಲ್ಲ ಬಿರುಕು ಸಿಗ್ತದೋ, எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ, ಎಲ್ಲೆಲ್ಲ ಅವಕಾಶ ಸಿಗ್ತದೋ, எப்ப பாறை நெகிழ்வு கொடுக்கணும் பார்த்துட்டே இருக்கும். ಯಾವಾಗ ಬಂಡೆ ಸೀಲ್ತದೋ ನೋಡ್ತಾ ಇರ್ತದೆ. மலையில தண்ணியில ஊறி எப்ப பாறை கொஞ்சம்
கொஞ்சம் அப்படி நெகிழ்வு கொடுக்கணும் பார்த்துட்டே இருக்கோம். ಬಂಡೆಯಲ್ಲಿ ಇನ್ನಿತರ ಭಾಗದಲ್ಲಿ ಯಾವಾಗ ಸ್ಥಳ ಕೊಡ್ತಾನೆ ನೋಡ್ತಾ ಇರ್ತದೆ. அதுக்குள்ள அந்த வேர்களை விட்டு இறங்க ஆரம்பிக்கும் பாருங்க. ಅದರೊಳಗೆ ಬೇರುಗಳು ಇಳಿಯಲು ಮುಂದಾಗ್ತದೆ ನೋಡಿ. எந்த லேண்டுக்கு அன்ஃபிட்னு இருந்துச்சோ அதே லேண்டுக்குள்ள வேற விட்டு கனிகளை அன்லிமிட்டடா கொடுக்க ஆரம்பிக்கும் பாருங்க. ಯಾವ ಭೂಮಿಗೆ ಯೋಗ್ಯವಲ್ಲ ಎಂಬುದಾಗಿತ್ತು ಅದೇ ಭೂಮಿಯಲ್ಲಿ ತನ್ನ ಬೇರುಗಳನ್ನ ಹರಡಿ ಅನ್ಲಿಮಿಟೆಡ್ ಆದಂತ ಹಣ್ಣುಗಳನ್ನು ಅದು ಹೊರಡಿಸ್ತದೆ. ಅದ பார்த்துட்டு தான் ஆண்டவர் சொல்றாரு. ಅದ ನೋಡಿನೇ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, நீ சாதகமான மண்ணுல வளர்ற பேரிச்சல்ல, ನೀನು ಸಾಧಕವಾದ ಮಣ್ಣಲ್ಲಿ ಬೆಳೆಯುವ ಖರ್ಜೂರ, மணல் மேல கட்டப்பட்ட வீடு இல்ல, ನೀನು ಮರಳಿನ ಮೇಲೆ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟ ಮನೆ ಅಲ್ಲ, நீ கண்மலை மேல கட்டப்பட்ட வீடு, ನೀನು ಬಂಡೆಯ ಮೇಲೆ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟ ಮನೆ, கண்மலை மேல நாட்டப்பட்ட பேரிச்ச மரம், ನೀನು ಬಂಡೆ ಮೇಲೆ ನೆಡಲ್ಪಟ್ಟ ಖರ್ಜೂರ ವೃಕ್ಷ. எதெல்லாம் உனக்கு அன்ஃபிட்னு இருந்துச்சோ அங்கேயே நீ விளைச்சலை கொடுக்க ஆரம்பிப்ப. ಯಾವುದೆಲ್ಲ ಯೋಗ್ಯವಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಇತ್ತು ಅಲ್ಲೇ ನೀನು ಫಲಭರಿತವಾಗಿ ಮುಂದಾಗುವಿ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நான் டிக்ளேர் பண்றேன் பிரதர். நான் டிக்ளேர் ಮಾಡ್ತೇನೆ பிரதர். அந்த பேரிச்ச மரத்துடைய வேர் கண்மலைக்குள்ள அப்படியே மெதுவா இறங்குது பாருங்க. ಆ ಖರ್ಜೂರ ಮರದ ಬೇರು ಬಂಡೆಯ ಸೀಳುವಿಕೆ, ಅವಸರಪಡದೆ ನಿಂತು ನಿಧಾನವಾಗಿ வாய்ப்புகளை எல்லாம் தனக்கு சாதகமா பயன்படுத்தி கொண்டு ಅವಕಾಶಗಳನ್ನೆಲ್ಲ ತನಗೆ ಸಾಧಕವಾಗಿ ಉಪಯೋಗಿಸ್ತಾ நீர் வர 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 ನೀರು ಬರ್ತಾ 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 அதுக்குள்ள இறங்க ஆரம்பிக்குது பாருங்க. ಅದರೊಳಗೆ ಇಳಿಯಲು ಪ್ರಾರಂಭವಾಗ್ತದೆ. யோபு புத்தகம் 14:7 இருந்து 9 வாசிங்க. யோபு 14:7 இருந்து 9 சீக்கிரம் வாசிங்க. ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும், அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும், அதன் வேர் தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளம் மரம் போல் கிளைவிடும். யோபு 14, Job chapter 14 verse 7 through 9. யோபு புத்தகம் 14வது அதிகாரம் 7 இருந்து 9 வரை. ಕಡಿದ ಮರವು ತಾನು ಮೊಳೆಯುವುದನ್ನು ನಿಲ್ಲಿಸದೆ ಮತ್ತೆ ಚಿಗುರುವೆನೆಂದು ನಿರೀಕ್ಷಿಸುತ್ತದಲ್ಲವೇ? ನೆಲದಲ್ಲಿ ಅದರ ಬುಡವು ಮುದಿದಾದರೂ ಮಣ್ಣಿನಲ್ಲಿ ಬೇರು ಸತ್ತರೂ ನೀರಿನ ವಾಸನೆಯಿಂದಲೇ ಅದು ಮೊಳೆತು ಗಿಡದ ಹಾಗೆ ಕವಲೊಡೆಯುವುದು. அப்ப அந்த பேரிச்ச மரம் கற்பாறைக்குள்ள மெதுவா இறங்க ஆரம்பிக்குது. ಆ ಖರ್ಜೂರ ಮರದ ಬೇರು ಬಂಡೆ ಒಳಗೆ ನಿಧಾನವಾಗಿ அந்த சல்லி வேர்களை எல்லாம் மெதுவா எல்லா பகுதியிலையும் படர விட ஆரம்பிக்குது. ಅದರ ಸುತ್ತಲಿರುವ ಎಲ್ಲಾ ಬೇರುಗಳು ಹರಡುವಂತೆ ಮಾಡಿಕೊಳ್ತದೆ. அந்த வாய்ப்புகள் அது எங்கெங்கெல்லாம் இண்டு இடுக்கு இருக்கோ அதுக்குள்ள அந்த பாறைகள் அப்படியே நுழைய ஆரம்பிக்குது. ಎಲ್ಲೆಲ್ಲ ಬಿರುಕುಗಳು ದೊರೆತದ ಅಲ್ಲೆಲ್ಲ ಬೇರುಗಳು ಹರಡಿ நீர் இருக்கிற இடத்தை தேடி போக ஆரம்பிக்கிறது. ನೀರಿರುವ ಸ್ಥಳವನ್ನು ಹುಡುಕಿ ಹೋಗುತ್ತದೆ. உள்ள வேறு இறங்க 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 ಒಳಗೆ ಬೇರು ಇಳಿಯುತ್ತಾ அந்த தண்ணீரை கண்டுபிடிக்கிறப்ப, ಆ ನೀರನ್ನು ಕಂಡುಕೊಳ್ಳುವಾಗ அது அன்லிமிட்டடா அது ஃப்ரூட்ஃபுல்லா மாற ஆரம்பிக்குது பாருங்க. ಅನ್ಲಿಮಿಟೆಡ್ ಆಗಿ ಫಲಭರಿತವಾಗಿ ಬದಲಾಗುತ್ತೆ. அந்த ಲ್ಯಾಂಡ್க்கு அது ಅನ್ಫಿಟ್. ಆ ಲ್ಯಾಂಡ್ಗೆ ಅದು ಯೋಗ್ಯವಲ್ಲ. ರಾಕಿ ಲ್ಯಾಂಡ್ல பேரிச்சிய டேட் ஃபார்ಮ வைக்கவே முடியாது. ರಾಕಿ ಲ್ಯಾಂಡ್ ಅಲ್ಲಿ ಖರ್ಜೂರ ವೃಕ್ಷವನ್ನು ಇಡಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. அது ಅನ್ಫಿಟ್. ಅದು ಅನ್ಫಿಟ್. ಅದು ஆனா எந்த இடத்துக்கு அன்ஃபிட்னு சொன்னாங்களோ அதே இடத்துல அது வேரூன்ற ஆரம்பிக்குது பாருங்க. ಯಾವ ಸ್ಥಳಕ್ಕೆ ಅನ್ಫಿಟ್ ಅಂತ ಹೇಳಿದ್ರು ಅದೇ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಬೇರು ಇಳಿಯಲು ಪ್ರಾರಂಭವಾಗ್ತದೆ. அது முடிவுல பேரிச்ச பழங்களை கொடுக்குது பாருங்க. ಅದ್ರ ಕೊನೆಗೆ ಖರ್ಜೂರ ಹಣ್ಣುಗಳನ್ನು கண்மலையின் தேனை கொடுக்குது பாருங்க. ಅದು ಬಂಡೆಯ ಫಲಗಳನ್ನು ಕೊಡುತ್ತದೆ. டிக்ளேர் பண்றேன். நான் டிக்ளேர் ಮಾಡ್ತೀನಿ. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ டிக்ளேர் பண்றேன். ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ 2026 ರಲ್ಲಿ யாரெல்லாம் உங்களை எந்த டிபார்ட்மென்ட்க்கு எந்த ஏரியாவுக்கு உங்களை அன்ஃபிட்னு சொன்னாங்களோ, ನಿಮ್ಮನ್ನು ಯಾರೆಲ್ಲ ಯಾವ ಭಾಗಕ್ಕೆ ಅನ್ಫಿಟ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರು அந்த இடத்துல கர்த்தர் உங்க ஸ்ட்ரெngth வெளிப்படுத்த ஆரம்பிப்பா. ಆ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ದೇವರು ನಿಮ್ಮ ರೆಕ್ಕೆಗಳನ್ನು ಹರಡುವಂತೆ ಮಾಡುವ. உங்க பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்க ஆரம்பிக்கும். ನಿಮ್ಮ ಬಲಹೀನತೆಯಲ್ಲಿ ಆತನ ಬಲ ಪೂರ್ಣವಾಗಿ ಪ್ರಕಟವಾಗುವುದು. ನಿಧಾನமா வேர்களை விட ஆரம்பிப்பீங்க. ನಿಧಾನವಾಗಿ ಬೇರುಗಳು ಹರಡುವಂತೆ ಆಗ್ತೀರಿ. ஒரு எல்லையில இல்ல, ಒಂದು ಪ್ರಾಂತ್ಯವಲ್ಲ, ஒரு டைரக்ஷன்ல இல்ல, ಒಂದು ದಿಕ್ಕಿನಲ್ಲಿ ಅಲ್ಲ, எல்லா டைரக்ஷன்லயும் வேர்களை விட ஆரம்பிப்பீங்க. ಎಲ್ಲಾ ದಿಕ್ಕಿನಲ್ಲಿಯೂ ಬೇರುಗಳು ಹರಡುವಂತೆ ಮಾಡುವುದು. எல்லா திசைகளிலும் வேர்களை விட ஆரம்பிப்பீங்க. ಎಲ್ಲಾ ಭಾಗಗಳು ಬೇರುಗಳು ಹರಡುವಂತೆ ಮಾಡುವುದು. வாய்ப்புகளை கவனமாய் பயன்படுத்த ஆரம்பிப்பீங்க. ಅವಕಾಶಗಳನ್ನು ಗಮನಹರಿಸಿ ಉಪಯೋಗಿಸಿಕೊಳ್ಳುವಿರಿ. ஒரு வாய்ப்பை நீங்க தவற விட போறதில்ல. ಒಂದು ಅವಕಾಶವನ್ನು ನೀವು ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. அந்த ஞானத்தை கர்த்தரே உனக்கு தந்தருளுவார். ಆ ಜ್ಞಾನವನ್ನು ಕರ್ತನೇ ನಿನಗೆ ಒದಗಿಸುವ. நீ வேரூன்றுவே, ನೀನು ಬೇರೂರುವಿ. நின்னு நிதானமா களத்துல ஆட ஆரம்பிப்பீங்க. ನಿಂತು ನಿಧಾನವಾಗಿ ನೀವು ರಂಗಸ್ಥಳದಲ್ಲಿ ಹೋರಾಡುತ್ತೀರಿ. கிரிக்கெட் எல்லாம் சொல்லுவாங்கல்ல,
ಕ್ರಿಕೆಟ್ சொல்லுவாங்க, ಕ್ರಿಕೆಟ್ ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರಲ್ಲ, நின்னு நிதானமா ஆடுனார்னு. ನಿಂತು ನಿಧಾನವಾಗಿ நான் டிக்ளேர் பண்றேன் பிரதர், ನಾನು ಡಿಕ್ಲೇರ್ ಮಾಡ್ತಾನೆ, வர்ற வருஷம் நீங்க களத்துல நிப்பீங்க, ಬರುವ ವರ್ಷ ನೀವು உங்க பிசினஸ்ல நீங்க நிப்பீங்க, ಬಿಸಿನೆಸ್ ಅಲ್ಲಿ ನಿಲ್ಲುವಿರಿ, ஊழியத்துல நீங்க நிப்பீங்க, ಸೇವೆಯಲ್ಲಿ ನೀವು ನಿಲ್ಲುವಿರಿ, பதட்டம் இல்லாம நிப்பீங்க, ನೀವು ಯಾವುದೇ ಭಯವಿಲ್ಲದೆ நின்னு ನಿಲ್ಲುವಿರಿ, நிதானமா களமாட ஆரம்பிப்பீங்க, ನಿಂತು ನಿಧಾನವಾಗಿ ದೃಢಗೊಳ್ಳಲು உங்க ಮುಂದಾಗುವಿರಿ, வேர்கள் பற்றி பரவி போக ஆரம்பிக்கும், ನಿಮ್ಮ ಬೇರು ಇಳಿದು ಹರಡಿ ಹಾದು ಹೋಗುತ್ತದೆ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எந்த ஃபீல்டு உனக்கு அன்ஃபிட்னு சொன்னாங்களோ அதே ஃபீல்டுல கர்த்தருடைய ஸ்ட்ரெngth காட்ட ஆரம்பிப்பா. ಯಾವ ಫೀಲ್ಡ್ ಅಲ್ಲಿ ನೀನು ಅನ್ಫಿಟ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲಾಗಿತ್ತು ಅದೇ ಫೀಲ್ಡ್ ಅಲ್ಲಿ ದೇವರು ತನ್ನ ಶಕ್ತಿಯನ್ನು ಪ್ರದರ್ಶಿಸುವ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? வருகிற வருஷத்துல கண்மலையின் தேளினால் உன்னை போஷிப்பா. ಬರುವ ದಿನಗಳಲ್ಲಿ ಬಂಡೆಯ ಜೇನಿನಿಂದ ಪೋಷಿಸುವ. அன்ஃபிட்டா இருந்த நீங்க அன்லிமிட்டடா நீங்க ஃப்ரூட்ஃபுல்லா மாற ஆரம்பிப்பீங்க. ಅನ್ಫಿಟ್ ಆಗಿದ್ದಂತ ನೀವು ಅನ್ಲಿಮಿಟೆಡ್ ಆದಂತ ಫ್ರೂಟ್ ಗಳಿಂದ ತುಂಬಿರುವಿರಿ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சரி, முதல்ல சொன்னாரு, ಮೊದಲನೇದಾಗಿ ಹೇಳಿದ್ರು, நான் கண்மலை, ನಾನು ಬಂಡೆ, நான் உனக்கு கொடுக்கிற சப்போர்ட் மாறாது. ನಾನು ನಿನ್ ಕೊಡುವ ಸಪೋರ್ಟ್ ಬದಲಾಗದು. அடுத்து ரெண்டாவது சொல்றாரு, ಎರಡನೇದು ಹೇಳ್ತಾರೆ, நான் உன்னை பூமியின் உயர்ந்த ஸ்தானங்கள்ல ஏறி வர பண்ணி ಭೂಮಿಯ ಎತ್ತರವಾದ ಸ್ಥಳಗಳಿಗೆ ಹತ್ತಿ ಬರುವಂತೆ ஆவிக்குரிய ரெல்முக்குள்ள உன்னை கொண்டு வருவேன். ಆತ್ಮಿಕ ರೆಲಮಲ್ಲಿ ನಿನ್ನನ್ನು ಬರಮಾಡುವೆ. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் மட்டுமல்ல, ಆತ್ಮಿಕ ಆಶೀರ್ವಾದಗಳು ಮಾತ್ರವಲ್ಲ, பூமியினுடைய விளைச்சலையும் உனக்கு நாங்க தருவேன். ಭೂಮಿಯ ಫಲಗಳನ್ನು ನಿನಗೆ ಕೊಡುವೆ. அது மட்டும் கிடையாது, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, ரெண்டாவது சொல்றாரு, ಎರಡನೇದು ಹೇಳ್ತಾರೆ, எந்த பகுதியெல்லாம் உனக்கு கடினமாக இருந்துச்சோ, ಯಾವ ಸ್ಥಳಗಳೆಲ್ಲ ಕಠಿಣವಾಗಿತ್ತೋ அதே பகுதியில என் பலத்தை நான் பூரணமா வெளியே கொண்டு வருவேன். ಅದೇ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನನ್ನ ಬಲವನ್ನು ಪೂರ್ಣವಾಗಿ ಹೊರಡಿಸುವೆ. நான் சொல்றேன் பிரதர், ನಾನು ಹೇಳ್ತೇನೆ brother, நீங்க இருக்கிற ஏரியா விட்டு போயிடாதீங்க, ನೀವು ಇರುವ ಸ್ಥಳವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗಬೇಡಿ, நீங்க இருக்கிற டிபார்ட்மெண்ட்டை விட்டு போக நினைக்காதீங்க, ನೀವು ಇರುವ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ಬಿಟ್ಟು ಹೋಗ್ಬೇಕಂತ ನೆನೆಸಬೇಡಿ. கர்த்தர் உங்களை நீங்க இருக்கிற ஏரியால இருந்து பிடிங்கி வேற இடத்துல வைக்கிறதுக்கெல்லாம் கர்த்தர் வரல. ದೇವರು ನೀವಿರುವ ಸ್ಥಳದಿಂದ ಬೇರೊಂದು ಸ್ಥಳಕ್ಕೆ ಇಡಲೆಂದು ಬರಲಿಲ್ಲ. அவர் உங்களை கொண்டு போக நினைச்சா கொண்டு போவாரு. ಆತನು ಹೋಗ್ಬೇಕಂತ ನೆನೆಸಿದ್ರೆ ஆனா நீ நிக்கிற இடத்துல உன்னை ஜெயிக்க வைக்காம உன்னை வேற எங்கேயும் கொண்டு போக போறது கிடையாது. ಆದ್ರೆ ನೀನಿರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಜಯ ಹೊಂದಿಸದೆ ಬೇರೊಂದು ಕಡೆಗೆ ಒಯ್ಯಲ್ಲ. நீ ஜெயித்த பிறகுதான் நீ டிரான்ஸ்ஃபர் ஆவ. ನೀನು ಜಯ ಹೊಂದಿದ ಮೇಲೆ ಟ್ರಾನ್ಸ್ಫರ್ ಆಗ. தலை நிமிர்ந்த பிறகுதான் அடுத்த அடி எடுத்து வைப்ப. ನಿನ್ನ ತಲೆ ಮೇಲೆ ಕೆತ್ತುವ ಮಟ್ಟಿಗೆ ಆತನು ನಂತರ ಟ್ರಾನ್ಸ್ಫರ್ ಕೊಡುವ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சரி, அடுத்து ನಂತರ முதல்ல சொன்னாரு, கண்மலையின் தேனினால் உன்னை வந்து போஷிப்பேன். ಮೊದಲನೇದು ಹೇಳಿದ್ರು ಬಂಡೆಯ ಜೇನಿನಿಂದ ಪೋಷಿಸು. அடுத்து மூணாவது கண்மலை எங்க வருது? ಮೂರನೇ ಬಂಡೆಯಲ್ಲಿ ಬರ್ತದೆ. அதே வசனத்துல சொல்றாரு, ಅದೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ, பாறையிலிருந்து வடியும் எண்ணெய். ಗಿರಿಯಿಂದ ಎಣ್ಣೆಯು அப்படின்னா என்ன அர்த்தம்? ಅಂದ್ರೆ ಏನರ್ಥ? பாறையிலிருந்து வடிகிற எண்ணெய்னா என்ன அர்த்தம்? ಗಿರಿಯಿಂದ ಹೊರಡುವ ಎಣ್ಣೆ ಅಂದ್ರೆ ಏನರ್ಥ? அது என்னன்னா ஒலிவ மரம். ಅದೇನಂದ್ರೆ ಎಣ್ಣೆ ಮರ, ஒலிவ மரம், ಒಲಿವ ಮರ, ஆலிவ் ட்ரீ, ಆಲಿವ್ ಮರ. ஆலிவ் மரம். ஆலிவ் மரத்துடைய ஸ்பெஷல் என்ன தெரியுமா? ಈ ಒಲಿವ ಮರದ ವಿಶೇಷತೆ ಏನ್ ಗೊತ್ತಾ? முதல்ல சொன்னாரு பேரிச்ச மரத்தை காட்டுறாரு. ಮೊದಲೇನು ಖರ್ಜೂರ ವೃಕ್ಷ ತೋರಿಸ್ತಾರೆ. அது கண்மலைக்குள்ள வேர் விட்டு தன்னுடைய கனியை கொடுக்குது. ಅದು ಬಂಡೆಯೊಳಗೆ ಬೇರೆ ನರಡಿ ತನ್ನ ಫಲ ಕೊಡ್ತಾರೆ. அடுத்து சொல்றாரு ஒலிவ மரம். ನಂತರ ಹೇಳ್ತಾರೆ ಒಲಿವ ಮರ. இது அதே கண்மலைக்குள்ள, ಇದು ಅದೇ ಬಂಡೆ ಒಳಗೆ வேற விட்டு ಬೇರೆ ನರಡಿ கனி கொடுக்கறதோட நிறுத்தாது. ಫಲ ಕೊಡೋದ್ರಲ್ಲಿಗೆ ನಿಲ್ಲಿಸಲ್ಲ. என்ன செய்யும் தெரியுமா? ಏನ್ ಮಾಡ್ತದ ಗೊತ್ತಾ? ஒலிவ மரத்தை நீங்க பாத்தீங்கன்னா, ಈ ಒಲಿವ ಮರವನ್ನು ನೋಡಿದ್ರಿ ಅಂದ್ರೆ, ஒலிவ மரம் ஒரு இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க, ಒಲಿವ ಮರ ಒಂದು ಕಡೆ ಇದೆ ಅಂತ ಇಟ್ಕೊಳ್ಳಿ. கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா ಸ್ವಲ್ಪ ದಿನಗಳಲ್ಲಿ அந்த ஒலிவ மரத்துடைய வேர் கீழே இறங்க ஆரம்பிக்கும். ಆ ಒಲಿವ ಮರದ ಬೇರು ಇಳಿತದೆ, பூமிக்குள்ளேயே போய் ಭೂಮಿಯೊಳಗಾಗಿ ಹೋಗಿ ஒரு 5-6 அடி தள்ளி, ಒಂದು 5-6 ಅಡಿ ತಳ್ಳಿ, ஒரு 10 அடி சரௌண்டிங்ல ಒಂದು 10 ಅಡಿ ಸರೌಂಡಿಂಗ್ ಅಲ್ಲಿ திரும்ப அந்த வேர் பூமிக்குள்ள இருந்து வெளியே வர ஆரம்பிக்கும். ಮತ್ತೆ ಭೂಮಿಯೊಳಗಿಂದ ಬೇರು ಹೊರ ಬರ್ತದೆ. இன்னொரு மரமா செடியா வெளியே வர ஆரம்பிக்கும். ಇನ್ನೊಂದು ಗಿಡ ಮರವಾಗಿ ಹೊರಗಡೆ ಬರ್ತದೆ. இந்த மரம் ಈ ಮರ ஏதோ குட்டி போட்ட மாதிரி, ಏನು ಮರಿ ಹಾಕದಂಗೆ. நம்ம ஊர்ல வாழை மரம் பார்த்திருக்கீங்கல்ல, வாழை மரம், பனானா ட்ரீ. ನಮ್ಮ ಊರಲ್ಲಿ ಬಾಳೆ ಮರ ನೋಡಿದಿರಲ್ಲ, வாழை மரத்துக்கு கீழே அந்த வேர்ல இருந்தே இன்னொரு குட்டி குட்டியா அடுத்த செடிகள் வருது பாருங்க. ಈ ಬಾಳೆ ಗಿಡದಿಂದ ಇನ್ನೊಂದು ಸಣ್ಣ ಸಣ್ಣದು ಗಿಡಗಳು ಉಟ್ಕೊಳ್ತದಲ್ಲ, அத போல அந்த ஒலிவ மரம் என்ன செய்யும்? ಅದರಂತೆ ಒಲಿವ ಮರ ಏನ್ ಮಾಡ್ತದೆ? கீழேயே வேற விட்டு ಕೆಳಗೆನೆ ಬೇರೆ ನರಡಿ அந்த பக்கம் போய் ஒரு தன்னை சுற்றிலும் ஒரு 7-8 மரங்கள் அது உருவாக்கிடும். ಆ ಕಡೆಗೆ ಸುತ್ತಲೂ ಒಂದು 7-8 ಮರಗಳನ್ನ ಉಂಟು ಮಾಡ್ಕೊಳ್ತದೆ.
நடுவுல ஒரு பெரிய மரம், ಮಧ್ಯದಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಮರ, சுத்தி ஒரு சின்ன சின்ன கண்டுகளா ஒரு 7-8 சின்ன கண்டுகள் வந்துரும். ಸುತ್ತಲೂ ಸಣ್ಣ ಸಣ್ಣ ಸಸಿಗಳಂತೆ ಒಂದು ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ಗಿಡಗಳು ಉಟ್ಕೊಳ್ತವೆ. அது பாக்குறதுக்கு ஏதோ அந்த பெரிய மரம் குட்டி போட்ட மாதிரியே இருக்கும். ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಆ ದೊಡ್ಡ ಮರ ಮರಿಗಳು ಹಾಕದಂಗೆ ಇರ್ತವೆ. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லும்போது என் பிள்ளைகள் என்னுடைய பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல இருக்கிறாங்க. ಕೀರ್ತನೆಗಾರನ ಹೇಳ್ತಾನೆ, ನನ್ನ ಮಕ್ಕಳು ಊಟದ ಮೇಜು ಸುತ್ತಲೂ ಇರುವಂತ ಎಣ್ಣೆ ಮರದ ಸಸಿಗಳಂತಿದ್ದಾರೆ. நான் பெரிய ஒலிவ மரம், ನಾನು ದೊಡ್ಡ ಎಣ್ಣೆ ಮರ, என் பிள்ளைங்க என்னை சுற்றிலும் ஒலிவ கன்றுகளா இருக்கிறாங்க. ನನ್ನ ಮಕ್ಕಳು ನನ್ನ ಮೇಜು ಸುತ್ತಲೂ ಇರುವ ಎಣ್ಣೆ ಮರದ ಸಸಿಗಳು. அப்ப ஆண்டவர் என்ன சொல்ல வர்றார்? ಅಂದ್ರೆ ದೇವರು ಏನನ್ನ ಹೇಳಕ್ கர்த்தர் என்ன சொல்ல வர்றார்? ದೇವರು ಏನನ್ನ ಹೇಳಕ್ ಬರ್ತಾರೆ? முதல்ல நீ பேரிச்சம்பழம் போல பாறையை கொடைஞ்சு நீ பலன் கொடுப்பன்னாரு. ಮೊದಲು ಖರ್ಜೂರ ಮರ ತರ ನೀನು ಬಂಡೆಯನ್ನು ಸೀಲಿ ಫಲ ಕೊಡುವಿ. அடுத்து சொல்றாரு, ನಂತರ ಹೇಳ್ತಾರೆ, நீ மட்டும் பலன் கொடுக்க மாட்ட, ನೀನ್ ಮಾತ್ರ ಫಲ ಕೊಡಲ್ಲ, சந்ததிகளையும் நான் எழும்ப பண்ணுவேன், ನಿನ್ನ ಸಂತತಿಗಳನ್ನ ಎಬ್ಬಿಸುವೆ, பிள்ளைகளையும் நான் எழும்ப பண்ணுவேன், ನಿನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ಎಬ್ಬಿಸುವೆ. நீ மட்டும் சாதிச்சனை நீ இருக்காது, ನೀನು ಮಾತ್ರ ಸಾಧನೆ ಮಾಡ್ದಂಗಿರಲ್ಲ, பிள்ளைகளும் எழும்பி வருவார்கள், ನಿನ್ನ ಮಕ್ಕಳು ಕೂಡ ಎದ್ದು ಬರುವರು. நான் டிக்ளேர் பண்றேன் பிரதர், ನಾನು ಡಿಕ್ಲೇರ್ ಮಾಡ್ತೇನೆ, என் ஆவியில இருந்து சொல்றேன், ನನ್ನ ಆತ್ಮದಿಂದ ಹೇಳ್ತೇನೆ, அபிஷேகத்துல இருந்து சொல்றேன், ನನ್ನ ಅಭಿಷೇಕದೊಂದಿಗೆ ಹೇಳ್ತೇನೆ. வர்ற வருஷத்துல, ಬರೋ ವರ್ಷದಲ್ಲಿ 2026ல 2026ರಲ್ಲಿ நம்ம பெங்களூரு ஏஎஃப்டி சபையினுடைய பிள்ளைகளை, ನಮ್ಮ ಎಎಫ್ಟಿ ಬೆಂಗಳೂರು ಸಭೆಯ ಮಕ್ಕಳನ್ನು வயது வித்தியாசம் இல்லாமல் கர்த்தர் எல்லோரையும் பயன்படுத்த ஆரம்பிப்பார். ಯಾವುದೇ ಪ್ರಾಯದ ವ್ಯತ್ಯಾಸವಿಲ್ಲದೆ ಎಲ್ಲರನ್ನು ದೇವರು ಉಪಯೋಗಿಸುವ, வயது வித்தியாசமே இல்லாமல் பயன்படுத்தப்படுவார். ಪ್ರಾಯದ ವ್ಯತ್ಯಾಸವಿಲ್ಲದೆ ಉಪಯೋಗಿಸಲ್ಪಡುವರು. வருகிற வருஷம் இயர் ஆஃப் சில்ட்ரன் ஆக இருக்கும். ಬರುವ ವರ್ಷ ಮಕ್ಕಳ ವರ್ಷವಾಗಿ ಇರುವುದು. வருகிற வருஷம் ராயல் கிட்ஸ் உடைய வருஷமாக இருக்கும். ಬರುವ ವರ್ಷ ರಾಯಲ್ ಕಿಡ್ಸ್ ಆದಂತ ವರ್ಷವಾಗಿರುವುದು. பிள்ளைகளுக்குள்ள இருந்து தாளந்துகள் வெளியே வரும். ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳೊಳಗಿಂದ ತಲಾಂತುಗಳು ಹೊರಬರುವುದು. அதற்கு ஏற்ற பிளாட்ஃபார்ம் நானே உருவாக்கி காட்டுவேன். ಅದಕ್ಕೆ ಬೇಕಾದ ಪ್ಲಾಟ್ಫಾರ್ಮ್ ಆಗಿ ನಾನೇ ಉಂಟು ಮಾಡಿ ತೋರಿಸುವೆ. பிள்ளைகளுடைய வாயில என்னுடைய வாக்கு வைப்பேன். ನಿನ್ನ ಮಕ್ಕಳ ಬಾಯಲ್ಲಿ ಮಾತುಗಳನ್ನು ಇಡುವೆ. வயது வித்தியாசம் இல்லாமல் அபிஷேக வேலை செய்யும். ಪ್ರಾಯ ವ್ಯತ್ಯಾಸವಿಲ್ಲದೆ ಅಭಿಷೇಕ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತದೆ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? முதல்ல சொன்னாரு நான் கண்மலை, ಮೊದಲು ಹೇಳಿದ್ರು ನಾನು ಬಂಡೆ, அடுத்து சொல்றாரு ನಂತರ ಹೇಳ್ತಾರೆ ஆவிக்குரிய ரெல்ம்ல உன்னை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு வந்து ಆತ್ಮಿಕ ರೆಲಮಲ್ ನಂತರದ ಹಂತ ಕೊಯ್ಯುವೆ, உன்னை ஆவிக்குரிய ரெல்ம்ல பயன்படுத்துவேன், ಆತ್ಮಿಕ ರೆಲಮಲ್ ಉಪಯೋಗಿಸಿ பூமியினுடைய விளைச்சலையும் தருவேன், ಭೂಮಿಯ ಫಲವನ್ನು ಕೊಡುವೆ, கடினமான இடங்கள்ல நீ உன்னுடைய ஸ்ட்ரென்த்தை காட்டுவ. ಕಠಿಣವಾದ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ನಿನ್ನ ಬಲವನ್ನು ಪ್ರದರ್ಶಿಸುವೆ. நான் திரும்பி சொல்றேன் பிரதர், ಮತ್ತೆ ಹೇಳ್ತೇನೆ ಬ್ರದರ್, அதாவது பெஸ்டிலன்ஸ் சொல்லுவாங்கல்ல, எதிர்த்து செயல்படுறது, ಅಂದ್ರೆ ಎದುರಿಸಿ ಕಾರ್ಯಗೊಳ್ಳುವೆ. சூழ்நிலை கடினமா தான் இருக்கும். ಸ್ಥಿತಿಯು ಕಠಿಣವಾಗಿರ್ತದೆ. நான் சொல்றேன் வருகிற நாட்கள்ல ನಾನು ಹೇಳ್ತೇನೆ ಬರುವ ದಿನಗಳಲ್ಲಿ ஆவிக்குரிய உலகத்திலேயும் சரி, ಆತ್ಮಿಕ ಲೋಕದಲ್ಲಿ ಸರಿ, இந்த உலகத்தின் பொருளாதாரமும் சரி, ಇಹಲೋಕದ ಆರ್ಥಿಕತೆ அது நன்மையா இருக்க போறது இல்ல, ಅದು ಹಿತಕರವಾಗಿ ಅಲ್ಲ, அது கடினமான சூழ்நிலைகளா மாற போகிறது. ಕಠಿಣ ಸ್ಥಿತಿಗಳೆಲ್ಲ ಬದಲಾಗ್ತದೆ, உலகத்தை காரிருள் மூட போகிறது. ಲೋಕದಲ್ಲಿ ಕಾರ್ಗತ್ತಲೆ ಆವರಿಸ್ತದೆ. ஆனாலும் உன் மேல கர்த்தர் உதிப்பா, ಆದರೂ ನಿನ್ನ ಮೇಲೆ ದೇವರು ಉದಯಿಸುವ. உலகத்தை காரிருள் மூடும், ಲೋಕವನ್ನು ಕಾರ್ಗತ್ತಲು ಆವರಿಸ್ತದೆ. ಆದರೂ கர்த்தர் நீதியின் சூரியனாய் உன் எல்லைகளில் உதயமாவார். ದೇವರು ಧರ್ಮದ ಸೂರ್ಯನಾಗಿ ನಿನ್ನ ಪ್ರಾಂತ್ಯದಲ್ಲಿ ಉದಯಗೊಳ್ಳುವ. எதிர்த்து நின்னு களமாடுவே, ನೀನು ಎದುರುಗೊಂಡು ಹೋರಾಡುವಿ, எதிர்த்து நின்னு களமாடுவே, ನೀನು ಎದುರುಗೊಂಡು ಹೋರಾಡುತ್ತಿ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அதனால வருகிற வருஷத்துல பிரச்சனைகளை குறித்து பயப்படாதீங்க. ಹಾಗಾಗಿ ಬರುವ ಸಮಸ್ಯೆಗಳ ಕುರಿತು ಯೋಚಿಸಬೇಡಿ, நீங்க நின்னு களமாடுவீங்க பிரதர், ನಿಂತು ಎದುರುಗೊಳ್ಳುವಿರಿ ಬ್ರದರ್. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சரி, அடுத்து நாலாவது, ನಾಲ್ಕನೇದು 15வது வசனம். 15வது வசனம் தானே? 15வது வசனம் உபாகம் 32:15 கண்மலை. யெஷூரன் கொழுத்து போய் உதைத்தான். கடைசில கண்மலைன்னு வர்ற வார்த்தை மட்டும், தன் ரட்சிப்பின் கண்மலை, ரட்சிப்பின் கண்மலை, ರಕ್ಷಣೆಯ ಬಂಡೆ. முதல்ல சொன்னாரு நான் கண்மலை, ಮೊದಲು ಹೇಳಿದ್ರು ನಾನು ಬಂಡೆ ಆಗಿದ್ದೇನೆ. அடுத்து சொன்னாரு கண்மலையின் தேனால உன்னை நான் போஷிப்பேன். ನಂತರ ಅದು ಬಂಡೆಯ ಜೇನಿನಿಂದ ಪೋಷಿಸುವೆ. அப்படின்னு என்ன அர்த்தம்? கடினமான இடங்கள்ல பலன் கொடுப்பேன். ಕಠಿಣವಾದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಫಲ ಕೊಡುವಿ. அடுத்து சொல்றாரு நீ மட்டும் பலன் கொடுக்க மாட்ட, உன் பிள்ளைங்களும் எழும்பி வர போகிறார்கள். ನೀನ್ ಮಾತ್ರ ಎದ್ದು ಬರೋದಿಲ್ಲ, ನನ್ನ ಮಕ್ಕಳು ಎದ್ದು ಬರ್ತಾರೆ. அதான் கண்மலையிலிருந்து வடியும் தேன், வடிகிற எண்ணெய். ಅದೇ ಗಿರಿಯಿಂದ ಹೊರಡುವಂತ ಎಣ್ಣೆ. அடுத்து நாலாவது சொல்றாரு ನಾಲ್ಕನೇದು ಹೇಳ್ತಾರೆ, நான் உனக்கு ரட்சிப்பின் கண்மலை
கண்மலையா இருப்பேன். ನಾನು ನಿನಗೆ ರಕ್ಷಣೆಯ ಬಂಡೆಯಾಗಿರುವೆ. ரட்சிப்பின் கண்மலையா வெளிப்படுவேன். ರಕ್ಷಣೆಯ ಬಂಡೆಯಾಗಿ ನಾನು Rock ಪ್ರಕಟಗೊಳ್ಳುವೆ. of the salvation. ಆ ರಾಕ್ ಆಫ್ ದ ಸಾಲ್ವೇಷನ್. ரட்சிப்பின் கண்மலையாய் நான் என்னை உனக்கு வெளிப்படுத்துவேன். ರಕ್ಷಣೆಯ ದುರ್ಗವಾಗಿ ನಾನು ಪ್ರಕಟಗೊಳ್ಳುವೆ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நான் சொல்றேன் பிரதர். ನಾನು ಹೇಳ್ತೇನೆ ಬ್ರದರ್, உங்களுடைய எல்லா போராட்டங்கள், ನಿಮ್ಮ ಎಲ್ಲ ಹೋರಾಟಗಳಿಗೆ நீங்க இத்தனை வருஷம் ಇಷ್ಟು ವರ್ಷ ஆவிக்குரிய உலகத்திலையும் ಆತ್ಮಿಕ ಲೋಕದಲ್ಲಿ மாம்ச பிரகாரமாகவும் ಶಾರೀರಿಕವಾಗಿಯೂ பாவ அழுத்தங்கள்லையும் ಪಾಪ ಒತ್ತಡಗಳಲ್ಲಿ நீங்க எதுலெல்லாம் போராடுனீங்களோ ನೀವು ಯಾವುದರಲ್ಲೆಲ್ಲ ಹೋರಾಡಿದ್ರು அது எல்லாவற்றிலும் ಅವೆಲ್ಲವುಗಳಲ್ಲಿ அவர் ரட்சிப்பின் கண்மலையாய் வெளிப்பட ಆತನ ஆரம்பிப்பார். ರಕ್ಷಣೆಯ ಬಂಡೆಯಾಗಿ உங்களுடைய ಪ್ರಕಟಗೊಳ್ಳುವ. எல்லா பிரஷர்ல இருந்து உங்களை விடுதலை ஆக்குவார் பிரதர். ನಿಮ್ಮನ್ನು ಎಲ್ಲಾ ಒತ್ತಡಗಳಿಂದ ಬಿಡಿಸುವನು ಬ್ರದರ್. எதுலெல்லாம் நீ அழுத்தத்தை அனுபவிச்ச, ಯಾವುದರೆಲ್ಲ ಒತ್ತಡ ಅನುಭವಿಸಿದೋ, நீ மனப்பூர்வமா கேட்டு இல்ல, ನೀನ್ ಮನಪೂರ್ವಕ ಕೇಳ್ದೆ ತಾನೆ, ஆண்டவரே இந்த பாவத்திலிருந்து என்னை எப்படியாகிலும் விடுதலை ஆக்குங்கன்னு சொன்னில்ல, ಸ್ವಾಮಿ ಪಾಪದಿಂದ ಹೇಗಾದ್ರೂ ಬಿಡಿಸ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳ್ದೆ ತಾನೆ, இந்த காரியத்திலிருந்து எப்படியாகிலும் என்னை விடுதலை ஆக்கிருங்கன்னு கேட்டுதானே நீ வந்த. ಕಾರ್ಯದಿಂದ ಹೆಂಗಾದ್ರೂ ಬಿಡಿಸ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿತಾನೆ ಬಂದೆ. கர்த்தருடைய வார்த்தையை கேள், ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳು. அவர் ரட்சிப்பின் கண்மலையாய் உனக்கு வெளிப்படுவார். ಆತನು ರಕ್ಷಣೆಯ ಬಂಡೆಯಾಗಿ ನಿನಗೆ ಪ್ರಕಟಗೊಳ್ಳುವ. எல்லா அழுத்தங்களில் இருந்து உன்னை கர்த்தர் விடுதலையாக்குவார். ನಿನ್ನ ಎಲ್ಲಾ ಒತ್ತಡಗಳಿಂದ ಕರ್ತನು ನಿನ್ನನ್ನು ಬಿಡಿಸುವ. உனக்கு பிரஷர் கொடுத்த மனிதர்கள் எல்லாம் உன் எல்லைகளை விட்டு வெளியே புறப்பட்டு போகிறார்கள். ನಿನಗೆ ಒತ್ತಡ ಕೊಟ್ಟ ಎಲ್ಲಾ ಮನುಷ್ಯ ನಿನ್ನ ಪ್ರಾಂತ್ಯದಿಂದ ಹೊರಟು ಹೋಗ್ತಿದ್ದಾರೆ. யாரெல்லாம் உனக்கு அழுத்தம் கொடுத்தாங்களோ, ಯಾರೆಲ್ಲ ಒತ್ತಡ ಏರಿದ್ರು, அவங்க எல்லாரும் உன்னுடைய எல்லைகளை விட்டு புறப்பட்டு போவார்கள். ಎಲ್ಲರೂ ನಿನ್ನ ಪ್ರಾಂತ್ಯ ಬಿಟ್ಟು ಹೋಗುವರು. நானே அவர்களை உன் எல்லைகளில் இருந்து விலக்குவேன். ನಾನೇ ಅವರನ್ನು ನಿನ್ನ ಪ್ರಾಂತ್ಯದಿಂದ ಹೋಗಿಸುವೆ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳ, ஆண்டவர் உங்களுக்கு ரட்சிப்பின் கண்மலையா வெளிப்படுகிறப்ப எல்லா தேசங்களையும் ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார் பிரதர். ದೇವರು ರಕ್ಷಣೆ ಬಂಡೆಯಾಗಿ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಕಾರ್ಯಗೊಳ್ಳುವಾಗ ಎಲ್ಲಾ ದೇಶಗಳಲ್ಲಿಯೂ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಉಪಯೋಗಿಸುವನು ಬ್ರದರ್. வருகிற நாட்கள்ல, ಮುಂಬರುವ ದಿನಗಳಲ್ಲಿ இனி எல்லா தேசங்களையும் உங்களை பயன்படுத்துவார். ಎಲ್ಲಾ ದೇಶಗಳಲ್ಲಿ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು, அவர் எல்லா தேசத்துக்காகவும் பலியாகி இருக்கிறார். ಆತನು ಎಲ್ಲಾ ದೇಶಕ್ಕಾಗಿ ಯಜ್ಞವಾಗಿದ್ದಾನೆ. அவர் ரட்சிப்பின் கண்மலைங்கிறத உங்களை கொண்டு எல்லா நாடுகளிலும் பயன்படுத்துவார். ಆತನು ರಕ್ಷೆಯ ಬಂಡೆ ಆಗಿದ್ದಾನೆ ಅನ್ನೋದನ್ನ ನಿಮ್ಮನ್ನಿಟ್ಟು ಎಲ್ಲಾ ದೇಶದಲ್ಲಿ ಉಪಯೋಗಿಸುವ. வாசிக்க நேரம் இல்ல, குறிச்சுக்கிறங்க. ஓதுற என்னாகம புஸ்தகம் 29வது அதிகாரம் 12 இருந்து 34 வரைக்கும். நம்பர் சாப்டர் 29 from the verse 12 through 34. என்னாகம புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 12 இருந்து 34 வரைக்கும். ಅರಣ್ಯಕಾಂಡ 29 12ರಿಂದ 12 இருந்து 34 வரைக்கும் 34ನೇ ವಾಕ್ಯದವರೆಗೂ. வாசிக்க நேரம் இல்ல, குறிச்சுக்கிறங்க. கூடார பண்டிகையில எப்படி பலி செலுத்தணும்னு கர்த்தர் சொல்றார். ಗೂಡಾರದ ಹಬ್ಬಗಳಲ್ಲಿ ಹೇಗೆ ಯಜ್ಞ ಅರ್ಪಿಸಬೇಕಂತ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ. 7 நாளும் பலி செலுத்தணும். 7 ದಿನಗಳು ಯಜ್ಞ ಅರ್ಪಿಸಬೇಕು. 7 நாளும் பலி செலுத்தணும். 7 ದಿನಗಳು ಹಬ್ಬ ಮಾಡಬೇಕು. உங்களுக்கு தெரியுமா? ನಿಮಗೆ ಗೊತ್ತಿದೆಯಾ? ஆண்டவர் ஆதியாகமத்துல 10வது அதிகாரத்துல பாஷைகளை பிரிய பண்ணினார். ದೇವರು 10ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಭಾಷೆಗಳನ್ನು ವಿಭಾಗ ಮಾಡಿದ. அங்க தன் பாஷையின்படியே தேசங்கள் பிரிந்து போயிற்று. ತಮ್ಮ ತಮ್ಮ ಭಾಷೆಗಳಂತೆ ದೇಶಗಳು ವಿಭಜನೆ ಆದವು. எத்தனை தேசங்கள்னா மொத்தம் 70 தேசங்கள் அங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது. ಎಷ್ಟು ದೇಶಗಳಂದ್ರೆ ಸುಮಾರು 70 ದೇಶಗಳಲ್ಲಿ ಸೂಚಿಸಲಾಗಿದೆ. ஆதியாகமம் 10வது அதிகாரத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா 70 பாஷைக்காரருடைய பெயர்கள், 70 தேசங்களுடைய பெயர்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது. ಆದಿಕಾಂಡ 10ನೇ ಅಧ್ಯಾಯ ಓದಿದ್ರೆ 70 ದೇಶಗಳ ಭಾಷೆಗಳನ್ನು ವಿಭಾಗಿಸಿದ ಕುರಿತು ஆதியில இருந்தது அந்த 70 தேசங்கள் தான். ஆதியில் இது 70 தேசங்களே. பிறகுதான் அது உடைஞ்சு அப்படியே பல நாடுகளா இன்னைக்கு உருவாகி இருக்கு. காலக்கிரமேண அது ஒடது ಹಲವಾರು ದೇಶ. டக்குனு எனக்கு பதில் சொல்லுங்க. ஆதியில இருந்தது எத்தனை தேசங்கள் மட்டும்தான்? சத்தமா சொல்லுங்க. 70 தேசம். ஆதிಯಲ್ಲಿ ಎಷ್ಟು ದೇಶಗಳಿತ್ತು? இப்ப ஆண்டவர் கூடார பண்டிகையில பலி செலுத்த சொல்றார். ಈಗ ದೇವರು ಈ ಗೂಡಾರದ ಹಬ್ಬಗಳ ಸಮಯದಲ್ಲಿ ಯಜ್ಞಗಳನ್ನು ಅರ್ಪಿಸಲಿಕ್ಕೆ ஒவ்வொரு நாளும் குறிப்பிட்ட பலி செலுத்திட்டே வரணும். ಒಂದೊಂದು ದಿನವೂ ಸೂಚಿಸಲ್ಪಟ್ಟ ಯಜ್ಞ ಅರ್ಪಿಸಬೇಕು. உங்க கால்குலேட்டர் எடுத்து வச்சுக்கிறீங்க, இல்ல மனக்கணக்கா நீங்க கூட்ட முடியும்னா கூட்டி பாருங்க. நான் வரிசையா பலியை சொல்லிட்டே வர்றேன். ಒಂದೊಂದೇ ಯಜ್ಞಗಳನ್ನ ಹೇಳ್ತಾ ಬರ್ತೇನೆ. கூடார பண்டிகையுடைய முதல் நாள்ல ಈ ಪರ್ಣಶಾಲೆಗಳ ಹಬ್ಬದಲ್ಲಿ 13 பலிகள் செலுத்த வேண்டும். 13 sacrifices. 13 ಯಜ್ಞಗಳು ಸಲ್ಲಿಸಬೇಕು. சொல்லுங்க. முதல் நாள்ல எத்தனை பலி? 13. ஆட் பண்ணிட்டே வாங்க. இரண்டாவது நாள்ல 12 sacrifices. ಮೊದಲನೇ ದಿನ 13, ಎರಡನೇ ದಿನ 12 ಯಜ್ಞ. 13 plus 12. சரியா? அடுத்து மூன்றாம் நாள்ல 11 பலி, 11. ಮೂರನೇ ದಿನದಲ್ಲಿ 11 ಯಜ್ಞಗಳು.
கூட்டிட்டே வாங்க. 4வது நாள்ல 10 பலி 10. 4ನೇ ದಿನದಲ್ಲಿ 10 ಯಜ್ಞಗಳು. 5வது நாள்ல 9 பலிகள் 9. 5ನೇ ದಿನದಲ್ಲಿ 9 ಯಜ್ಞಗಳು. 6வது நாள்ல 8 பலி. 6ನೇ ದಿನದಲ್ಲಿ 8 ಯಜ್ಞಗಳು. 7வது நாள்ல 7 பலி. 7ನೇ ದಿನದಲ್ಲಿ 7 ಯಜ್ಞಗಳು. திருப்பி சொல்றேன், ಮತ್ತೆ ಹೇಳ್ತೇನೆ. முதல் நாள்ல 13, ಮೊದಲನೇ ದಿನ 13, இரண்டாவது 12, ಎರಡನೇದು 12, மூணாவது 11, ಮೂರನೇದು 11, நாலாவது 10, ನಾಲ್ಕನೇದು 10, அடுத்த நாள் ನಂತರದ ದಿನ 9, 9, அடுத்த நாள் ನಂತರ ದಿನ 8, 8, அடுத்த நாள் ನಂತರ ದಿನ 7. 7. மொத்தம் எத்தனை வருது? சத்தமா சொல்லுங்க. 70 sacrifices இருக்கா? 70 ಯಜ್ಞಗಳಿದೆಯಾ? அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? ಏನ್ ಅರ್ಥ ಗೊತ್ತಾ? கூடார பண்டிகையில ಪರ್ಣಶಾಲೆಗಳ ಹಬ್ಬದ 70 தேசங்கள். முன்னாடி எத்தனை தேசங்கள் இருந்துச்சு? உலக ஆரம்பத்துல எத்தனை தேசங்கள் இருந்தது? சத்தமா சொல்லுங்க. 70 தேசங்கள். ಲೋಕ ಪ್ರಾರಂಭದಲ್ಲಿ ಎಷ್ಟು ದೇಶಗಳಿತ್ತು? 70 தேசங்களுக்கும் அவர் 70 பலிகளை செலுத்தி முடித்திருக்கிறார். 70 ದೇಶಗಳಿಗೆ 70 ಯಜ್ಞಗಳನ್ನ ಅರ್ಪಿಸಿ ಮುಗಿಸಿದ. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ಅಂದ್ರೆ ಏನ್ ಅರ್ಥ ಗೊತ್ತಾ? அவருடைய ரட்சிப்பு எருசலேமுக்கு மட்டுமல்ல, ಆತನ ರಕ್ಷಣೆ ಯೆರೂಸಲೇಮಿಗೆ அவருடைய ಮಾತ್ರವಲ್ಲ, ரட்சிப்பு இந்தியாவுக்கு மட்டுமல்ல, ಆತನ ರಕ್ಷಣೆ ಭಾರತಕ್ಕೆ ಮಾತ್ರವಲ್ಲ, கர்த்தர் உன்னை பயன்படுத்த போறது இந்த தேசத்துக்கு மட்டுமல்ல, ದೇವರು ನೀನು ಉಪಯೋಗಿಸುವುದು ಈ ದೇಶಕ್ಕೆ ಮಾತ್ರವಲ್ಲ, ஆண்டவர் உன்னை முழு உலகத்துக்கும் பயன்படுத்துவார். ದೇವರು ಇಡೀ ಜಗತ್ತಿಗೆ ನಿನ್ನನ್ನು ಉಪಯೋಗಿಸುವನು. 70 தேசங்களில் நீங்கள் பயன்படுத்தப்படுவீர்கள். 70 ದೇಶಗಳಲ್ಲಿ ನೀವು ಉಪಯೋಗಿಸಲ್ಪಡುವಿರಿ. கர்த்தர் உங்களை எல்லா தேசத்திலும் உங்களை ரட்சிப்பின் கண்மலையாக நிறுத்தி காட்டுவார். ದೇವರು ಎಲ್ಲಾ ದೇಶಗಳ ರಕ್ಷಣೆಯ ಬಂಡೆ ಎಂಬುದಾಗಿ ಸಾಬೀತು ಮಾಡಿ ತೋರಿಸುವ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? உங்களுக்கு அவர் ரட்சிப்பின் கண்மலையா வெளிப்படுவார். ಆತ ನಿಮಗೆ ರಕ್ಷಣೆ ಬಂಡೆಯಾಗಿ ಪ್ರಕಟಗೊಳ್ಳುವ ಬ್ರದರ್. சரி, உங்க மூலமாய் கர்த்தருடைய ரட்சிப்பை பிரகடனப்படுத்துவார். ನಿಮ್ಮ ಮೂಲಕ ತನ್ನ ರಕ್ಷಣೆಯನ್ನು ಪ್ರಕಟ ಮಾಡುವ. இனி வருகிற கால கூடார பண்டிகையின் காலம் போலதான் இருக்கும். ಇನ್ನು ಬರುವ ಕಾಲ ಪರ್ಣಶಾಲೆಗಳ ಹಬ್ಬದಂತೆ ಇರ್ತದೆ. எல்லா தேசங்களுக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போவார். ಎಲ್ಲಾ ದೇಶಗಳಿಗೂ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಒಯ್ಯುವ. நீங்களும் பல தேசங்களுக்கு போவீங்க. ನೀವು ಹಲವಾರು ದೇಶಗಳಿಗೆ ಹೋಗುವಿರಿ. பல நாடுகளில் இருக்கிறவர்கள் உங்களோடு தொடர்பு கொள்ள ஆரம்பிப்பார்கள். ಹಲವಾರು ದೇಶಗಳವರು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಸಂಪರ್ಕ ಬೆಳೆಸುವರು. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கர்த்தர் பலியானது ஏதோ ஒரு நாட்டுக்காக பலியாகல. ಕರ್ತನು ಒಂದು ದೇಶಕ್ಕೆ ಯಜ್ಞವಾಗಿಲ್ಲ, அவர் எல்லா ஜனத்தாருக்காகவும் பலியாகி இருக்கிறார். ಜನದವರಿಗೂ ಆತನ ಯಜ್ಞವಾಗಿದೆ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சரி, முதல்ல சொன்னார் அவர் கண்மலை. ಮೊದಲನೇದಾಗಿ ಹೇಳಿದ್ರು ಆತನ இரண்டாவது சொன்னாரு கண்மலையின் தேனால உன்னை போஷிப்பேன். ಎರಡನೇದು ಬಂಡೆಯ ಜೇನಿನಿಂದ ಪೋಷಿಸುವೆ. மூணாவது சொன்னாரு கண்மலையிலிருந்து வடிகிற எண்ணெயை உனக்கு நான் புசிய கொடுப்பேன். ಮೂರನೇದು ಬಂಡೆಯಿಂದ ಹೊರಡುವ ಎಣ್ಣೆಯಿಂದ ನಿಮ್ ಪೋಷಿಸುವೆ. நாலாவது சொன்னாரு நான் ரட்சிப்பின் கண்மலையா என்னைய நான் உனக்கு வெளிப்படுத்துவேன். ನಾಲ್ಕನೇದು ಹೇಳಿದ್ರು ರಕ್ಷಣೆ ಬಂಡೆಯಾಗಿ ಪ್ರಕಟಗೊಳ್ಳುವೆ. ஐந்தாவது உபாகமம் புத்தகம் 32:18. ஐந்தாவது உபாகம் 32:18. ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ 32:18. ஜெனிப்பித்த கண்மலை, ಜನಿಪಿಸುವಂತ ಬಂಡೆ, உங்களை பெற்றெடுத்த கண்மலை, ನಿಮ್ಮನ್ನು ಹೆತ್ತಂತ ಬಂಡೆ, உன்னை நான் ஜெனிப்பித்தேன். ನಿನ್ನನ್ನು ನಾನು ಜನಿಪಿಸಿದೆ. இங்கிலீஷ்ல ரொம்ப நல்லா இருக்கும், உன்னை நான் பெற்றெடுத்திருக்கிறேன். ಆಂಗ್ಲ ಭಾಷೆ ಚೆನ್ನಾಗಿರ್ತದೆ. ನಾನು ನಿನ್ನನ್ನು ಜನ್ಮ ಕೊಟ್ಟೆ. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? ನಾನು ನಿಮ್ಮನ್ಗೆ ಹೇಳ, வர்ற வருஷத்துல ಬರುವ ವರ್ಷದಲ್ಲಿ உங்களுடைய தகப்பன், ನಿಮ್ಮ ತಂದೆ, உங்களுடைய தகப்பன் ನಿಮ್ಮ ತಂದೆ உங்களுக்கு ஏதோ கடினமான பாறையை போல தன்னை வெளிப்படுத்த போறது இல்ல பிரதர். ಕಠಿಣವಾದ ಬಂಡೆ ಅಂತ ಪ್ರಕಟಗೊಳ್ಳಲ್ಲ. உங்களை தனக்கு தன்னுடைய உங்களுக்கு தன்னை தகப்பனாக அவர் வெளிப்படுத்தி காட்டுவார். ಆತನು ತನ್ನ ತಂದೆಯಾಗಿ ಪ್ರಕಟಿಸಿ ತೋರಿಸುವ. அவர் தகப்பனாக தன்னை வெளிப்படுத்துவார். ಆತನು ತಂದೆಯಾಗಿ ಪ್ರಕಟಿಸುವ. அதான் ஆரம்பத்திலே சொன்னேன். ಅದೇ ಪ್ರಾರಂಭದಲ್ಲೇ ಹೇಳಿದೆ. ஏன் ஆண்டவர் வானத்தை பூமியை சாட்சிக்கு அழைத்தார்? ಯಾಕೆ ದೇವರು ಆಕಾಶ ಭೂಮಿಯನ್ನು ಸಾಕ್ಷಿ ಕರೆದ? எங்கெல்லாம் தன்னுடைய பிள்ளைட்ட தன்னுடைய அன்பை காட்ட விரும்புகிறாரோ அங்கெல்லாம் அவர் வானத்தையும் பூமியை சாட்சியாக அழைக்கிறார். ಎಲ್ಲೆಲ್ಲ ತನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ಪ್ರೀತಿಯನ್ನು ತೋರಿಸಬೇಕಂತ ಬಯಸ್ತಾನೋ ಅಲ್ಲಿ ಆಕಾಶ ಭೂಮಿಯನ್ನು ಸಾಕ್ಷಿಗಾಗಿ ಕರೆಯುವ. கண்மலைன உடனே ஏதோ ரொம்ப கடினமானவர்னு நினைக்காத. ಬಂಡೆ ಅಂತ ಹೇಳಿದ ಕೂಡಲೇ ಕಠಿಣವಾದವನ್ನ ನೆನೆಸಬೇಡ. தகப்பனுடைய அன்பை நீங்கள் ருசி பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ತಂದೆಯ ಪ್ರೀತಿಯನ್ನು ನೀವು ರುಚಿ ನೋಡಲು ಮುಂದಾಗುವಿರಿ. இந்த வருஷத்துல தகப்பனின் அன்பை நீங்கள் ருசி பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ಈ ವರ್ಷ ತಂದೆಯ ಪ್ರೀತಿಯನ್ನು ನೀವು ರುಚಿ ನೋಡುವಿರಿ. அவர் தகப்பன் என்றால் நீங்கள் பிள்ளைகள் தானே. ಆತನು ತಂದೆ ಅಂದ್ರೆ ನೀವು ಮಕ್ಕಳು ತಾನೆ. நீங்கள் பிள்ளைகளானால் பிள்ளைகள் சுதந்திரருமா தானே. ಮಕ್ಕಳು ಅಂದ್ರೆ ನೀವು ಬಾಧ್ಯರು ತಾನೆ. நான் டிக்ளேர் பண்றேன் பிரதர். ನಾನು ಡಿಕ್ಲೇರ್ ಮಾಡ್ತೇನೆ. அவர் தகப்பனாக வெளிப்படுவார். ಆತನು ತಂದೆಯಾಗಿ ಪ್ರಕಟಗೊಳ್ಳುವ. பிள்ளைகளாய் நடத்துவார். ನಿಮ್ಮನ್ನು ಮಕ್ಕಳಾಗಿ ನಡೆಸುವ. பிள்ளைகளின் சுதந்திரத்தை அனுபவிக்க ஆரம்பிப்பீர்கள். ಮಕ್ಕಳ ಬಾಧ್ಯತೆಯನ್ನು ನೀವು ಅನುಭವಿಸುವಿರಿ. நான் டிக்ளேர் பண்றேன். ನಾನು ಇದನ್ನು ಡಿಕ್ಲೇರ್ ಮಾಡ್ತೇನೆ. ஆவியிலிருந்து சொல்றேன். ನನ್ನ ಆತ್ಮದಿಂದ ಹೇಳ್ತೇನೆ. அபிஷேகத்திலிருந்து ನನ್ನ சொல்றேன். ಅಭಿಷೇಕದಿಂದ
ಮನಸ್ಸಿಂದ ಹೇಳ್ತಾನೆ, இந்த வருஷத்துல எல்லா தடைகளையும் மீறி உன் பேர்ல லேண்ட் பதியப்படும். ಈ ವರ್ಷ ಎಲ್ಲ ಅಡಚಣೆಗಳನ್ನು ದಾಟಿ ನಿನ್ನ ಹೆಸರಲ್ಲಿ ಲ್ಯಾಂಡ್ ಅಲ್ಲಿ ನಿನ್ನದಾಗಿ ಬದಲಾಗುತ್ತದೆ. பேர்ல சொந்தமா லேண்ட் பதிவாகும். ನಿನ್ನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಲ್ಯಾಂಡ್ ಸ್ವಂತವಾಗಿ ಬರುವುದು. அது நடக்கிற போது நீ விளங்கிக் கொள்வாய் இந்த வார்த்தை கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்டது என்று. ಅದು ನಡೆಯುವಾಗ ನಿನ್ನ ಗ್ರಹಿಕೆಗೆ ಬರ್ತದೆ ಇದು ದೇವರು ಆಡಿದ ಮಾತೆಂದು. எல்லா தடைகளையும் மேற்கொண்டு, எல்லா ಅಡಚಣೆಗಳು எல்லா தடைகளையும் மேற்கொண்டு, எல்லா தடைಗಳನ್ನ ಜಯಿಸಿ, உனக்கு சந்ததி சந்ததியாய் இருந்த எல்லா தடைகளையும் மேற்கொண்டு, ಸಂತತಿ ಸಂತತಿಯಾಗಿದ್ದ ಎಲ್ಲಾ ತಡೆಗಳನ್ನ ತೆಗೆದು இந்த வருஷத்துல கர்த்தர் உன் பேர்ல லேண்ட பதிவு செய்வார். ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ನಿನ್ನ ಹೆಸರಲ್ಲಿ ಲ್ಯಾಂಡ್ ಅನ್ನು நீங்கள் தகப்பனின் சுதந்திரத்தை அனுபவிப்பீர்கள். ನೀವು ತಂದೆಯ ಬಾಧ್ಯತೆಯನ್ನು ಅನುಭವಿಸುವಿರಿ. எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? ಆಮೆನ್. எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? அவர் உங்களை ஜெனிப்பித்த கண்மலை, ಆತನು ನಿಮ್ಮನ್ನು ಹುಟ್ಟಿಸಿದ உன்னை ಪಂಡ. பெற்றெடுத்திருக்கிறேன், ನಿಮ್ಮನ್ನು ಹೆತ್ತಿದ್ದೇನೆ, உன்னை பெற்றெடுத்திருக்கிறேன், ನಿನ್ನನ್ನು ಹೆತ್ತಿದ್ದೇನೆ, உன்னை வளர்த்து ஆளாக்காம நான் விட மாட்டேன். ನಿನ್ನನ್ನು ಬೆಳೆದು ದೊಡ್ಡವನಾಗಿಸಿದ ಬಿಡನು. உன்னுடைய குறைவல்ல, ஏமா நாமத்துக்கு அது இழுக்கு. ನಿನ್ನ ಕೊರತೆ ನಿನಗೆ ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಅದು ನನ್ನ உன்னுடைய ನಾಮಕ್ಕೂ. குறைவை நான் சரி செய்து காட்டுவேன். ನಿನ್ನ ಕೊರತೆ ನಾನು ಸರಿ ಮಾಡಿ ತೋರಿಸುವೆ. நல்ல தகப்பன் பிள்ளைகளுக்கு ஆஸ்திகளை சேர்த்து வைத்து விட்டு போகிறார். ಒಳ್ಳೆ ತಂದೆ ತನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ಆಸ್ತಿಯನ್ನು ಕೂಡಿಸಿಟ್ಟು நான் ಹೋಗ್ತಾನೆ. நல்ல தகப்பன்கிறத அவர் ப்ரூவ் பண்ணி காட்டுவார். ನಾನು ಒಳ್ಳೆ ತಂದೆಯನ್ನು ಸಾಬೀತು ಮಾಡುವ. அநேகருடைய ஆஸ்திகளை ஐஸ்வர்யத்தை உங்களிடமாய் திரும்ப பண்ணுவார். ಹಲವರ ಆಸ್ತಿ ಐಶ್ವರ್ಯ ನಿನ್ನ ಕಡೆಗೆ ತಿರುಗಿಸುವ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ಆಮೆನ್. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சரி, அடுத்து ஆறாவது ಆರನೇದು தானே? ஆறாவது 30வது வசனம். 30ನೇ ವಾಕ್ಯ. 30வது வசனம். உபாகம் 32:30. அவர்களுடைய கண்மலை அவர்களை விற்காமலும் கர்த்தர் அவர்களை ஒப்புக் கொடுக்காமலும் இருந்தாரானால் ஒருவன் 1000 பேரை துரத்தி 2 பேர் 10000 பேரை ஓட்டுவது எப்படி? தங்கள் ಅವರ ಬಂಡೆ ಅವರನ್ನು ಮಾರಿ ಕರ್ತನು ಅವರನ್ನು ಅಟ್ಟಿಬಿಟ್ಟರೆ ಒಬ್ಬನು ಹೇಗೆ 1000 ಮಂದಿಯನ್ನು ಹಿಂದಟ್ಟುವನು? ಇಬ್ಬರು ಹೇಗೆ 10,000 ಮಂದಿಯನ್ನು ಓಡಿಸುವರು? முதல்ல சொன்னாரு, ಮೊದಲು ಹೇಳಿದ್ರು, நான் தகப்பனை வெளிப்படுவேன், ನಾನು ತಂದೆಯ ಪ್ರಕಟ, உன்னை பிள்ளைய நடத்துவேன், ನಿನ್ನ ಮಗನಾಗಿ ನಡೆಸುವೆ, நீ என்னுடைய சுதந்திரத்தை அனுபவிப்ப, ನೀ ನನ್ನ ಬಾಧ್ಯತೆಯನ್ನು ಅನುಭವಿಸುವೆ. அடுத்து சொல்றாரு, ನಂತರ ಹೇಳ್ತಾರೆ, ஒரு நாள் நான் உன்னை விற்று போட மாட்டேன், ಒಂದು ದಿನವೂ ನಾನು ನಿನ್ನನ್ನು ಮಾರಲ್ಲ, ஒரு நாள் உன்னுடைய கிரியைகளை காண்பித்து நான் உன்னை யார்ட்டையும் சரண்டர் பண்ண மாட்டேன். ನಿನ್ನ ಕೃತ್ಯಗಳನ್ನು ತೋರಿಸಿ ಯಾರೊತ್ತಿಗೂ நீ ಹಂಚಿಕೊಳ್ಳೋದಿಲ್ಲ. பயப்படாத, ಎದುರುಬೇಡ, நீ பயப்படாத, ಎದುರುಬೇಡ. உன் கிரியைகளை குற்றப்படுத்தி உன்னை நான் யார்ட்டையும் சரண்டர் பண்ணிட மாட்டேன். ನಿನ್ನ ಕೃತ್ಯಗಳ ದೋಷವನ್ನು ತೋರಿಸಿ ನೀನು ಯಾರ ಹತ್ರನೂ ಒಪ್ಪಿಸಿಕೊಡ. உன் மேல் அதிகாரிகளுக்கு நான் உன்னை ஒப்பு கொடுக்க போறது இல்ல, ನನ್ನ ಮೇಲಾಧಿಕಾರಿಗಳಿಗೆ ನೀನು ಒಪ್ಪಿಸಲ್ಲ, உன்னுடைய சக மனிதர்கள்ட்ட நான் உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டேன், ಸಹ ವ್ಯಕ್ತಿಗಳೊಂದಿಗೆ ನೀನು ಒಪ್ಪಿಸಲ್ಲ. நான் உன்னை ஒரு நாள் விற்று போட போறது கிடையாது, ಯಾವತ್ತಿಗೂ ನಾನು ನಿನ್ನನ್ನು ಮಾರಿ ಬಿಡೋದಿಲ್ಲ, நான் உன்னை ஸ்ட்ரெngthen பண்ணுவேன். ನಾನು ನಿನ್ನನ್ನು மற்றவங்களும் பயப்படாத, ಇತರ ನೋಡಿ ಭಯಪಡಬೇಡ. கர்த்தரை விட்டு விலகிட்டாரோ, ದೇವನನ್ನು ಹೇಗೆ விலகிடுவாரோ, ಅಗಲು ಬಿಡ್ತಾರೋ அப்படிலாம் பயப்படாத. ಹಂಗಲ್ಲ ಎದುರುಬೇಡ. மத்தவன் தான் உனக்காக பயப்படணும். ಇತರರೇ ನಿನ್ನ ನೋಡಿ ಭಯಪಡಬೇಕು. திருப்பி சொல்றேன், ನಾನು ಪುನಃ ಹೇಳ್ತೇನೆ, எந்த மனுஷனுக்காக நீங்க பயப்படுறீங்களோ ಯಾವ ಮನುಷ್ಯರಿಗಾಗಿ ಭಯಪಡ್ತೀರೋ அந்த பயத்தை இன்னையோட எடுத்து வெளியே வச்சிருங்க. ಆ ಭಯನ ತೆಗೆದು ಹೊರಗಾಕ್ರಿ. நீங்க உங்களை பார்த்து தான் அநேகம் பேர் ஓடுவாங்க, ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಹಲವರು ಓಡುವರು. உங்க ஒருத்தரை கொண்டு 1000 பேரை கர்த்தர் துரத்த ஆரம்பிப்பார். ನಿಮ್ಮ ಒಬ್ಬರನ್ನಿಟ್ಟು 1000 ಜನರನ್ನು ಓಡಿಸುವನು. உங்க சபையை கொண்டு 10000 பேரை கர்த்தர் துரத்த ஆரம்பிப்பார். ನಿಮ್ಮ ಸಭೆಯನ್ನಿಟ್ಟು 16,000 ಓಡಿಸುವನು. நீ ஒரு நாள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ನೀನು ಯಾವತ್ತಿಗೂ ಭಯಪಡಬೇಕಾಗಿಲ್ಲ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நான் திரும்ப அறுதிட்டு சொல்றேன் பிரதர், ಪುನಃ ಅರಿಕೆ ಮಾಡಿ ಹೇಳ್ತೇನೆ, ஒண்ணே நம்புங்க, ಒಂದೇ ಒಂದನ್ನು ನಂಬ್ರಿ. அவர் ரட்சிப்பின் கண்மலைங்கிறத நம்புங்க, ಆತನ ರಕ್ಷಣೆ ಬಂಡೆ ಅನ್ನೋದು, அவர் உங்க தகப்பன்கிறத நம்புங்க, ಆತನ ತಂದೆ ಅನ್ನೋದು ನಂಬ್ರಿ. அடுத்து சொல்றேன், ನಂತರ ಹೇಳ್ತೇನೆ, அப்பா அவங்கள ஒரு நாள் விட்டு விட போறது இல்ல பிரதர். ಅಪ್ಪ ಯಾವತ್ತೂ ನಿಮ್ಮನ್ನು ಮಾರಲ್ಲ ಬ್ರದರ್. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, ನಾನು ನಿಮಗೊಂದನ್ನು ಹೇಳಲ್ಲ. ஒரு மனுஷனுடைய விழுகை எங்க இருந்து ஆரம்பிக்குது தெரியுமா? ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಬೀಳುವಿಕೆ ಎಲ್ಲಿಂದ ಪ್ರಾರಂಭ ಆಗುತ್ತೆ? அது பாவத்திலிருந்து ஆரம்பிக்கல, ಅದು ಪಾಪದಿಂದ ಅಲ್ಲ. கர்த்தர் மேல இருக்கிற நம்பிக்கையை விட்டு விடுறான் பாருங்க, அங்க இருந்து தான் விழுகை ஆரம்பிக்குது. ಕರ್ತನ ಮೇಲೆ ಇರುವ ನಂಬಿಕೆ ಬಿಡ್ತಾನೆ ನೋಡ್ರಿ, ಅಲ್ಲಿಂದಾನೇ நான் உங்களுக்கு சொல்றேன், ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳ್ತೇನೆ, அவர் ரட்சிப்பின் கண்மலைங்கிறத நம்புங்க பிரதர். ಆತನ ರಕ್ಷಣೆಯ ಬಂಡೆ ಅನ್ನೋದನ್ನ ನಂಬ್ರಿ. அவர் எல்லா விதத்திலும் உங்களை விடுதலை ஆக்குவார். ಅದನ್ನ ಎಲ್ಲದರಿಂದಲೂ ಬಿಡುಗಡೆಗೊಳಿಸುವ. அதுக்காக தானே சிலுவையில மரித்திருக்கிறார். ಅದಕ್ಕಾಗಿ ತಾನು ಶಿಲ್ಬೆ ಪ್ರಾಣ ಕೊಟ್ಟಿರೋ. அவர் உங்களுக்கு தகப்பனாய் தன்னை வெளிப்படுத்துகிறவர். ಆತನು ತಂದೆಯಾಗಿ ನಿಮಗೆ அவர் ಪ್ರಕಟಿಸಿಕೊಳ್ಳುವ. உங்களை ஜெனிப்பித்த கண்மலை, ಆತ ನಿಮ್ಮನ್ನು ಹುಟ್ಟಿಸಿದ உன்னை ತಂದೆ, பெற்றெடுத்த கண்மலை. ನಿಮ್ಮನ್ನು ಹೆತ್ತಿರುವಂತ ತಂದೆ. எப்படி நான் உன்னை மறப்பேன்? ಹೇಗೆ ನಿನ್ನನ್ನು ಮರೆಯ
ಕರೆಯಲಿ? எப்படி நான் உன்னை கைவிடுவேன்? ಹೇಗೆ ನಿನ್ನನ್ನು ಕೈ ಬಿಡಲಿ? ஏன் பயப்படுற? ನೀನು ಯಾಕೆ ಭಯಪಡುವಿ? மனிதர்களுக்கு நீ பயப்பட வேண்டியதில்ல. ಇನ್ನು ಮನುಷ್ಯರಿಗೆ ಭಯಪಡಬೇಡ. நான் உன்னை விட்டு போட மாட்டேன். ನಾನು ನಿನ್ನ ಮಾರಿ ಬಿಡಲ್ಲ. நான் உன்னை விட்டு விலகிட மாட்டேன். ನಾನು ನಿನ್ನ ಬಿಟ್ಟು ಅಗಲೋದಿಲ್ಲ. உன்னை கொண்டு ஆயிரம் பேரை நான் துரத்துவேன். ನಿನ್ನನ್ನಿಟ್ಟು ಸಾವಿರ ಮಂದಿಯನ್ನು ಓಡಿಸುವೆ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சரி, கடைசியா ಕೊನೆಯದಾಗಿ 31வது வசனம், 31ನೇ ವಾಕ್ಯ, 31 37 இருக்கு கண்மலைன்னு. மொத்தம் 9 தடவை வசனங்களை மட்டும் வரிசையா சொல்லிடுறேன் நேரம் கருதி. 4வது வசனம் 13 13 15 15 18 18 30 30 31 31 37. 37. இந்த திருப்பி சொல்றேன். verse 4, ವಾಕ್ಯ 4, verse 13, 13, verse 15, 15, verse 18, 18, verse 30, 30, verse 31, 31, verse 37. 37. மொத்தம் 9. இதுல 13வது வசனத்துல 2 தடவையும் 31வது வசனத்துல 2 தடவையும் 2 தடவை அந்த ஒரு வசனத்துல மட்டும் 2 தடவை கண்மலைன்னு இருக்கு. 13ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ 31ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಮಾತ್ರ 2 ಬಾರಿ ಬಂಡೆ. மொத்தம் 9 முறை. ಒಟ್ಟು 9. அதுல 2 தடவை விக்கிரகங்கள் கண்மலை அல்ல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ಅದರಲ್ಲಿ 2 ಬಾರಿ ವಿಗ್ರಹಗಳು ಬಂಡೆ ಅಲ್ಲ ಅಂತ. 31 வாசிங்க பார்க்கலாம். 31. தங்கள் கண்மலை நம்முடைய கண்மலையை போல் அல்ல என்று நம்முடைய சத்துருக்களை தீர்மானிக்கிறார்கள். போதும். ನಮ್ಮ ಬಂಡೆಯ ಹಾಗೆ ಅವರ ಬಂಡೆ ಅಲ್ಲ, ಇದಕ್ಕೆ ನಮ್ಮ ಶತ್ರುಗಳೇ ಸಾಕ್ಷಿ. புறஜாதிகள் சொல்றாங்களா, ಅನ್ಯ ಜನರು ಹೇಳ್ತಾರಂತೆ, நாங்க சில தெய்வங்களை நம்பி இருந்தோம், ನಾವು ಕೆಲವೊಂದು ದೇವರುಗಳನ್ನ ನಂಬಿದ್ವಿ, ஆனா அது கண்மலை அல்ல, ಆದ್ರೆ ಅದು ಬಂಡೆ ಅಲ್ಲ. அதெல்லாம் மாறிட்டே இருந்துச்சு, ಅದೆಲ್ಲ ಬದಲಾಗ್ತಾನೆ ಇತ್ತು. ஆனா உங்கள் கண்மலை தான் கண்மலையாக இருக்கிறார். ಆದ್ರೆ ನಿಮ್ಮ ಬಂಡೆಯೇ ನಿಜವಾದ ಬಂಡೆಯಾಗಿದೆ. சத்துருக்கள் சொல்வார்களா, ಶತ್ರುಗಳು ಹೇಳ್ತಾರೆ. நான் டிக்ளேர் பண்றேன் பிரதர், ನಾನು ಡಿಕ್ಲೇರ್ ಮಾಡ್ತೇನೆ brother. கர்த்தர் கண்மலைங்கிறத ಕರ್ತನು ಬಂಡೆ ಎಂಬುದನ್ನು, அவர் உங்களுக்கு செய்ய போற காரியங்கள் இருக்கு பாருங்க, ಆತನು ನಿಮಗೆ ಮಾಡುವ அதை ಕಾರ್ಯಗಳಿದೆ. வச்சு நீங்க சாட்சி சொல்ல மாட்டீங்க, ಅದನ್ನಿಟ್ಟು ನೀವು ಸಾಕ್ಷಿ ಹೇಳೋದಿಲ್ಲ. அதை பார்த்து உங்க சத்துருக்களே கர்த்தருக்கு சாட்சி சொல்லுவாங்க. ಅದನ್ನು ನೋಡಿ ಶತ್ರುಗಳೇ ಸಾಕ್ಷಿ ನುಡಿಯುತ್ತಾರೆ. உங்க சத்துருக்கள் வாயிலிருந்து அந்த சாட்சியை கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். ಶತ್ರುಗಳ ಬಾಯಿಂದ ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಹೊರಬರ ಮಾಡ್ತಾನೆ. உங்க எல்லையில இருக்கிற புறஜாதியர்களை கொண்டு கர்த்தர் அந்த சாட்சியை வெளியே கொண்டு வருவார். ನಿಮ್ಮ ಪ್ರಾಂತ್ಯಗಳಿಂದ ಅನ್ಯ ಜನರ ಬಾಯಿಂದ ಸಾಕ್ಷಿಗಳನ್ನು உம்முடைய தெய்வத்தை போல ஒரு தெய்வம் இல்ல, ನಿಮ್ಮ ದೇವರಂತೆ ಇನ್ನೊಬ್ಬ ದೇವರಿಲ್ಲ, கர்த்தருக்கு ஒப்பானவர் இல்ல, ಕರ್ತನಿಗೆ ಸಮಾನನು ಇಲ್ಲ, என்னுடைய கண்மலையை போல வேறொரு கண்மலை இல்ல, ನನ್ನ ಬಂಡೆಯಂತೆ ಇನ್ನೊಬ್ಬ ಬಂಡೆ ಇಲ್ಲ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நான் டிக்ளேர் பண்றேன், ನಾನು ಡಿಕ್ಲೇರ್ ಮಾಡ್ತೇನೆ, இயேசு நாமத்துல சொல்றேன். ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಹೇಳ್ತೇನೆ. அடுத்து 2026 டிசம்பர்ல 2026 ಡಿಸೆಂಬರ್ நிறைய பேர் சாட்சிகளா நிப்பீங்க. ತುಂಬಾ ಜನ ಸಾಕ್ಷಿಗಳಾಗಿ ನಿಲ್ಲುವಿರಿ. நீங்க சொல்ற சாட்சி மட்டும் இல்ல, ನೀವು ಹೇಳುವ ಸಾಕ್ಷಿಗಳಲ್ಲ, உங்க சத்துருக்களின் சாட்சிகளோட நீங்க ನಿಮ್ಮ நிப்பீங்க. ಶತ್ರುಗಳ ಸಾಕ್ಷಿಗಳೊಂದಿಗೆ உங்க ನಿಲ್ಲುವಿರಿ. சத்துருக்களின் சாட்சிகளோட கர்த்தர் உங்களை நிற்க ನಿಮ್ಮ பண்ணுவார். ಶತ್ರುಗಳ ಸಾಕ್ಷಿಗಳೊಂದಿಗೆ ನಿಮ್ಮ ನಿಲ್ಲುವಂತೆ எத்தனை ಮಾಡುವ. பேர் ஆமென் சொல்ல முடியும்? ಮಂದಿ ಆಮೆನ್. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? தைரியமா போங்க பிரதர். ಧೈರ್ಯವಾಗಿ ಹೋಗಿ ಬ್ರದರ್. நீங்க இதுவரைக்கும் எல்லாம் மாறினத பாத்தீங்கல்ல, ನೀವು ಎಲ್ಲ ಮಾರ್ಗಗಳು ನೋಡಿದ್ರಲ್ಲ, ஆட்கள் மாறினத பாத்தீங்க, ನೀವು ಎಲ್ಲ ಮಾರ್ಗಗಳು, மனிதர்கள் மாறினத பாத்தீங்க, ಮನುಷ್ಯರು ಬದಲಾಗಿದ್ರು, அவங்க மனசு மாறினத பாத்தீங்க, ಅವರ ಮನಸ್ಸು ಬದಲಾಗಿದ್ರು, வார்த்தைகள் மாறினத பாத்தீங்க, ಮಾತುಗಳು ಬದಲಾಗಿದ್ರು, வேலை மாறினத பாத்தீங்க, ಕೆಲಸ ಬದಲಾಗಿದ್ರು ನೋಡಿ, பொருளாதார சூழ்நிலை மாறினத பார்த்த, ಎಲ್ಲ ಪರಿಸ್ಥಿತಿಗಳು ಬದಲಾಗಿದ್ರು, அரசாங்கம் மாறினத பார்த்த, ಸರ್ಕಾರ ಬದಲಾಗೋದು ನೋಡಿದ್ರಿ. இந்த வருஷத்துல 2026ல மாறாத கண்மலையை பார்ப்பீர்கள். 2026ರಲ್ಲಿ ಬದಲಾಗದ ಬಂಡೆಯನ್ನು ನೋಡುವಿರಿ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எழுந்து நிப்போமா, எழுந்து நிப்போமா, ಎದ್ದು ನಿಂತ್ಕೊಳ್ಳೋಣವೇ. எழுமுங்க, பிரசங்கம் முடிஞ்சிட்டு. கண்களை மூடிக்கொள்ளுங்க. ಕಣ್ಗಳು ಮುಚ್ಚಿರಿ. என்னென்ன சூழ்நிலையெல்லாம் மனதுல வந்து அழுத்திட்டே இருந்துச்சு, ಯಾವುದೆಲ್ಲ ಪರಿಸ್ಥಿತಿ ನಿಮ್ಮನ್ನು ಬಂದು ಒತ್ತು, எதெல்லாம் திரும்ப 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 பிரஷரா காட்டிட்டே இருந்துச்சு, ಯಾವುದೆಲ್ಲ ಪುನಃ ಪುನಃ ಪ್ರೆಷರ್ ಆಗಿ ತೋರ್ತಾ ಇದೆ, எதெல்லாம் இப்படி மாறப்போகுது அப்படி மாறப்போகுதுன்னு சத்துரு உன்னை பயப்படுத்திட்டே இருந்தான், ಯಾವುದೆಲ್ಲ ಈಗ ಬದಲಾಗ್ತದೆ ಆಗ ಬದಲಾಗ್ತದೆ, எதை வச்செல்லாம் உன்னை டிப்ரெஷனுக்குள்ள கொண்டு போனா, ಯಾವುದನ್ನೆಲ್ಲ ಡಿಪ್ರೆಷನ್ ಒಳಗೆ ಒಯ್ದ, அது எல்லாவற்றையும் எடுத்து வெளியே வச்சிருங்க. ಅವೆಲ್ಲವನ್ನು ತೆಗೆದು ಹೊರಗಿಟ್ಬಿಡಿ. நீங்க சொல்லுங்க, ನೀವ್ ಹೇಳ್ರಿ, அது மாறட்டும், ಅದು ಬದಲಾಗಲಿ, எது வேணா மாறட்டும், ಯಾವುದು ಬೇಕಾದ್ರೂ ಬದಲಾಗಲಿ. சொல்லுங்க பார்க்கலாம், எது வேணா மாறட்டும், ಹೇಳ್ರಿ, ಯಾವುದು ಬೇಕಾದ್ರೂ ಬದಲಾಗಲಿ. சொல்லுங்க, எது வேணா மாறட்டும், ஆனா மாறாத
கன்மலை இருக்கிறார். ಆದರೆ ಬದಲಾಗದ ಬಂಡೆ ಇದ್ದಾನೆ. நான் சொல்றேன் பிரதர், ನಾನು ಹೇಳ್ತೇನೆ brother, அவர் மாறாதவர்ங்கிறத உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ಆತನು ಬದಲಾಗದವನು ಅನ್ನೋದು ಪ್ರಕಟ ಮಾಡಿ, அசைக்கப்படாத ஒரு ஆதரவு, ಅದು ಕದಲಿಸಲ್ಪಡದಂತದಂತ ಒಂದು, அவர் உங்களுக்கு கொடுத்து வருகிற அந்த உண்மையும் ஆதரவும் ஒரு நாள் விலகாதுங்கிறத கர்த்தர் ப்ரூவ் பண்ணி காட்டுவார். ಆತನು ನಿಮಗೆ ಕೊಡುವ ನಂಬಿಕೆಯೂ ಸಹಾಯವೂ ಯಾವತ್ತೂ ಬದಲಾಗೋದಿಲ್ಲ ಅನ್ನೋ ಸಾಬೀತು ಮಾಡುವ. நல்ல தகப்பனே, உங்க சமூகத்துல வருகிறோம். ಒಳ್ಳೆ ತಂದೆಯ ಸನ್ನಿಧಿಗೆ ಬರ್ತೇವೆ. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்க பிள்ளைகளை நான் bless பண்றோம். ಹೃದಯದ ಅಂತರಾಳದಿಂದ ಮಕ್ಕಳನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ, உங்க ஊழியர்களாய் உம்முடைய பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ಸೇವಕರುಗಳಾಗಿ ನಿಮ್ಮ ಜನರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ. இந்த வருஷத்துல the year of everlasting rock ஆக இருக்கு ஆண்டவரே. ಈ ವರ್ಷ ಎವರ್ ಲಾಸ್ಟಿಂಗ್ ರಾಕ್ ಆಗಿರಲಿ இது ಸ್ವಾಮಿ. நித்திய கன்மலையாய் வெளிப்படுவி. ನಿತ್ಯನಾದ ಬಂಡೆಯಾಗಿ ಪ್ರಕಟಗೊಳ್ಳುವಿ. இந்த வருஷம் year of ಯೆಹೋವಾ ಜೂರೋಲಾಮ್ நித்திய கன்மலையின் வருஷமாய் இருப்பதாக. ಈ ವರ್ಷ ಯೆಹೋವಾ ಓಸೇರ್ ಸುಲಾಮಾಗಿ ನೀ ಪ್ರಕಟಗೊಳ್ಳ್ರಿ. நீ நித்திய கன்மலையாய் வெளிப்படுவி. ನಿತ್ಯ ಬಂಡೆಯಾಗಿ ಪ್ರಕಟಗೊಳ್ಳುವಿ. இவர்களுக்கு கொடுக்கிற உதவி மாறாது. ನೀವು ಕೊಡುವಂತ ಸಹಾಯ ಬದಲಾಗದು. ஆதரவு மாறாது. ಆದರಣೆ ಬದಲಾಗದು. சப்போர்ட் மாறாது. ಸಪೋರ್ಟ್ ಬದಲಾಗದು. அசைவில்லாத ஒரு ஆதரவை கர்த்தர் கட்டளையிடுவி. ಒಂದು ಚಲನೆ ಇಲ್ಲದ ಆಧಾರವಾಗಿ ಪ್ರಕಟಗೊಳ್ಳುವಿರಿ. எந்த இடத்துலலாம் இவங்க அன்ஃபிட்டா நின்னாங்களோ, ಎಲ್ಲೆಲ್ಲ ಅನ್ಫಿಟ್ ಆಗಿ ನಿಂತರೋ அதே இடத்துல அன்லிமிட்டடான ஃப்ரூட் இவங்க கொடுப்பாங்க ஆண்டவரே. ಅದೇ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅನ್ಲಿಮಿಟೆಡ್ ಆದ ಫ್ರೂಟ್ ಅನ್ನು ಇವರು அதே ಕೊಡುವರು. இடத்துல மிகுதியான பலனை காண பண்ணுவி. ಅದೇ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಬಹಳವಾದ ಫಲವನ್ನು இவர்கள் ಕೊಡುವಿರಿ. பிள்ளைகளை கர்த்தர் எழும்ப பண்ணுவீராக. ಇವರ ಮಕ್ಕಳನ್ನು ಎಬ್ಬಿಸಿರಿ. இவர்கள் மூலமாய் ரட்சிப்பு தேசங்களுக்கு வெளிப்படுவதாக. ಇವರ ಮೂಲಕ ರಕ್ಷಣೆ ದೇಶಾದ್ಯಂತ ಹೊರಡಲಿ. எங்க ஏஎஃப்டி பெங்களூரு திருச்சபை மூலமாய் ஆண்டவரே எல்லா தேசங்களுக்கு ரட்சிப்பு பிரகடனப்படுத்தப்படுவதாக. ನಮ್ಮ ಎಎಫ್ಟಿ ಬೆಂಗಳೂರು ಮೂಲಕ ಲೋಕಾದ್ಯಂತ ಎಲ್ಲಾ ದೇಶಗಳಿಗೂ ರಕ್ಷಣೆ நான் டிக்ளேர் பண்றேன் ஆண்டவரே. ನಾನು ಡಿಕ್ಲೇರ್ ಮಾಡ್ತೇನೆ. இவங்களை ஒரு நாள் விற்று போட போறதில்ல. ಇವರನ್ನು ಯಾವತ್ತೂ ಮಾರಿ நீ ಬಿಡೋದಿಲ್ಲ. ஒரு நாள் இவங்களை விற்று போட போறதில்ல. ಯಾವತ್ತಿಗೂ ಮಾರಿ ಬಿಡೋದಿಲ್ಲ. மனிதர்கள் கரத்துல கொடுக்க போவதில்லை. ಮನುಷ್ಯರ ಕರಕ್ಕೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡೋದಿಲ್ಲ. சாத்தானுடைய கையில ஒப்பு கொடுக்க போவதில்லை. ಶತ್ರುವಿನ ಕರಕ್ಕೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡೋದಿಲ್ಲ. நான் டிக்ளேர் பண்றேன் ஆண்டவரே. ಡಿಕ್ಲೇರ್ ಮಾಡ್ತೇನಪ್ಪ. இந்த வருஷத்துல கர்த்தர் நித்திய கன்மலையாய் வெளிப்படுவி. ಈ ವರ್ಷ ನಿತ್ಯನಾದ ಬಂಡೆಯೇ ಪ್ರಕಟಗೊಳ್ಳುವಿ. ஆவிக்குரிய மண்டலங்கள்ல எழும்பி வருவார்கள். ಆತ್ಮಿಕ ಲೋಕದಿಂದ ಎದ್ದು ಬರುವರು. ஆவிக்குரிய ஜீவியத்துல நெக்ஸ்ட் ரெல்முக்கு வருவார்கள். ಆತ್ಮಿಕ ಜೀವನದಲ್ಲಿ ಉತ್ತಮ ಸ್ಥಿತಿಗೆ ಬರುವರು. தங்களுக்கு போதித்தவர்களை பார்க்கிற இவர்களை அதிக ஞானவான்களாய் கர்த்தர் வைத்திருப்பீர். ಅಲ್ಲ, ಬೋಧನೆಗಿಂತಲೂ ಅಧಿಕವಾದ ಜ್ಞಾನಿಗಳಾಗಿ ಇವರನ್ನು I ಇಟ್ಟಿರುವಿರಿ. declare in the name of Jesus Christ. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಕಟಿಸಿ. இவர்களுக்காக ஆவிக்குரிய மண்டலங்கள் திறக்கப்படுகிறது. ಇವರಿಗಾಗಿ ಆತ್ಮಕ ಗ್ರಹಗಳು ತೆರೆಯಲ್ಪಡಲಿ. இனி வேதத்தை படிக்கிற போது வெளிப்பாடுகள் உனக்கு கொடுக்கப்படும். ವಾಕ್ಯಗಳು ಓದುವ ಪ್ರಕಟಣೆಗಳು ತೋರಿಸುತ್ತದೆ. வெளிப்பாடுகள் உனக்கு கொடுக்கப்படும். ಪ್ರಕಟಣೆಗಳು ಕೊಡಲಾಗುವುದು. இனி காரிருள் உலகத்தை மூட போகிறது. ಇನ್ನು ಕಾರ್ಗತ ಲೋಕವನ್ನು ಮುಚ್ಚುತ್ತದೆ. உலகத்தினுடைய பொருளாதாரம் சரிவுக்கு வரும். ಲೋಕದ ಆರ್ಥಿಕತೆ ಜಾರುವಿಕೆ ಬರುತ್ತದೆ. உன்மேல நான் நீதியின் சூரியனாய் உதிப்பேன். ನಿನ್ನ ಮೇಲೆ ಧರ್ಮದ ಸೂರ್ಯನಾಗಿ ಉದಯಿಸುವೆ. உன்னுடைய பொருளாதாரம் எழும்பி வரும். ನಿನ್ನ ಆರ್ಥಿಕತೆ ಎದ್ದು ಬರುವುದು. உன்னுடைய ஆசீர்வாதங்கள் எழும்பி வரும். ನಿನ್ನ ಆಶೀರ್ವಾದ ಎದ್ದು ಬರುವುದು. உன்னுடைய வேர்களை நான் முளைக்க பண்ணுவேன். ನಿನ್ನ ಬೇರುಗಳು ಮೊಳೆಯುವಂತೆ ಮಾಡುವೆ. ஆவியானவர் உங்களுக்கு நீர் பாய்ச்சுவார். ದೇವರ ಆತ್ಮ ನೀರನ್ನು ಹರಿಸುವ. ஆவியானவர் உங்களுக்கு நீர் பாய்ச்சுவார். ದೇವರ ಆತ್ಮ ನೀರು ಹರಿಸುವ. நீங்கள் ஆவியானவர் அண்டே உங்கள் வேர்களை விடுவீர்கள். ದೇವರ ಆತ್ಮನಲ್ಲಿ ಬೇರುಗಳನ್ನು I ಹರಡುವೆ. declare in the name of Jesus Christ. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಕಟಿಸುವೆ. நீ ஆவிக்குரிய உலகத்துல உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை காண போகிறாய். ಆತ್ಮಿಕ ಲೋಕದಲ್ಲಿ ಒಳಗು ಹೊರಗು ಮೇವನ್ನು ಕಂಡುಕೊಳ್ಳುವಿ. இதை கர்த்தருடைய தயவுள்ள கரமே உனக்கு செய்ய போகிறது. ದೇವರ ದಯವುಳ್ಳ ಕರ ಇದನ್ನು ಮಾಡ್ತದೆ. நான் இப்படி ஜெபிச்சேன். ನಾನು ಈ ರೀತಿ நான் ಪ್ರಾರ್ಥಿಸಿದೆ. இப்படி உபவாசிச்சேன். ಹೀಗೆ ಉಪವಾಸ அதனால இது நடந்துச்சு. ಅದರಿಂದ ನಡೆಯಿತು அப்படி நீ சொல்ல போறதில்ல. ಎಂಬುದಾಗಿ ಹೇಳೋದಿಲ್ಲ. நானே உன்னை அந்த மண்டலங்களுக்குள்ள அழைத்து கொண்டு போவேன். ನಾನೇ ಅಂತರಂಗದೊಳಗೆ ಎಳೆದು ಒಯ್ಯುವೆ. இனி வருகிற நாட்கள்ல சொப்பனங்கள்ல நீ வெளிப்படுத்துவேன். ಮುಂಬರುವ ದಿನಗಳ ಕನಸುಗಳಿಂದ ತೋರಿಸುವೆ. தரிசனங்கள்ல உனக்கு வெளிப்பாடுகள் கொடுக்கப்படும். ದರ್ಶನಗಳಿಂದ ಪ್ರಕಟಣೆಗಳು ಕೊಡಲಾಗುವುದು. இந்த கடைசி கால சத்தியங்கள் உன் மூலமாய் கொண்டு வரப்படும். ಅಂತ್ಯಕಾಲದ ಸತ್ಯ ನಿನ್ನ ಮೂಲಕ ಪ್ರಕಟಗೊಳ್ಳುವುದು. ஏற்ற வாக்கு வல்லமை உனக்கு கொடுக்கப்படும். ತಕ್ಕ ಮಾತಿನ ಕಾರ್ಯ ನಿಮಗೆ உன்னுடைய ಪ್ರಕಟವಾಗುವುದು. நாவை அதிகாரப்படுத்துவேன். ನಿನ್ನ ಬಾಯನ್ನು ಅಧಿಕಾರದಿಂದ உன்னுடைய ತುಂಬಿಸು. கரங்களை வல்லமையினாலே திடப்படுத்துவேன். ನಿನ್ನ ಕರಗಳ ಶಕ್ತಿಯಿಂದ நீ ತುಂಬಿಸುವೆ. எருசலேமுக்குள்ள ஏறி போவாய். ನೀನು ಯೆರೂಸಲೇಮಿನೊಳಗೆ ಹತ್ತಿ ಹೋಗು. பரிசுத்த நகரத்துக்குள்ள ஏறி போவாய். ಪರಿಶುದ್ಧ ನಗರದಲ್ಲಿ ಹತ್ತಿ ಹೋಗು. பரிசுத்த மண்டலங்களுக்குள்ள ஏறி போவாய். ಪರಿಶುದ್ಧ ಮಂಡಲಗಳಲ್ಲಿ ಹತ್ತಿ ಹೋಗು. உன்னை தடுப்பார் ஒருவரும் இருக்க மாட்டார்கள். ನೀನು ತಡೆಯುವವರು ಒಬ್ಬರು ಇರೋದಿಲ್ಲ. பொருளாதார நீ எழும்போ.
ನಿನ್ನ ಆರ್ಥಿಕತೆ ಎದ್ದೇಳು. என்னுடைய பலத்தினால எழும்பு. ನನ್ನ ಬಲದಿಂದ ಎದ್ದೇಳು. நான் உனக்காக உழைத்து வைத்திருக்கிறதுனால அது எழும்பு. ನಾನು ನಿನಗಾಗಿ ಕೂಡಿಸಿಟ್ಟಿರೋದ್ರಿಂದ ಎದ್ದೇಳು. பூமியினுடைய விளைச்சலை காண ஆரம்பிப்பாய். ಭೂಮಿಯ ಬೆಳೆಯನ್ನು ನೋಡುವಿ. எல்லா பகுதிகளிலும் வறட்சிகள் உண்டாயிருக்கும். ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳು ತುಂಬುವಿಕೆ எல்லா ಉಂಟಾಗುತ್ತೆ. இடங்களிலும் தோல்விகள் அடைய ஆரம்பிக்கும். ಎಲ್ಲಾ ಸೋಲುಗಳು ஆனா ಉಂಟಾಗುತ್ತೆ. நீ ஜெயிக்கிறத ஜனங்கள் பார்ப்பார்கள். ಆದ್ರೆ ನೀನು ಜಯಿಸೋದನ್ನ ಜನರು ನೋಡುವರು. பிசினஸ் ஏறி வருகிறதை ஜனங்கள் ನಿನ್ನ பார்ப்பார்கள். ಬಿಸಿನೆಸ್ ಹತ್ತಿ ಬರೋದನ್ನ ಜನರು ನೋಡುವರು. உன்னுடைய தொழில் ஏறி வருகிறதை ஜனங்கள் பார்ப்பார்கள். ನಿನ್ನ ವ್ಯಾಪಾರ ಹತ್ತಿ ಬರೋದು ಜನರು எல்லா ನೋಡುವರು. ஊழியங்களிலும் நெருக்கங்கள் உண்டாயிருக்கும். ಎಲ್ಲಾ ಊರುಗಳಲ್ಲಿ ಇಕ್ಕಟ್ಟು ஆனா ಉಂಟಾಗಿರುವುದು. உன் வேர்கள் பரவி போகும். ಆದ್ರೆ ನಿನ್ನ ಬೇರು உன் ಹರಡಿ வேர்கள் ಹೋಗುವುದು. பரவி போகும். ನಿನ್ನ ಬೇರು ಹರಡಿ ಹೋಗುವುದು. தடையற்று நீ பரவ ஆரம்பிப்பாய். ನೀನು ತಡೆ ಇಲ್ಲದೆ உன் ಹರಡುವಿ. வேர்கள் எல்லா திசைகளிலும் பரவ ನಿನ್ನ ஆரம்பிக்கும். ಬೇರು ಎಲ್ಲಾ ಕಡೆಯಲ್ಲಿ ಹರಡುವವು. நீ ஆச்சரியப்படுவ. ನೀನು ಆಶ್ಚರ್ಯಗೊಳ್ಳುವೆ. எல்லாருக்கும் தடை உண்டாயிற்று. ಎಲ್ಲರಿಗೂ ತಡೆ ಉಂಟಾಯಿತು. ஆனா எனக்கோ கர்த்தர் விசாலத்தை உண்டாக்கினார். ನನಗೋ ದೇವರು ವಿಶಾಲತೆ ಉಂಟು இது ಮಾಡಿದ. எப்படி ஆயிற்று? ಇದು ಹೇಗಾಯಿತು? இது என்னமாய் முடியுமோ? ಹೇಗೆ ಮುಳುಗಿತದ? நீ ஆச்சரியப்பட்டு பிரமிப்ப. ನೀನು ಆಶ್ಚರ್ಯದಿಂದ ವಿಸ್ಮಯಗೊಳ್ಳುವೆ. எல்லா இடங்களிலும் தடைகள் இருக்கும். ಎಲ್ಲಾ ಸ್ಥಳದಲ್ಲಿ ತಡೆ. ஆனா உனக்கு முன்பாக திறந்த வாசலை ನಿನಗೆ வைத்திருப்பேன். ಮಾತ್ರ ತೆರೆದ ಬಾಗಿಲು. உனக்கு முன்பாக திறந்த வாசல் ನಿನ್ನ வைக்கப்பட்டிருக்கும். ಮುಂದೆ ತೆರೆದ ಬಾಗಿಲಿಡಲಾಗಿದೆ. இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறவர். ಇದು ಸದಾಕಾಲ ಜೀವಿಸುವ. நான் உன்னை பிள்ளையாய் நடத்துவேன். ನಾನು ಮಗನಾಗಿ நீ ನಡೆಸುವೆ. பிள்ளையாய் நடத்தப்படுவாய். ನಿನ್ ಮಗನಾಗಿ இந்த ನಡೆಸಲ್ಪಡುವೆ. வருஷத்துல சுதந்திரங்கள் உன் பேரில் ಈ எழுதப்படும். ವರ್ಷ ನಿನ್ನ ಹೆಸರಲ್ಲಿ ಬಾಧ್ಯತೆಗಳು நான் உனக்கு ಬರೆಯಲಾಗುತ್ತೆ. சொல்லுகிறேன். ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳ್ತೇನೆ, இத்தனை காலம் ಇಷ್ಟು ಕಾಲ உனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் ನಿನಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟ ವಾಗ್ದಾನ பெண்டிங்ல நின்னுச்சுல ನಿಂತಿತ್ತಲ್ಲ பிரதர் ಬ್ರದರ್ பிரதர் ಬ್ರದರ್, பல வருஷ வாக்குத்தத்தம் ಹಲವು ವರ್ಷದ ವಾಗ್ದಾನ என் வாழ்க்கையில நடக்கலையே. ನನ್ ಬಾಳಲ್ಲಿ ನಡಿಲಿಲ್ವೇ? இந்த வாக்குத்தத்தம் எப்படி நடக்கும்? ಈ ವಾಗ್ದಾನ ಹೆಂಗ್ ನಡೀತದೆ? இந்த வாக்குத்தத்தம் எப்படி ಈ நடக்கும்? ವಾಗ್ದಾನ ಹೆಂಗ್ ನಡೀತದೆ? நான் உனக்கு சொல்லட்டுமா? ನಾನ್ ನಿನಗೆ ಹೇಳಲ್ಲ. கர்த்தர் சொல்லுகிறதை கேள். ಕರ್ತನು ಹೇಳೋದನ್ನ ಕೇಳು. கர்த்தர் சொல்லுகிறதை கேள். ಕರ್ತನು ಹೇಳೋದನ್ನ ಕೇಳು. உனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் ನಿನಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟ ವಾಗ್ದಾನ உன் வாழ்க்கைக்காக கொடுக்கப்பட்டதல்ல. ನಿನ್ನ ಬಾಳಿಗಾಗಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟದಲ್ಲ. ஏன் அது பெண்டிங்ல நிக்குது தெரியுமா? ಯಾಕೆ ನಿನ್ ಪೆಂಡಿಂಗ್ அது உனக்காக கொடுக்கப்படல. ಅದು ನಿನಗಾಗಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟದಲ್ಲ. உன் வாழ்க்கைக்காக கொடுக்கப்படல. ನಿನ್ನ ಬಾಳಿಗಾಗಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿಲ್ಲ. அதை கொண்டு வரலாற்றை நான் மாற்றுவதற்காக கொடுத்திருக்கிறேன். ಅದನ್ನಿಟ್ಟು ಇತಿಹಾಸವನ್ನು ಬರೆಯಲೆಂದು வரலாற்றை மாற்றுகிறதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ಇತಿಹಾಸ ಬದಲಾಯಿಸಲೆಂದು ಕೊಟ್ಟಿದ್ದೇನೆ. உன் வாழ்க்கையை மட்டும் மாற்றுறதுக்கு கொடுக்கல. ನಿನ್ನ ಬಾಳನ್ನು ಮಾತ್ರ ಬದಲಾಯಿಸಲ್ಲ, வரலாற்றையே மாற்றி அமைப்பதற்காக நான் கொடுத்திருக்கிறேன். ಇತಿಹಾಸವನ್ನ ಬದಲಾಯಿಸಲು ಕೊಟ್ಟಿದ್ದೇನೆ. இனி வரும் காலங்கள்ல ಮುಂಬರೋ ಕಾಲದಲ್ಲಿ அந்த வாக்குத்தத்தங்கள் உண்மையிலே செல்லும். ಆ ವಾಗ್ದಾನಗಳು ನಿನ್ನಲ್ಲಿ அந்த ಚಲಿಸುವ. வாக்குத்தத்தங்கள் உண்மையிலே பலிக்கும். ಆ ವಾಗ್ದಾನಗಳು ನಿನ್ನಲ್ಲಿ ಫಲಿಸುವ. அதை உன் கண்ணார கண்டு நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ನೀನು ಅದನ್ನು ಕಣ್ಣಾರೆ ಕಂಡು ಮಹಿಮೆ ಪಡಿಸುವೆ. அப்படி சொல்லி நீங்க உங்க பிள்ளைகளை bless பண்ற தயவுக்காக நாங்க நன்றி ಆ சொல்லுகிறோம். ರೀತಿ ಹೇಳಿ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವ ದಯೆಗಾಗಿ 2026ல 2026ರಲ್ಲಿ கர்த்தர் நித்திய கண்மலையாய் வெளிப்படுவீராக. ನಿತ್ಯ ಬಂಡೆಯಾಗಿ ಪ್ರಕಟಗೊಳ್ರಿ ಅಪ್ಪ. இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ಇವರಿಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟ ವಾಗ್ದಾನಗಳ இவர்கள் வாழ்க்கையிலே நிறைவுக்கு வருவதாக. ಇವರ ಬಾಳಲ್ಲಿ ಜಾರಿಗೆ ಬರಲಿಸುವ. அப்படி சொல்லி உங்க பிள்ளைகளை மனதார bless ಹೇಳಿ பண்றோம். ನಿಮ್ಮ ಜನರನ್ನು ಮನಸಾರೆ ಆಶೀರ್ವದಿಸುವೆ. இது எல்லாவற்றையும் ಎಲ್ಲವನ್ನು எங்கள் மீட்பர் இயேசு நீங்க எங்க கேட்டு ವಿಮೋಚಕನ ಯೇಸುವನ್ನು நித்திய கண்மலையாகிய கர்த்தர் எங்க மத்தியில நின்று ನಿತ್ಯನಾದ ಬಂಡೆ ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ சிரித்த முகத்தோட ನಗದ ಮುಖದ தூதர்கள் புடைசூழ ದೂತರುಗಳು எங்கள் ಆವರಿಸಿ கண்மலையாகிய கர்த்தர் எங்க மத்தியில நின்று ನಮ್ಮ ಬಂಡೆಯಾದ ಕರ್ತನ ಮಧ್ಯದಲ್ಲಿ ரெண்டு கரங்களை இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கு நேராக ನಿಮ್ಮ ஏறெடுத்து ಎರಡು ಕರಗಳಲ್ಲಿ ಇರುವ ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಮೇಲೆ இந்த சபை ஆராதனையில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கு நேராக ஏறெடுத்து ಸಭೆ ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಇರುವ ಒಬ್ಬೊಬ್ಬರ ಕಡೆ இதை ಚಾಚಿ கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கு நேராக ஏறெடுத்து ಇದನ್ನು ಕೇಳುತ್ತಿರುವ ಒಬ್ಬೊಬ್ಬರ ಕಡೆಗೆ ಚಾಚಿ எங்கள் ஜெபத்துக்கு வார்த்தைகளுக்கு ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾತುಗಳಿಗೆ நீங்க உங்க வாயை திறந்து ನೀವು ನಿಮ್ಮ ಬಾಯನ್ನು ತೆರೆದು ஆமென் என்று சொன்னதற்காக ಆಮೇನ್ ಎಂದು ಹೇಳಿದಕ್ಕಾಗಿ அப்படியே ஆகட்டும் என்று சொன்னதற்காக ಹಾಗೆಯೇ ಆಗಲಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದೆ. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். ಹೃದಯದ ಆಳದಿಂದ ವಂದನೆ ಅಪ್ಪ. எல்லாவற்றையும் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா.